So good afternoon everyone. On behalf of Constitute welcome you all for our monthly program. So இந்த மாதிரி டாபிக் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ரெலவெண்டான டாபிக். இது எல்லாருமே ஏஐ நோக்கி போயிட்டு இருக்கிற காலத்தில் வந்து எப்படி டாக் அபவுட் சம்திங் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இது வந்து நாட் அபவுட் போயிட்டு நம்ம ஏஐ யூஸ் பண்ணணும் நிறைய பேருக்கு தெரியும். ஸோ அப்படி யாராவது யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. பட் அந்த ஃபோக்கஸில் இந்த ப்ரோக்ராம் நம்ம என்ன மாதிரி யோசிச்சோம்னா இந்த ஏஐ வந்ததுக்கப்புறம் ஹியூமன் திங்கிங் எவ்வளோ குறைஞ்சிருக்குங்கிறத நம்ம நிறைய இடத்துல பார்க்குறோம். ஸோ அது எவ்வளோ தூரத்துக்கு நமக்கு ஒரு ஆபத்தாகவும் இருக்குங்கிறதையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ இட்ஸ் கோயிங் டு பி லைக் adapting AI in a way that you don't think you lost your uniqueness. All of us have got some talent, some knowledge, some skill, some creativity, and we can ask AI to enhance what we're doing, but we cannot ask AI to start from scratch. But that's what people are doing. Using business identity and then ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஐடியா இருக்குது, அதுக்கப்புறம் நம்ம அதை ஏஐ கேட்டு அது ப்ராஜெக்ட் போட்டு எஸ்எல்சியில் ஒரு அதெல்லாம் கேட்கலாம். அது ஓகே. பட் when you're not giving yourself any value, I think there's one thing that was bothering me and is also Divya about this. She said there's a very serious problem that this generation is going to face. So this has to be talked about originally. So that's how this topic we arrived at, thinking at the age of AI. So it's not about AI, but thinking in the age of AI. AI உலக நாம எப்படி யோசிக்கிறது அப்படிங்கிற மாதிரி. So about Divya, there's a lot of things I could talk about her. She is a daughter of the soil. Definitely, always. She's living very much in Coimbatore. So she has been into a lot of corporate growth. Now she's working with DNA growth, Punjab. So that's where she's working. And she's a multi-talented person. Ella vishayathiliyume she's got some involvement. Whatever she does with a lot of passion. And of course, I always call her the gold medalist. Something she's really proud of. And Toastmasters on no platform, she's grown up to the level of DTN. So she has got many avatars. So let me not take much of the time to introduce her. She will probably make you all understand what she is capable of. So with this, I would like to hand over the floor to Divya. Thank you so much, Pama. Let off into எதனாலும் ஓகே. அவனோட ஃபேஸ் தெரியும். ஓகே. ஆனால் பிபிடி வந்து பிரைட்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். டார்க் டெக்ஸ்ட் தான் வச்சுருக்கேன். லைட் ஆஃப்னா ரொம்ப டல்லாக இருக்கும். இது பெட்டரா லைட் போடலாம். பெட்டரா. Good afternoon, everyone. So, ஒரு 1.5 years back, I think 2 years back, Befriend AI அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் எடுத்தோம். பேக் தென் வந்து பார்த்தீங்கன்னா ChatGPT வந்து ஜஸ்ட் லான்ச் ஆயிருந்தது. ரெக்கார்டிங் அது மாற்ற முடியாது, கையில் கொடுத்து நான் எவ்வளோ லவுடாக முடியுமோ பேச ட்ரை பண்ணுறேன். கொஞ்சம் கோல்டு இருக்குது, பட் எனக்கா ஏதாவது தானாக வால்யூம் கம்மியானா ப்ளீஸ் லெட் மீ நோ, ஐல் பி லவுடர். ஓகே. ஸோ ஒரு 2 years பேக் வந்து ஏஐ, ChatGPT, கோபைலட், நிறைய ஜென்ஏஐ சாஃப்ட்வேர்ஸ் பற்றி, டூல்ஸ் பற்றி ரொம்ப ப்ரிடாமினெண்ட்டாக எல்லாரும் பேச ஆரம்பித்தாங்க. ஒரு பஸ்வேர்டாக இருந்துகிட்டே இருந்தது. அப்போ யாருக்கும் அதை போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு ஒரு தயக்கம். ஆனால் எல்லாரும் அதை பற்றி பேசுகிறாங்களே, நம்மளும் அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்மால் செஷன் பண்ணோம். லெட்ஸ் பீஃப்ரெண்ட் ஏஐ அப்படின்னு. அது வந்து ஒரு பர்ஃபெக்ட் ப்ரீகர்சர் டு வாட் வி ஆர் சீயிங் டுடே. ஸோ இன்னைக்கு வந்து ஏஐ எவ்வளோ ஃபினாமினலாக க்ரோ ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு டேட்டில் எல்லாருக்கூடையும் உட்காந்து ChatGPT அக்கௌண்ட் கிரியேட் பண்ணேன். 2 years தான் நினைக்கிறேன். 2 years சேம் மே மந்த் 2 years பேக் ChatGPT அக்கௌண்ட்ஸ் கிரியேட் பண்ணி டெமோ பண்ணி வாட் இட் இஸ் கேப்பபிள் ஆஃப், என்னென்ன மாதிரி டாஸ்க்குலாம் ChatGPT யூஸ் பண்ணலாம். அண்ட் ஏஐ அப்படிங்கிறது ரொம்ப பெருசாக எல்லாரும் பேசுகிற அளவுக்கு ஒன்றும் இல்லை. வி கேன் டெஃபினெட்லி அடாப்ட் டு ஏஐ அப்படின்ற ஒரு ஸ்மால் ஸ்டெப் எடுத்து வச்சோம். அண்ட் 2 years ஃப்ரம் தேர் டுடே இன்னைக்கு ஒரு ஹாக்கிஸ்டிக் க்ரோத் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி வந்து ஏஐ க்ரோ ஆயிருக்கு. ஸோ இதில் நாங்கள் ஃபியூ கிரவுண்ட் ரூல்ஸ் வச்சுக்கலாம். ஏன்னா ஏஐ அப்படிங்கிறது வந்து ரொம்ப வாஸ்ட் டாபிக். எல்லாருக்கும் 2 கொஸ்டின் எப்போவுமே மனசில் வரும். ஏஐ இஸ் கோயிங் டு டேக் அவே ஹியூமன் ஜாப்ஸ்.
அது வந்து ஒரு லாங் டிபேட்டபிள் டாபிக். லாஸ்ட் கொஞ்சம் டைம் இருந்தால் ஷுவராக என்னுடைய வியூஸ் ஷேர் பண்ணுறேன். ரியல் லைஃப்பில் நாங்கள் எங்கள் பிஸ்னஸஸில் பார்க்குறது, ஆஃபீஸஸில் பார்க்குறது எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுறேன். ஹவு இட் இஸ் transforming into a different landscape, taking jobs illa is it moving to some other domain, shifting அப்படிங்கறத I will share with you. The second most debated topic is AI is making humans dumb. So cognitive skills எல்லாமே வந்து ரொம்ப கம்மியாயிட்டே வருது. நம்ம போய் AI கிட்ட கேட்டோம்னா AI is like fluently giving something, நம்மளா நம்ம மூளையை யூஸ் பண்ணி பண்றது வந்து ரொம்ப கம்மியாகுது அப்படின்னு. ஸோ இன்னைக்குள்ள செஷன் வந்து கம்ப்ளீட்லி ஆன் த செகண்ட் டாபிக். ஸோ வீல் ஸ்டிக் டு திஸ் டாபிக் அண்ட் எங்கெங்கெல்லாம் வேணுமோ நான் வந்து லைவ் எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குறேன். உங்களுக்கும் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா எப்போனாலும் ஸ்டாப் பண்ணி கேளுங்க. ஸோ இதில் வந்து திங்கிங் இன் த ஏஜ் ஆஃப் ஏஐ. ஸோ நம்ம ஸ்டோன் ஏஜ் பார்த்துருப்போம், மெட்டல் ஏஜ் பார்த்துருப்போம், இன்ஃபர்மேஷன் ஏஜ் பார்த்தோம்ல. ஸோ வி ஆர் ட்ரூலி இன் த ஏஜ் ஆஃப் ஏஐ. இதில் வந்து எல்லாருக்குமே இப்போ ப்ராம்ப்ட்ஸ் எழுத தெரியும். ChatGPT ஆடியோ நோட் கொடுக்க தெரியும். ChatGPT இஸ் மை கவுன்சிலர், மை ஃப்ரெண்ட், எப்படி வேணாலும் நம்ம வந்து ChatGPT யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் இல்லையா? ஸோ பியாண்ட் ப்ராம்ப்ட்ஸ், லேர்னிங் டு திங்க் வித் ஏஐ, அதுதான் அதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட் பாயிண்ட். ஏஐ அப்படிங்கிறதோட ஹியூமன் ப்ளஸ் ஏஐ அப்படின்னா என்ன, நம்ம வந்து எம்பவர்டாக எவ்வளோ நம்மளுடைய எஃபிஷியன்சியை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ இது கம்ப்ளீட்லி ஒன்லி ஏஐக்கு மாறுங்க அப்படின்றதும் கிடையாது. எங்கே ஹியூமன் ஸ்ட்ராங்கு, எங்கே ஏஐ ஸ்ட்ராங், நம்ம என்ன தப்பு பண்ணிடக்கூடாது, எல்லாரும் பண்ணுற தப்பை நம்ம பண்ணக்கூடாது, நம்ம ஒரு டிஃப்ரெண்ட் லாட்டாக இன்னைக்கு இந்த இடத்த விட்டு வெளியில் போகணும் அப்படிங்கிறது தான் இந்த செஷனுடைய ஒரு ஹைலைட். ஸோ ப்ராம்ப்ட்ஸ் அப்படிங்கிறத பற்றி நான் டச்சே பண்ணல, அது லாஸ்ட் டைம் நம்ம பண்ணியிருந்தோம். லேர்னிங் டு திங்க் வித் ஏஐ, நம்ம எப்படி திங்க் பண்ணி நமக்கு தேவையான அவுட்கம்மை கொண்டு வர போகிறோம். ஸோ இதில் உள்ள இமேஜ் பார்த்தீங்களா? ஸோ இதில் ஆக்சுவலி வந்து நம்ம ஜென்ரலாக பண்ணுறது தான், ஏதோ ஒரு ப்ராம்ப்ட் டைப் பண்ணிடுறோம். Imagine that is your Gen AI and it is keeping on giving you whatever content you ask. So how to get the best output? So session வந்து I'll ask you few questions. We'll start with the basic awareness of எந்த லெவலில் each of us are there today அப்படிங்கிறது. செகண்ட், இன்னைக்கு வேர்ல்டில் ஏஐ அப்படிங்கிறது என்ன ஒரு பொசிஷனில் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். தேர்ட் ஒன், வாட் ஏஐ இஸ் ரியலி சேஞ்சிங், என்னென்னலாமோ நடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம், கேட்குறோம், பாதி ஃபேக்காக இருக்குது. திடீர்னு ஒரு வீடியோ பார்த்துட்டே இருந்தால் நமக்கு கொஞ்சம் நேரம் கழிச்சு டவுட் வருது, இது வந்து ஏஐ இன்ஃப்ளூயன்சராக இருக்குமா அப்படின்னு. ரீசெண்டாக யாராவது ராதிகா ஃபாலோ பண்ணுறீங்களா? ராதிகா சுப்ரமணியன். ஸோ இந்தியாலேயும் ஏஐ இன்ஃப்ளூயன்சர்ஸ் நிறையா வந்துச்சு. இன்ஸ்டாகிராமில் நீங்கள் பார்க்குற நிறைய ரீல்ஸ் வந்து ஏஐ ரீல்ஸ். ஸோ சும்மா டீமோட உட்காந்து யார் யாரெல்லாமோ ரீல் போடுறாங்க, நம்மளும் ஒரு அவதார் கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீமேல் ஒரு மேல் கிரியேட் பண்ணி ஒரு கண்டென்ட் அகைன் ChatGPT போயிட்டு ஹெல்த்தியாக இருக்கிற ஒரு, ஸோ ஃபீமேல் அப்படின்றப்போ தேர் வெரி கான்ஷியஸ், ஸோ ஒரு ஹெல்த்தி ஃபிட்னஸ் ரிலேட்டட் வீடியோ போடலாம், 30 செகண்ட் நீயே ஹுக் ஸ்டேட்மெண்ட் எல்லாம் போட்டு ஒரு கண்டென்ட் கொடுத்துருச்சு. அகெயின் வி வாண்டட் டு சி ஹவு லாங் இட் டேக்ஸ். ஃப்ரீ வெர்ஷனில் போய் ஹேஜன்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது, அவதார் கிரியேட் பண்ணுறதுக்கு ஒரு 20 questions கேட்டுச்சு. ஆஃப்டர் எவ்ரி திங் வி வர் ஈஸிலி ஏபிள் டு கிரியேட் அ வீடியோ இன் லெஸ் தேன் 10 minutes. ஃபர்ஸ்ட் டைம், நோ ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ், அப்படியே ஒரு ஏஐ இன்ஃப்ளூயன்சர் வீடியோ கிரியேட் பண்ண முடியுது. ஸோ இதில் 2 விஷயம் பார்க்கணும். ஒன்று வந்து நம்ம கண்ணு முன்னாடி தெரிகிற எல்லாமே இப்போ ட்ரூ இல்லையான்னு தெரியாது. என்னுடைய ஒப்பீனியன், உங்களுடைய ஒப்பீனியன் எல்லாமே வந்து ஃபேக்ட்ஸாக உள்ள லோட் ஆகிட்டு இருக்கு. ஸோ நம்ம என்ன ப்ரொவைட் பண்ண போகிறோம், என்ன பேச போகிறோம் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த வாட் இஸ் ரியலி சேஞ்சிங் அப்படிங்கிறது பார்க்கலாம். அப்புறம் ஐ வாண்ட் டு கிவ் யூ 2 இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ். என்ன நடந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் திங்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இட்ஸ் நாட் ஜஸ்ட் வித் ஏஐ, எனி ப்ராப்ளம் சால்விங், எனி டைப் ஆஃப் ஒரு சிச்சுவேஷன்லையும் ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் திங்கிங் அப்படிங்கிறது ஸ்க்ராட்ச்லேருந்து எப்படி யோசிக்கணும், how to come back to square one அப்படிம்பாங்க இல்லையா? ஸோ I'll teach you that, so that will give you a very broad umbrella. Next வந்து ஓகே, இந்த பிரச்சனைலாம் இருக்குது, how do we solve for it? So there is a 4 filter thinking framework. ஒரு ரெஸ்பான்ஸ் ஏஐ கொடுத்துச்சு அப்படின்னா என்ன ஃபில்டர், என்ன லென்ஸ் வச்சு நம்ம அதை பார்க்கணும் அப்படிங்கிறது. ஃபைனலி, ஃபியூச்சர் பிலாங்ஸ் டு விச் டைப் ஆஃப் ஏஐ கிரியேட்டர், அதை வந்து we'll define. So this is the session outline. And in between I'll give you one demo of a tool. So நிறைய பேர் வந்து கார்ப்பரேட்ஸ்லேருந்து இருக்கீங்க, டக்குன்னு ஒரு இன்ஃபோகிராஃபிக் கிரியேட் பண்ணணும், ஒரு 20 page டாக்குமெண்ட் இருக்குது, அதை பிபிடியாக மாற்றணும் அப்படின்னா we'll do a live demo.
இப்போ வந்து why are we talking so much about AI அப்படின்னு ஒரு ஃபேமஸ் வீடியோ இருக்கு, நந்தன் நீலகனி கொஞ்ச நாள் முன்னாடி he spoke about the rate, the velocity at which AI is growing. ஸோ இப்போ few technologies, இன்டர்நெட் வந்துச்சு இல்லையா, ஸோ இந்த டாட்டட் லைன் வந்து 1 billion users ரீச் ஆகிறதுக்கு. ஸோ இன்டர்நெட் டுக் இது நம்பர் ஆஃப் இயர்ஸ், ஆல்மோஸ்ட் 12, 13, 15 இயர்ஸ் வரைக்கும் ஆச்சு 1 billion users இன்டர்நெட்டுக்கு அடாப்ட் ஆகிறதுக்கு. So smartphones வந்து it was somewhere around 6-7 years, and AI just took 2.5 years to reach 1 billion users. So adoption of AI is very quick now. எல்லாருமே வந்து அதை ஈஸியாக அடாப்ட் பண்ணிட்டாங்க because technology wise எல்லார் கையிலேயும் ஒரு ஃபோன் இருக்கு and it's very easy to go forward. So that's why it becomes very critical to talk about it today. So இது வந்து ஒரு small thing of the world we live in today. ஸோ இதில் வந்து 2 டைப் ஆஃப் திங்கிங் இருக்குது. ஒன்று வந்து டிட்டர்மினிஸ்டிக்காக ஒரு ஆன்சர் கொடுக்குறது, லைக் இப்போ நீங்கள் என்கிட்ட 2+2 என்னன்னு கேட்டால் என்ன ஆன்சர் சொல்லணும்னா 3 சொன்னால் ஒத்துக்குவீங்களா? கிடையாதுல்ல, 4 சொன்னால் மட்டும்தான் ஒத்துக்குவீங்க. ஸோ அது வந்து டிட்டர்மினிஸ்டிக் திங்கிங். ஒரு கொஸ்டனுக்கு ஒரே ஆன்சர் தான் இருக்கும், அது ChatGPTனாலும் சரி, கோபைலட்னாலும் சரி, பெர்ப்ளெக்சிட்டினாலும் சரி, அதே 2+2 = 4 தான் கொடுக்கணும். பட் இப்போ ChatGPT அதெல்லாம் என்ன பண்ணுது அப்படின்னா ஃப்ரீ வில் திங்கிங். அதுக்கு எந்த ஒரு கான்ஸ்டன்ட்டும் கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ப்ராம்ப்டை ChatGPTல கொடுங்க, ஒரு கண்டென்ட் கொடுக்கும். திரும்ப அதே ப்ராம்ப்ட் எடுத்து அதே த்ரெட்ல திரும்ப கொடுத்தீங்கன்னா அது வேற ஒரு ஆன்சர் கொடுக்கும். அதாலேயே அது டிட்டர்மினிஸ்டிக்காக சேம் ஆன்சரை ரிப்பீட் பண்ண முடியறதே இல்லை. ஸோ இது வந்து என்ன மாதிரி ஆகுதுன்னா, ஸோ ஐ ஃபவுண்ட் திஸ் இமேஜ் வெரி ஹெல்ப்ஃபுல். ஸோ நம்ம வந்து இந்த பேரட்டை ட்ரெயின் பண்ணுற மாதிரி தான். ஹியூமன்ஸே நம்மளுடைய பேரட்டை நம்மளே ட்ரெயின் பண்ணிக்கிறோம். திரும்ப அந்த பேரட் நம்ம சொல்றதெல்லாம் நமக்கு திரும்ப சொல்லுது, திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்குது, மாற்றி மாற்றி அதே விஷயத்த வேற வேற விதமாக சொல்லுது, வேற டோன்ல, பேரட் டோன்ல அந்த மாதிரி சொல்லுது. ஸோ வாட் இஸ் ஹேப்பனிங் ஹியர் அப்படின்னு பார்க்குறப்போ எத்தனை பேர் வந்து ஏஐ ரெகுலராக யூஸ் பண்ணுறீங்க? ChatGPT அண்ட் ஆல் தட் அக்கௌண்ட்ஸ் ஃபோனில் எத்தனை பேருக்கு இருக்கு, லேப்டாப்பில் எத்தனை பேருக்கு இருக்கு? போத். ஸோ நடுவில் கொஞ்சம் பேர் வந்து லைக் இதுக்கெல்லாம் கை தூக்கவா, இதெல்லாம் தெரியாதா அப்படின்னு யோசிக்கிறீங்களா? இல்லை யூ ஸ்டில் டு கிரியேட் அன் அக்கௌண்ட்டா? யூ டோன்ட் ஹேவ் அன் அக்கௌண்ட்? ஓகே, யூ ஹேவ் ChatGPT ஆன் ஃபோன். தட்ஸ் நாட் ராங். குட். ஓகே, குட் குட் குட். ஸோ எல்லார்கிட்டையுமே அக்கௌண்ட் இருக்கு இல்லையா? வாய்ஸ் ஆக்டிவேட்டட் ChatGPT யாராவது யூஸ் பண்ணியிருக்கீங்களா? ஓகே, ஸோ இன்னும் அந்த இது போகலை. நம்ம வந்து ஒரு ChatGPTயை ரெகுலராக இது பண்ணுறோம். ஸோ இப்போது ஃபோனில் இருக்கிறவங்க என்ன பர்பஸ்க்காக ChatGPT யூஸ் பண்ணுறீங்க? இப்போ ஒரு லேப்டாப்பில் இருக்குன்னா அஃபிஷியல் யூஸ், ஒரு மெயில் இது பண்ணுறோம், ஒரு கஸ்டமருக்கு ரிப்ளை பண்ணுறோம் அப்படிங்கிறதுலாம் இருக்குது. ஸோ எந்த லெவலுக்கு நீங்கள் வந்து ChatGPT யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறீங்க? ஸோ ஏதாவது ஒரு கிராமர் செக்காக இருக்கலாம், ஒரு மெசேஜ் வருது, அந்த மெசேஜுக்கு எடுத்து நம்ம டைப் பண்ணுறதுக்கு, எடுத்து ரிப்ளை பண்ணுறதுக்கு, இல்லை லாங் மெசேஜில் ரீசெண்டாக நான் கண்டுபிடிச்சது என்னன்னா, அந்த ரீட் மோர் அப்படின்ற மெசேஜ் வந்தால் அந்த மெசேஜை காப்பி பண்ணி ChatGPTல போட்டு கிவ் இட் டு மீ இன் 50 words அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அந்த மாதிரி சம்மரைஸ் பண்ணுறதுக்கு நிறைய விதத்தில் க்ரியேட்டிவாக நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ சம்மரைஸ் ஸோ ரெண்டுமே பண்ணிக்கலாம். நீங்கள் அதுக்கிட்ட போய் 50 wordsல கொடுன்னு சொன்னீங்கனாலும் கொடுக்கும், 1500 words கொடுத்தாலும் கொடுக்கும், திரும்ப எனக்கு அதை 150 ஆக்கு அப்படின்னாலும் அதுவும் அதுவே பண்ணி கொடுக்கும். பட் எல்லா டைமும் அதே ஆன்சரை திரும்ப கொடுக்கவே கொடுக்காது. அது மட்டும் எப்பவுமே ஞாபகம் சொல்றதே திருப்பி சொல்ல மாட்டேங்குது. So எல்லாருமே we are regularly using, weekly கிடையாது, we are regularly using. How many of you verify what ChatGPT gives? To some extent அது பார்ப்பீங்களா? Okay, to some extent we check what ChatGPT gives. அந்த ChatGPT கொடுக்குற டேட்டா சோர்ஸை போய் பார்ப்பீங்களா, இல்லைன்னா you do your independent research? தனியாக கூகுளில் போய் இந்த ஓகே அந்த ப்ராப்ளம்ஸ் பார்க்குறப்போ we'll come to that. So how many of us just copy paste directly அப்படின்னா predominantly 90% of us ChatGPT கொடுத்துச்சுன்னா அதில் போய் என்ன ரீட் பண்ணுறதுக்கு கூட நமக்கு டைம் இருக்காது, அதை அப்படியே எடுத்து போட்டு. ஏன்னா எனக்கு சில நேரம் மெசேஜஸ்லாம் வரும் டீம்ல இருந்து, லாஸ்ட்ல ஒரு லைன் இருக்கும் அந்த கிரியேட்டட் பை ChatGPT, அதை கூட எடுக்காம அனுப்பி நான் பார்த்துருக்கேன். காப்பி பேஸ்ட் எடிட், யா
ஸோ தட் இஸ் ஹவ் வி ஆர் டூயிங் இட். சில நேரம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங் யூஸ் கேஸ் என்ன அப்படின்னா எஸ்கலேஷன் மெயில்ஸ்க்கு ரிப்ளை பண்ணுறது. முன்னாடி வந்து ஒரு 1/2 மணி நேரம் 40 நிமிஷம் ஐயோ அந்த கிளைண்ட் என்ன நினைப்பாங்க பொலைட்டாக எழுதணும், அது ஒன்றுமே கிடையாது. நீ வந்து கிளைண்ட் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் கிளைண்ட், ஐ வாண்ட் டு ஹோல்ட் த ரிலேஷன்ஷிப் பட் yet address this issue. இப்படி ஒரு ப்ராம்ப்ட் போட்டுட்டிங்கன்னா அது பியூட்டிஃபுல்லாக மானே தேனே பொன்மானே ஆனாலும் எனக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லி கிளியராக கொடுத்துரும். ஸோ அந்த அளவுக்கு ப்ராம்ப்ட்ஸ் வச்சு we are starting to write a lot of things. அந்த மாதிரி ஒர்க்குக்கு it is good. ஸோ காப்பி பேஸ்ட் ஃபைன் பட் ரீட் ஒன்ஸ் ஆல்வேஸ். ஓகே, ஸோ இதில் என்ன ஆகுது அப்படின்னா we have all become faster in every single way. இன்ஸ்டாமார்ட்டில் தூத்துக்குடியில் 5 minutesல ஐஸ்கிரீம் வருது. ஃபர்ஸ்ட் 5 minutes கொடுத்துட்டு இருந்தா இப்போ 12 minutes ஆகுது. என்னடா இது 12 minutes ஆகுது இன்னும் வரல, 5 minutesல ஏன் வரல அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு everything has become very quick. Quick commerce, quick serving restaurants, quicker we want response from AI. So answers எல்லாமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக வருது. ஸோ ஃபாஸ்ட்டாக வருதுன்றதுனால அது வந்து ஃபேக்சுவலி கரெக்டாக இருக்கா, இஸ் எவ்ரிதிங் கரெக்ட் அப்படின்றதுல வாட் இஸ் யோர் தாட்? என்னைக்காவது அது யோசிச்சிருக்கீங்களா? இவ்வளோ குவிக்காக கொடுக்குது, கூகுள் போய் சொல்லாத மாதிரி ChatGPT தப்பு பண்ணாது அப்படின்னு இருக்கா? hypothetical நான் கேஸ்ல சர்ச் பண்ணேன். ஓகே சார். hypothetical கேஸ்ல there is no case that exists. அது கூட கொடுத்துரும். ஸோ இதே மாதிரி தான் நான் இருக்கிறது வந்து மார்க்கெட் ரிசர்ச்ல. ஸோ அது ரொம்ப ஃபைன் லைன் மெயின்டைன் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 60-70 பேஜ் டாக்குமெண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு ரிசர்ச் ரிப்போர்ட் இருக்கு, ஒரு கம்பெனி வந்து 4 months ஸ்பெண்ட் பண்ணி அந்த ரிசர்ச் ரிப்போர்ட்டை ரெடி பண்ணியிருக்காங்க. இதுலேருந்து எனக்கு ஒரே ஒரு ஸ்டாட் தான் வேணும். இந்த பர்டிகுலர் இண்டஸ்ட்ரியோடைய மார்க்கெட் ரெவென்யூ என்ன, இல்லைனா ஷேர் என்ன அப்படிங்கிறது வேணும். லெட்ஸ் சே அந்த ரிப்போர்ட் வந்து 12% அப்படின்னு சொல்லி கொடுக்குது ரிப்போர்ட்டில். இங்கே வந்து ChatGPT அரவுண்ட் 10% அப்படின்னு எடுத்துரும். ChatGPTயும் தப்பு கிடையாது, பட் அதுக்கு நான் போய் சோர்ஸ் சைட்டேஷன் பண்ணணும் இல்லையா? அப்போ போய் 12%, 10% என்ன தேடினாலும் அந்த 60 பேஜ் ரிப்போர்ட்டில் வராது. ஸோ இட் அப்ராக்சிமேட்ஸ் அ லாட் ஆஃப் வேல்யூ. சில நேரம் தப்பு இல்லை, நம்ம வந்து அப்ராக்சிமேட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதுனால ஒரு ஃபைன் லைனில் போயிடும். சில நேரம் இல்லாத பாயிண்ட்ஸ்க்கெலாம் சார் சொல்கிற மாதிரி கேஸே இல்லைனாலும் அப்படி ஒன்று இருக்கிற மாதிரி ரொம்ப நீட்டாக ஆஸ் பர் திஸ் ஸ்டடி ஒரு இயரெல்லாம் போட்டு எனக்கு கோட் பண்ணும். ஸோ நம்ம போய் எடுத்து பார்க்குறோம் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ யாராவது டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் நல்லா பார்த்துருந்தீங்கன்னா SEO அப்படின்னு சொல்லுவாங்க, சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன். ஸோ ஒரு ஸ்மால் ப்ரீஃப் கொடுக்குறேன் டு அண்டர்ஸ்டாண்ட் வேர் வி ஆர் கோயிங் வித் AI. ஸோ சர்ச் இன்ஜின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூகுள் எடுத்துக்கோங்க. நம்ம எல்லாருமே டீப் ரிசர்ச் பண்ணோம்னா ஸ்டார்ட் ஃப்ரம் கூகுள். என்ன டாபிக் பண்ணுறோமோ ஒரு 5 டேப் 10 டேப் ஓப்பன் பண்ணி ரீட் பண்ணி ஒரு ஸ்ட்ரக்சர் ஒரு கான்செப்ட் நம்ம மைண்டுக்கு கிடைக்கும். இது வந்து சர்ச் இன்ஜின் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த சர்ச் இன்ஜினில் உங்களுடைய பிஸ்னஸ் ஃபர்ஸ்ட் ரேங்க் ஆகணும் அப்படின்னா கூகுள் வந்து அதுக்கு நிறைய அல்காரிதம்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கு தான் அந்த SEO பண்ணுறீங்க. SEO பண்ணால் யோர் business gets listed on top search engine result page. ஓகே, இப்போ அது அப்படி வந்து ஃபுல்லாக ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு, ஃபுல்லாக மாறிடுச்சு. ஸோ எப்படி மாறி இருக்குன்னா இன்னைக்கு உங்கள் கூகுளோடைய ஸ்டார்டிங்கில் என்ன வருது? AI ரெஸ்பான்ஸ். ஓகே, முன்னாடி என்ன வந்துட்டு இருந்தது? ஃபர்ஸ்ட் ப்ராப்பராக 10 லிங்க் கிடைக்கும் நமக்கு, டாப் 10 லிங்க்ஸ்ன்னு சொல்லி நம்ம நோட் பண்ணி வைப்போம். பட் இப்போ டாப்ல என்ன வருது அப்படின்னா ஸ்பான்சர்ட் ஆட்ஸ். ஸ்பான்சர்ட் ஆட்ஸ்லேருந்து மெதுவாக AI ரெக்கமெண்டேஷன்ஸ் ஆர் AI ரெஸ்பான்ஸ் அப்படின்னு வர ஆரம்பிச்சிச்சு. இந்த AI ரெஸ்பான்ஸ் கீழே தான் ஸ்பான்சர்ட், அதுக்கப்புறம் 1 or 2 திங்ஸ், ஐ திங்க் 1 or 2 லிங்க்ஸ் தான் ஃப்ரண்ட் பேஜில் லிஸ்டே ஆகுது. Now what is happening in this AI response? இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. ஏன்னா இப்போ SEO வந்து AEO-வா மாறிட்டு இனிமேல் யாருமே வந்து சர்ச் டேர்ம் வச்சு எதையுமே பண்ண முடியாது. நான் போய் சர்ச் பண்ணுறேன் பைசைக்கிள் இன் தூத்துக்குடி அப்படின்னா அந்த டேர்ம்க்கு ஆப்டிமைஸ் பண்ணி வெப்சைட் வச்சுட்டு இருந்தாங்க, அதுதான் SEO. இப்போ யாரும் அது கேட்குறதே இல்லை. வேர் கேன் ஐ பை பைசைக்கிள் அப்படின்னு ChatGPT கேட்டால் ChatGPT ஆன்சர் கொடுக்குது. ஸோ அது வந்து நம்மளுடைய லிங்கை சைட் பண்ணணும். சைட்டேஷன்ஸ் இப்போ சோர்ஸ் பார்க்குறீங்கல்ல, அந்த சோர்ஸ் எதுவுமே ரிலையபிள் சோர்ஸ் கிடையாது. ஸோ நீங்கள் என்ன கண்டென்ட்னாலும் நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். 10 பேஜஸ் உங்கள் வெப்சைட்டில் நீங்கள் க்ரியேட் பண்ணி ChatGPT வந்து க்ரால் பண்ணி பிக் பண்ணி சைட் பண்ணிடுச்சு அப்படின்னா முன்னாடி எப்படி SEO-ல நான் டாப்னு சொல்கிறீங்களோ இப்போ இட் இஸ் கால்ட் GEO ஆர் AEO. ஸோ கம்ப்ளீட்டாக மாறிடுச்சு. AEO ஆப்டிமைஸ்ட் வெப்சைட். ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா FAQ கொஸ்டின் மாதிரி
யாருமே போய் பிளாக்ஸ் அந்த மாதிரிலாம் இப்போ போடுறதே இல்லை வெப்சைட்ல. நம்ம வந்து என்ன கொஸ்டின் கேட்போம் சாட்ஜிபிடியா, ஒரு யூசரா என்ன கொஸ்டின் கேட்பாங்கன்றதை யோசிச்சு அதை பேஸ் பண்ணி கண்டென்ட் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஏஐ அப்படிங்கிறது வந்து ஈவன் இன்சைட் யுவர் வெப்சைட்ஸ் அண்ட் பிஸ்னஸஸ் வர ஆரம்பிச்சிட்டு, தட் இஸ் ஏஇஓ. ஸோ இதில் எல்லாத்துலேயுமே என்னன்னா வி வாண்ட் திங்ஸ் ஃபாஸ்டர், பட் ஆர் வி கோயிங் டீப்பர் அப்படின்னு கேட்டால் ரொம்ப ஷாலோவாக தான் நம்ம எல்லாமே பார்த்துட்டு இருக்கோம். ஃபைன். ஸோ திஸ் இஸ் த பிக்கஸ்ட் ப்ராப்ளம் தட் வி ஆர் ஃபேஸிங். டீப்பராக போயிட்டோம்னா ஸ்ட்ராட்டஜிக்காக நம்மளால பார்த்துட முடியும். ஸோ இப்போ செகண்ட் திங் இஸ் நியூவாக என்ன நடந்துட்டு இருக்குது. ஸோ இந்த ரூம்லேயே எல்லாரும் சாட்ஜிபிடி யூஸ் பண்ணுறீங்கன்னு சொன்னீங்க. ஸோ இது ஒரு ஸ்மால் இமேஜ் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் ஈச் ஆஃப் தெம் இஸ் யூஸிங் அன் ஏஐ டூல். ஸோ இதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா கலெக்டிவ் ஏஐ டீம்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எல்லாரும் ஏஐ டூல் யூஸ் பண்ணி எம்பவர்டாக ஒரு டிசிஷன்ஸ் அண்ட் ஒரு சிங்கிள் சோர்ஸ் டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணுறப்போ கம்ப்ளீட்லி இட்ஸ் அ கலெக்டிவ் ஏஐ இன்டெலிஜென்ஸ். அண்ட் அகெயின் ஏஐயோடைய சோர்ஸ் என்ன, நம்மளா எழுதுனது மட்டும்தான். ஸோ இஸ் இட் வெரிஃபைடு? இட்ஸ் நாட் வெரிஃபைடு. ஸோ இதில் என்ன ஆகுது அப்படின்னா ஏஐ வந்து எழுத சொன்னால் எழுதி கொடுக்குது, சம்மரைஸ் பண்ணுது, டிசைன் பண்ணுது, ரெஸ்பாண்ட் பண்ணுது. அண்ட் 2 years பேக் திங்கிங் இஸ் ஆர் ஸ்ட்ராங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி இதே ஸ்டேஜில் நானும் நின்று பேசினேன். இன்னைக்கு ஏஐ கேன் திங்க். கிளாட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டூல் இப்போ லான்ச் ஆயிருக்கு. யாராவது அக்கௌண்ட் வச்சிருக்கீங்களா? கிளாட் வச்சிருக்கீங்களா சார்? பெய்ட் அக்கௌண்ட் வச்சிருக்கீங்களா? ஓகே. ஸோ இட் இஸ் ரியலி அ மான்ஸ்டர். இட் இஸ் ரியலி அ மான்ஸ்டர். நாங்கள் வந்து ஒரு 10-15 days கஷ்டப்பட்டு பண்ணுற ரிப்போர்ட்டை அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக 10 minutes எங்களால் எடுக்க முடியுது. பட் அகெயின் ஃபேக்ட் செக் அண்ட் ஆல் தட் பிஸ்னஸ் கன்சல்டிங் அப்படிங்கிறதே வந்து ஃபுல்லி வைப் ஆஃப் பண்ணது வந்து கிளாட். கோடிங் அப்படிங்கிறத ஃபுல்லி வைப் ஆஃப் பண்ணது கிளாட். ஸோ கிளாட் என்ன பண்ணுது அப்படின்னா இட் இஸ் கிவிங் யூ திங்கிங் என்ஜின்ஸ். ஆக்சுவலி சாட்ஜிபிடிலையும் இருக்குது டீப் திங்கிங், கட் ஆஃப் த வெப்சைட் அண்ட் டோன்ட் யூஸ் வெப் சோர்சஸ், இந்த மாதிரிலாம் நிறையா இருக்குது. பெர்ப்ளெக்சிட்டிலையும் இருக்குது. பட் கிளாட்ல வந்து வெரி டிஃப்ரெண்ட் ப்ராம்ப்ட்ஸ் பேக்ஸ்லாஷ் போட்டு L99 அப்படின்னு போட்டால் level 99. ஸோ அந்த அளவுக்கு டீப்பாக அது வந்து திங்க் பண்ணும், ஹையர் லெவல் ஆஃப் டீப் திங்கிங் அப்படின்னு. ஸோ ஏஐ இஸ் திங்கிங். திங்கிங் அப்படின்னா திங்க் பண்ணி உடனே அதை ஜென்ரேட் பண்ணுதா அப்படின்னா நம்ம என்னென்னலாம் கேள்வி கேட்டோமோ எதெல்லாம் சிரிச்சு பேசணுமோ அது எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வராங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஹார்வர்டில் வந்து தேர் ஆர் ப்ரொஃபஸர்ஸ் ஒரு பர்டிகுலர் கோர்ஸில் தே டீச் ஒரு பிஸ்னஸ் பிளான் எழுதுறதுக்கு எப்படி யோசிக்கணும், என்ன ஸ்டோரி லைன் கொண்டு வரணும், ஒரு இன்வெஸ்டர் கிட்ட போய் பிச் பண்ணுறோம் அப்படின்னா ஸ்டோரி எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கோர்ஸ் நடத்துகிறாங்க. இது என்ன பண்ணுது, அதை ஃப்ரேம் ஒர்க்கை எடுத்து பேக் எண்டில் யூஸ் பண்ணி இட் இஸ் கிரியேட்டிங் த ஃப்ளோ. ஸோ ஹியூமன்ஸால தான் கனெக்ஷன்ஸ் பண்ண முடியும், அந்த ஃப்ளோ இது பண்ண முடியும், கான்டெக்ட் கொடுக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் பேக் எண்டில் they are trying to fix it in some single way. இது ஜஸ்ட் ஒரு ஸ்மால் எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். ஸோ ஏஐ இஸ் ஸ்டார்டிங் டு திங்க். ஸோ இதில் வந்து வாட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இஸ் கன்வீனியன்ஸ் ஓவர் கன்வீனியன்ஸ் அப்படின்னு யூஸ் பண்ணுறதை விட கான்ஷியஸாக கரெக்டாக பார்த்து யூஸ் பண்ணுறது தான் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ வரைக்கும் யூ அண்டர்ஸ்டாண்ட் த சேஞ்சஸ் தட் ஹவ் ஹேப்பன்ட் இன் த லாஸ்ட் 1 or 2 years, ஹவு டிராஸ்டிக் தே ஆர். அண்ட் இதுக்கப்புறம் நம்ம இதில் வந்து எப்படி ஒன் ஆஃப் த ஃபோர் ரன்னர்ஸாக இருக்க முடியும் அப்படின்றது தான் இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த பிக்சரில் வந்து இட்ஸ் டாக்கிங் அபவுட் 2 things. ஒன் இஸ் அவுட்புட், செகண்ட் ஒன் இஸ் அவுட்கம். ஸோ அவுட்புட்க்கும் அவுட்கம்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? அவுட்கம் இஸ் த கான்சிக்வன்ஸ். அப்போ அவுட்புட் ஓகே. ஸோ அவுட்புட் வந்து நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னா டேட்டா மாதிரி, ரா டேட்டா. ஓகே ஃபைன். வேற யாராவது அவுட்புட் வர்சஸ் அவுட்கம்? நான் ஒரு இமேஜும் கொடுத்துருக்கேன் ஆஸ் அ க்ளூ. அவுட்புட் வந்து நிறைய வந்துட்டே இருக்கு. சாட்ஜிபிடி போய் கேட்டோம் அப்படின்னா இட் இஸ் கோயிங் டு கிவ் அஸ் லாட் ஆஃப் அவுட்புட்ஸ். இந்த வச்சுக்கோ என்னென்ன கேட்குறோமோ கொடுத்துக்கிட்டே இருக்கும். பட் வாட் இஸ் ஹேப்பனிங் இன் அவுட்கம்? அந்த மேன் வந்து கன்ஃபியூஸ் ஆகிடுறான். எல்லாமே சேம் ரிசல்ட்ஸ் இருக்கிற மாதிரி இருக்குது. ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் ஆச்சுனாலும் ராங் டைரக்ஷனில் கூட மூவ் ஆகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ சிம்பிளாக அவுட்புட்டையும் அவுட்கமையும் டிஃபைன் பண்ணணும் அப்படின்னா என்னென்னலாம் டாக்டிக்கல் ஒர்க், டெய்லி டாஸ்க்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம குட்டி குட்டியாக பண்ணுறோம்ல, அது எல்லாமே வந்து அவுட்புட்ஸ். இன்னைக்கு வந்து நீங்கள் ஒரு ப்ரொடக்டிவிட்டி மெஷர் பண்ணுறீங்க அப்படின்னா அது அவுட்புட்.
பட் அவுட்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களை பிஸ்னஸோடைய பாட்டம் லைன் இன்க்ரீஸ் ஆயிருக்கா அப்படிங்கிறது இஸ் அ பிகர் அவுட்கம் தட் கம்ஸ். ஸோ டாக்டிக்கல் டே டு டே ஒர்க் எல்லாம் கரெக்டாக நடந்துச்சு அப்படின்னா தான் யூ கேன் ரீச் அ அவுட்கம். ஸோ இந்த அவுட்புட் லெவல்லே பார்த்தீங்கன்னா ஏஐ இஸ் டேக்கிங் ஸோ மச் ஆஃப் அசம்ஷன்ஸ். ஸோ அதனால அவங்க அவுட்புட்லேருந்து அவுட்கம் எப்படி வரப்போகுது அப்படிங்கிறது தான் இதில் ஒரு ட்ரூ கொஸ்டின் மார்க். சிம்பிளாக சொல்லணும்னா மார்க்கெட்டிங்கில் யாராவது இருக்கீங்களா? few of you are there. Okay, so marketing la vandu when you go and pitch to a customer, right, munadila vandu sir naanga vandu na market research ke solren naanga business plans பண்ணுவோம், நீங்க இன்வெஸ்டர் கிட்ட போறீங்கன்னா உங்களுக்கு pitch decks ரெடி பண்ணி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு pitch பண்ணுவோம். so that is an output, ஒரு deliverable, என்னால இந்த டாக்குமெண்ட் உங்களுக்கு கிரியேட் பண்ணி கொடுக்க முடியும் அப்படின்னு. இப்போ வந்து அதை அப்படியே மாற்றி என்ன சொல்றோம் அப்படின்னா அவுட்கம் பேஸ்டாக செல் பண்றோம். we will get investment for you. டாக்குமெண்ட் பண்ணி கொடுத்தா அதோட நிற்கிறது இல்லை, அவங்களுக்கு ரியல் பர்பஸ் என்ன, இன்வெஸ்ட்மெண்ட் கிடைக்கணும். ஸோ அவுட்புட்லேருந்து அவுட்கம் பேஸ்டாக எல்லாமே மாறி இருக்கு. ஸோ அவுட்புட்க்கும் அவுட்கம்க்கும் இதான் டிஃப்ரென்ஸ். அவுட்புட் மே நாட் ஃபெச் த அவுட்கம் அன்லெஸ் தேர் இஸ் அ ப்ராப்பர் ஆக்ஷன். ஓகே, ஸோ இதில் இந்த அவுட்புட் ஸ்டேஜில் வந்து என்ன பண்ணுதுன்னா ஏஐ இஸ் கிவிங் எவ்ரி திங் ஃபாஸ்ட், ரொம்ப ஈஸியாக எல்லாத்தையும் ஆர்டிகுலேட் பண்ணி கொடுத்துருது. அதில் ரொம்ப கஷ்டமான விஷயம் கான்ஃபிடென்ட்டாக வேற சொல்லிடும். லைக் இட் டசன்ட் ஈவன் திங்க் ட்வைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஃபாஸ்ட்டாக திங்க் பண்ணிட்டு இட் கிவ்ஸ் யூ ரிசோர்ஸஸ், இட் கிவ்ஸ் யூ எவ்ரி திங், ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக சொல்லுது. எஸ், you're not able to decide about what to do next. You ask ChatGPT 5 times, you ask ChatGPT Copilot Perplexity and just sit there and think, ஒன்னொன்னு ஒவ்வொரு மாதிரி சொல்லி முடிச்சிடும். ஸோ ஃபைனலி யூ ஸ்டே கன்ஃபியூஸ்ட். அந்த அவுட்கம் வந்து ரீச் ஆயிருக்கோமா அப்படிங்கிறது இல்லை, ஒரு ஸ்பீடில் தான் ஒர்க் கொடுக்குது, ஃபாஸ்ட்டாக ஜென்ரேட் பண்ணி கொடுக்குறத விட அதுதான் வந்து நம்ம நெக்ஸ்ட் செக்மெண்ட்ல பார்ப்போம். ஸோ அதில் எந்த இடத்துல நம்மளுடைய இன்புட் இருக்கிறதுக்கு வந்து யூ கெட் த ரைட் இது. ஸோ இப்போ இதில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக யோசிக்கிறது வந்து ஃபாஸ்டராக இருந்தால் மட்டும் போதுமா, இம்மீடியட்டாக ChatGPT கிட்ட இருந்து சும்மா எனக்கு ஒரு பிஸ்னஸ் ஐடியா கொடு அப்படின்னு சொன்னால் அது நல்ல ப்ராம்ப்டா, அதுக்கு கொஞ்சம் கான்டெக்ஸ்ட் கொடுத்து நான் இந்த மாதிரி இந்த ஊரில் இந்த மாதிரி ஆடியன்ஸ் கிட்ட விற்கிறதுக்காக ஒரு ப்ராடக்ட் பண்ண போகிறேன் அப்படின்லாம் சொல்கிறப்போ அது வந்து ஸ்மார்ட்டர். ஸோ ஏஐ வந்து நம்மளை எப்போவுமே ஃபாஸ்ட்டாக கொடுக்க வைக்குது, பட் இட் இஸ் நாட் மேக்கிங் அஸ் ஸ்மார்ட்டர். செகண்ட் திங்க் வந்து ஆர்டிகுலேட் பண்ணிக்கிட்டே இருக்குது, பட் நம்மளை ரொம்ப திங்க் பண்ண விடுறதே இல்லை. ஒரு ஆன்சர் வந்த பிறகு we are like ஓகே ஆன்சர் வந்துச்சு எடுத்து போட்டுறோம். ஸோ இட்ஸ் நாட் லெட்டிங் அஸ் திங்க் டீப்பர் அண்ட் கான்ஃபிடென்ட்டாக ஆன்சர்ஸ் கொடுக்குதே தவிர ஸ்ட்ராட்டஜிக்காக அது வந்து கரெக்டாக இல்லை. ஸோ இது வந்து ஃபுல் ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் திஸ் செஷன். இதில் 2-3 இதுதான் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஏஐ இஸ் வெரி குவிக், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இட் இஸ் நாட் டிட்டர்மினிஸ்டிக். ஒரு வாட்டி இன்புட் மாறி 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 அவுட்புட் கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதுலேருந்து ஒரு அவுட்கம் நம்ம எடுத்து பண்ணுறப்போ எஸ்பெஷலி பிஸ்னஸஸாக இருந்ததுன்னா அதோட இம்பேக்ட் எவ்வளோ பெரிய இம்பேக்ட், நம்ம பண்ணலாமா அந்த மாதிரி அப்படிங்கிறத யோசிங்க. ஸோ இதில் இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கா? ஒரு அவுட்புட் இல்லை, சேலஞ்ச் பண்ணுறோம் இல்லை அது வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ண சொல்கிறோம். ஸோ நீங்கள் எப்படி சேலஞ்ச் பண்ணுறீங்க? ஃபார் எக்ஸாம்பிள் ஐ டோன்ட் திங்க் அப்படி ஏதாவது சொல்கிறோன்னு வச்சுக்கோங்க, அப்படின்னா அது வந்து நம்ம அடாப்ட் பண்ணிக்கலாம். அடாப்ட் பண்ணிட்டு இட் இஸ் கமிங் அவுட் வித் another answer which is you are right, which resonates better with you. correct. For example, எனக்கு ஒரு லோகோ கொடுக்குது, I think this is not you are right. Yes, you are right. கரெக்டா நான் தப்பா தான் பண்ணிட்டேன்னு சொல்லிக்கிறது. கரெக்ட். அது நடக்குது. அது வந்து நம்ம வந்து இது நீங்க சொல்றதாவது லோகோ அப்படின்னு சொல்றீங்க. ஸோ லோகோ வந்து ஒரு குவான்டிஃபையபிள் இதே கிடையாது. பட் நம்ம வந்து அரித்மெட்டிக்ல ChatGPT வந்து ஆக்சுவலி அது வெரி குட் இன் ரைட்டிங் போயட்ரி ஆர் ஹாலுசினேட் பண்ணி கிரியேட்டிவாக உள்ள ஸ்டஃப் எல்லாமே இட்ஸ் வெரி குட். பட் அரித்மெட்டிக் வரப்போ இன்னமும் சர்டன் பேசிக் பாட்மாஸ் கூட கரெக்டாக பண்ணுறதில்ல. நிறைய இடங்கள்ல இட் மேக்ஸ் தட் மிஸ்டேக். அண்ட் when you go back to it and say கரெக்டாக நீ செக் பண்ண அப்படின்னா கான்ஃபிடென்ட்டாக ஃபர்ஸ்ட் டைம் எஸ் ஐ ஹவ் செக்ட் இட் அப்படின்னு வரும். செகண்ட் டைம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபர்ஸ்ட் இந்த அடிஷன் பண்ண அப்புறம் எப்படி பண்ண அப்படின்னா ஐ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் இஸ் த லாஜிக் ஐ மிஸ்ட் இட் அப்படின்னு சொல்லி அதுவும் அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சு. ஸோ அது வந்து ஒன் வே ஆஃப் சேலஞ்சிங். So that is one way of challenging it, but there are other ways also. So on the challenging filter வந்து one of the filters I'll teach you that. So இது வரைக்கும் you understood இல்லையா, it's only about speed. ஸோ நம்மளை டீப்பராக திங்க் பண்ண விடுறதே இல்லை. ஸோ நம்ம ஏஐ யூஸ் பண்ணி
எவ்வளோ டீப்பாக திங்க் பண்ணி how can we be the better humans and AI is just an extension of our arms அப்படிங்கிறத மட்டும் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்பீட் கேன் imitate intelligence. ஓகே, ஸோ இப்போ வந்து ஒரு ரோபோ ஒரு ஹியூமன், ரைட்? இதில் எப்போவுமே நம்ம யோசிச்சிருக்கோம் மெஷின்ஸ் ஹேவ் ஹையர் கம்ப்யூட்டேஷன் கெப்பாசிட்டி. அதே மாதிரி ஹியூமன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தே ஹாவ் சர்டன் திங்ஸ். ஹியூமன்ஸால் மட்டும்தான் வித்தவுட் எனி ரூல்ஸ் திங்க் பண்ண முடியும். திங்க் ஆஃப் அ ரேண்டம் நம்பர் அப்படின்ட்டு இப்போ நான் மேம் ஒரு ஏதாவது ஒரு நம்பர் திங்க் பண்ணுங்க மேம் மைண்டில், எனி நம்பர். ஸோ அவங்க என்கிட்ட அடுத்து கேள்வி கேட்கவே இல்லை. ஸோ அவங்க என்கிட்ட எதுவும் அடுத்த கேள்வி கேட்கவே இல்லை. பட் இதே இது நீங்கள் போய் ஒரு மிஷின் கிட்டேயோ இல்லைன்னா ஒரு கோடிங் இதில் நீங்கள் போய் கொடுத்தீங்கன்னா என்ன ரூல்ஸ் அப்படின்னு கேட்கும். ஷுட் இட் பி பிட்வீன் 9 and 19? எவ்வளோ இட் கேன் பி அன் இன்டிஜரா இல்லை இட் கேன் பி அ ப்ரைம் நம்பரா, என்ன மாதிரி நீங்கள் கேட்குறீங்கன்னு இட் வில் ஸ்டார்ட் ஆஸ்கிங். ஸோ யூ ஹேவ் டு செட் த கான்டெக்ட் அண்ட் பவுண்டரி ஃபார் மெஷின்ஸ். சம்ஹவ் ஹியூமன்ஸ்க்கு வந்து அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு லேர்னிங்காக என்னன்னு தெரியாது, பட் தே ஆர் ஏபிள் டு டூ. பட் இதில் வந்து எங்கே ஏஐ வந்து ரொம்ப நம்மளை வந்து அவுட் பீட் பண்ணி போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 things. இப்போ ஹியூமன்ஸ் இவ்வளோ பேர் இருக்கோம் இல்லையா, இத்தனை பேரையும் நான் ஒரு பர்டிகுலர் டூலில் ட்ரெயின் பண்ணணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ChatGPT-யே எடுத்து எல்லாருக்கும் பெய்ட் வெர்ஷன் வாங்கி கொடுக்கணும்னா ஒவ்வொருத்தருடைய லெவல் ஆஃப் லேர்னிங், அவங்க பேஸ் ஆஃப் லேர்னிங்க்கு வந்து ஐ ஹவ் டு கேட்டர் அண்ட் டீச். இவங்களுக்கு இப்படி சொன்னால் புரியும், ஒருத்தங்க விஷுவலாக இருப்பாங்க, ஆடிட்டரியாக இருப்பாங்க, அன்னைக்கு அவங்க நல்ல மூடில் இருந்திருக்க மாட்டாங்க, மேபி சம்திங் இஸ் பாதரிங் தெம். ஸோ அந்த செஷனை நம்ம ரிப்பீட் பண்ணணும், ரிட்டென்ஷன் கம்மியாக இருக்கும், 4 தடவை சொல்லணும், 5 தடவை குவிஸ் வைக்கணும், இது இவ்வளோ சேலஞ்சும் இருக்குது. ஏஐக்கு அந்த பிரச்சனையே கிடையாது. ஒரே ஒரு சாஃப்ட்வேர் அப்டேட், அந்த ஃபுல் அப்டேட் எல்லா, இப்போ நீங்கள் எல்லாரும் ரோபோஸாக இருந்தீங்கன்னா ஒரு ஸ்பிளிட் ஆஃப் த செகண்டில் எல்லாருக்கும் அதே அப்டேட். திங்க் ஆஃப் இட். ஓகே, இது வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் சேலஞ்சிங் திங்ஸ் வித் ஏஐ வர்சஸ் ஹியூமன்ஸ். செகண்ட் திங் இஸ், இது நத்திங் டு டாக் அபவுட் ரெகுலர் இன்னைக்கு டேட் செனாரியோ அந்த மாதிரிலாம் எதுவுமே யோசிக்காதீங்க. நார்மலாக கலெக்டிவ் கம்யூனிட்டிஸ். ஸோ இங்கே இருக்கிற எல்லாருக்கும் வந்து ஏதோ ஒரு விஷயம் சேமாக இருக்கலாம். இன்னைக்கு பாம்ஸ் அப்படிங்கிற ஒரு கம்யூனிட்டியில் நம்ம எல்லாருமே மீட் பண்ணுறோம், சேமாக இருக்கும். பட் அது மாதிரி நமக்கு நிறைய பாக்கெட்ஸ் ஆஃப் கம்யூனிட்டி இருக்கும். எல்லா கம்யூனிட்டிலையும் எல்லாரும் இருப்பாங்கன்னெலாம் சொல்ல முடியாது. பட் ரோபோஸ்க்கு அப்படி கிடையாது. ஒரு ரோபோ இன்னொரு ரோபோட்டை கான்டாக்ட் பண்ணணும்னா இட்ஸ் வெரி ஈஸி. இந்த கம்யூனிட்டிக்குள்ளே தான் இருக்கணும் அதுலலாம் கிடையவே கிடையாது. இதெல்லாம் ஒன் செட் ஆஃப் ரோபோஸ் அப்படின்னா இன்டர் கனெக்டிவிட்டி பிட்வீன் தெம் பிகம்ஸ் வெரி வெரி ஈஸி. ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வேணும்னா ஒருத்தர் இன்னொருத்தர் நீங்கள் கால் பண்ணணும், அவங்கக்கிட்ட இருக்குமா, அவங்கக்கிட்ட கேட்கலாமா, எப்போ கூப்பிடலாம் அவங்கள, அந்த மாதிரி சோ மெனி திங்ஸ் ஆர் தேர். அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ 2 விஷயம் தான். ஹியூமன்ஸ் பொறுத்த வரைக்கும் அப்டேட் பண்ணிக்கிறதுக்கு இட்ஸ் வெரி டிஃபிகல்ட், பட் ரோபோஸை இன்ஸ்டன்டேனியஸாக அப்டேட் பண்ணிக்க முடியும். செகண்ட் திங் வந்து ரோபோஸ்க்கு இட் கேன் ஈஸிலி கனெக்ட் வித் ஈச் அதர். ஐஓடின்னு சொல்லுவாங்க, கனெக்டட் டிவைசஸ் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. இங்கே உட்காந்து உங்களுடைய வாஷிங் மிஷின் ஆன் பண்ணலாம், ஏசி ஆன் பண்ணலாம், டோர்பெல் ஆக்டிவேட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி என்ன வேணாலும் நம்ம வந்து பண்ணிக்கலாம் இல்லையா. ஸோ இது எல்லாமே கனெக்டட் டிவைசஸ். கார் வந்து ஃபோன்கிட்ட பேசுது, ஃபோன் லேப்டாப்கிட்ட பேசுது, அது சர்வரில் பேசுது. ஸோ மெனி டிவைசஸ். நம்ம ஸ்மாலர் லெவல்ஸில் பேசுகிற மாதிரி பிக் ஃபேக்ட்ரிஸில் யூ ஹேவ் ரோபோஸ் டாக்கிங் டு ஈச் அதர். இன்ஃபேக்ட் ஒரு மாதிரி யோசிச்சிங்க அப்படின்னா மைனிங் இஸ் ஒன் ஆஃப் த டேஞ்சரஸ் திங்ஸ். ஒரு மெட்டல் மைன் பண்ணி நம்ம எடுக்கணும் அப்படின்னா அது வந்து ரொம்ப ஹசார்டஸ் அண்ட் டேஞ்சரஸ் ஐட்டம். ஸோ அதுக்கு வந்து ரோபோஸ் நிறையா யூஸ் பண்ணுறாங்க. ஸோ டு அன் எக்ஸ்டென்ட் ரோபோவே உள்ளே போய் மெட்டல் எல்லாம் எடுத்து இட் இஸ் பில்டிங் மோர் ரோபோஸ். ரோபோ இஸ் மைனிங் மோர் ரோபோஸ். ஸோ இந்த மாதிரிலாம் நிறையா யோசிச்சு பார்க்குறப்போ பாசிபிலிட்டிஸ் ஆர் வெரி ரியலிஸ்டிக் அண்ட் பாசிபிள். ஒரு ஹியூமன்ஸை வச்சு எல்லாரையும் கனெக்ட் பண்ணி இந்த ரூமில் இன்னைக்கு இந்த டைமுக்கு வாங்க ப்ளீஸ், திஸ் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் ட்ரைனிங், கிளையண்ட் ஹேஸ் இன்சிஸ்டட் அப்படின்னு சொன்னாலும் 10 விதமாக நான் வந்து அவங்களை கன்வின்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் தட் இஸ் த ஒன்லி ரீசன் தே ப்ரிஃபர் ரோபோஸ். தட் இஸ் த ஒன்லி ரீசன் தே ஆர் ப்ரிஃபரிங் ஆட்டோமேஷன். ஸோ இந்த இடத்துல நம்ம எப்படி பெட்டராக இருக்கணும் அப்படிங்கிறதும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஹியூமன்ஸோடைய அகெயின் பிக்கஸ்ட் ஸ்ட்ரென்த் வந்து பர்சனல் கம்யூனிட்டிஸ். ஸோ பர்சனல் கம்யூனிட்டிஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் இன் ஹியூமன் இது. ஸோ ஏஐ வந்து பேட்டர்ன் ரெக்கக்னிஷன். காலையில் வந்து நம்மளுடைய ஒர்க்
ஓகே மார்னிங் நான் 9 to 10 இந்த ஷீட் எடுப்பேன், இந்த டேட்டாலாம் செக் பண்ணுவேன், இதில் போய் ரிப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்னா 1 month இது ஏஐ வந்து ஆட்டோமேட் பண்ணிடும். Anything that can be repeated will get easily automated. That is the first benchmark. ஸோ ஒரு பேட்டர்ன் ரெக்கக்னைஸ் பண்ணிடுச்சு அப்படின்னா ரொம்ப ஈஸியாக அதை ஆட்டோமேட் பண்ணிடும். செகண்ட் ஒன் இஸ் லாங்குவேஜ் ப்ரிடிக்ஷன். சாட்ஜிபிடிட்ட போய் சொல்லாமா, பொலைட்டாக சொல்லு, ஸ்ட்ராங்காக சொல்லு, இல்லைன்னா இன் மை டோன் ஆஃப் வாய்ஸ் அப்படின்னு வேற இப்போ புதுசாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி நம்மளை புரிஞ்சு வச்சிருக்கு. யாராவது இவ்வளோ பேர் சாட்ஜிபிடி வச்சிருக்கீங்கல்ல, ஜஸ்ட் ஒரு ஸ்மால் ஆக்டிவிட்டி ஜஸ்ட் எடுத்து வாட் டு யூ நோ அபவுட் மீ அப்படின்னு மட்டும் சாட்ஜிபிடிட்ட கேளுங்க. ப்ளீஸ் ஆஸ்க் வாட் எவர் யூ ஹவ் ஆஸ்க் சாட்ஜிபிடி, நீங்கள் என்னென்னதுக்குலாம் அதை யூஸ் பண்ணிருக்கீங்க. இது ரொம்ப நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ஆக்டிவிட்டியாக இருந்துச்சு. ஸோ லைக் நான் எம்பிஏ படிக்கிறப்போ எம்பிஏல கொஞ்சம் லெசன்ஸ்க்கு இது பண்ணேன், டோஸ்ட் மாஸ்டர் ஸ்கிரிப்டுக்கு யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ அதுக்கு தெரியுது நான் டோஸ்ட் மாஸ்டர்ஸில் இருக்கேன், நான் டிடிஎம் ஆயிருக்கேன், நான் எம்பிஏ முடிச்சிட்டேன், நான் calculations everything. Yes, so it will teach you. So just எடுத்து ஒரு 2 minutes, it's a very nice thing. ChatGPT நம்மளை பத்தி எவ்வளவு தெரியுது அப்படிங்கறத நீங்க பார்க்கலாம். மொபைல் டிவைஸ்ல யார்கிட்டயாவது இருந்ததுன்னா போட்டு பாருங்க. You don't have to share. I know நிறைய விஷயங்கள் பேசுவோம் நம்ம. ஆமா, அது வரைக்கும் சொல்லவே சொல்லல. இந்த ரெண்டு இது எப்போ ஃப்ரீயா இருக்கீங்கன்னா கேட்டு பாருங்க. நம்ம இன்னைக்கு இதில் பார்த்து நம்ம ஒரு ஸ்மால் ஆக்டிவிட்டியா தானே பண்றோம், பட் இட் ஹாஸ் அ லாட் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ். திஸ் இஸ் த கான்டெக்ட் தட் யூ ஹவ் கிவன் ஏஐ. இவ்வளவுதான் நீங்க உங்களை பத்தி ஏஐ கிட்ட சொல்லியிருக்கீங்க, இவ்வளவு வச்சுதான் அது உங்களுக்கு எல்லா ஆன்சரும் கொடுத்துட்டு இருக்கு. ஸோ ஆன்சர் வந்து உங்களுக்கு ஆப்டா வரலை அப்படின்னா நீங்க அந்த கான்டெக்ட் செக் பண்ணல அப்படின்றது அர்த்தம். ஸோ எங்கெங்கெல்லாம் கேப் இருக்கோ அதெல்லாம் ஃபீட் பண்ணுங்க ஏஐக்கு. ஸோ அதுக்காக தான் இப்போ வந்து கிளாட்ல என்ன பண்ணிட்டாங்கனாக்கா, யூ கேன் ஹேவ் டிஃப்ரெண்ட் ரோல்ஸ். ஸோ இப்போ ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு வந்து ஒரு கிளைண்ட் எனக்கு யூகே இங்கிலீஷ் தான் வேணும், எனக்கு வந்து ரிப்போர்ட்ஸ் ஷுட் நாட் பி வேர்டி, இட் ஷுட் பி ஹைலி விஷுவல் ஓரியன்டாக இருக்கிற ரிப்போர்ட்ஸ் வேணும் அப்படிலாம் கேட்குறாங்கன்னா, அந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஐ கேன் டிஃபைன் ஒரு எஸ்ஓபி மாதிரி ஒரு ஃபைல் செட் பண்ணி விட்டு அது ஒரு ப்ராஜெக்ட் அப்படின்னு வந்துடும். ஸோ அதுக்குள்ளே போய் நான் என்ன சர்ச் பண்ணாலும் அந்த இன்ஃபர்மேஷன் மட்டும் வச்சு தான் பண்ணும். ஸோ அதனால தான் எப்போவுமே சாட்ஜிபிடிக்கு தயவு செஞ்சு ஒரு பர்சனல் அக்கௌண்ட், ஒரு ப்ரொஃபஷனல் அக்கௌண்ட் ரெண்டு வச்சுக்கோங்க. ஆஃபீஸ் இதில் ஒரு தனி சாட்ஜிபிடி ரன் பண்ணுங்க, பர்சனல் அக்கௌண்ட்ல தனி சாட்ஜிபிடி ரன் பண்ணுங்க. ரெண்டையும் மிக்ஸ் பண்ணீங்கன்னா வர்ற ஆன்சரும் மிக்ஸ்டாக தான் வரும். ஓகே, ஸோ இது வந்து ஸ்மால் வே இன் விச் கான்டெக்ஸ்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்றது. ஸோ அகெயின் நம்ம சமரி பற்றியும் பேசணும். 100 words கேட்டால் கொடுக்கும், 1000, 10,000, 6,000க்கு மேலே திணற ஆரம்பிச்சிடும். இட் வில் சே மை லிமிட் ஹஸ் கான் ஃபார் த டே. அந்த மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லுமே தவிர 6,000 மேலே இட்ஸ் நாட் வெரி குட். பெய்ட் அக்கௌண்ட்ஸ்லேயே இட்ஸ் நாட் குட். Number of words. When you ask for shorter reports, it gives very quickly. So 6,000, 10,000லாம் போகிறப்போ இன்ஃபேக்ட் இப்போ ரீசெண்டாக நடுவில் ஒரு ரிப்போர்ட்டில் வந்து இட் வாஸ் அ 6,700 word ரிப்போர்ட், லாங் ஃபார்ம் பிளாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சர்டன் டைப் ஆஃப் எஸ்இஓக்கு வந்து நிறைய கண்டென்ட் இருந்தால் நல்லா ஃபங்க்ஷன் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஒரு எஸ்இஓக்கு பெரிய ரிப்போர்ட் எழுதி முடிச்சிட்டோம். அகெயின் சாட்ஜிபிடி ஜென்ரேட்டட் தான் டீம் பண்ணியிருக்காங்க. ஒரு வாட்டி கூட அதை ரீட் பண்ணி கூட பார்க்கலாம். அவங்க அந்த 6,500 words யாருமே ரீட் பண்ணல. நடுவில் ஒரு 7 words வாட் எவர் நிஜமா இருக்குதுங்க. ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு கிராஸ் செக் வாட் யூ கெட் ஃப்ரம் சாட்ஜிபிடி ஆல்சோ. அதனால தான் நான் சொல்றேன், அது ஒரு ஷார்ட்டர், அதுக்குன்னு ஒரு கெப்பாசிட்டி இருக்கு. ஸோ ஏஐ டசன்ட் ஹாவ் அ கெப்பாசிட்டி அப்படிங்கிறதுலாம் இல்லை. I don't know if it's true, like even நம்ம இப்போ இந்த அலார்ம்லாம் செட் பண்ணுறோம்ல, நம்ம கேலண்டர்ஸ் மூவ் பண்ணுறது, அலார்ம்ஸ் மூவ் பண்ணுறது, அதுவே ஒன் ஸ்டேஜில் இட்ஸ் கெட்டிங் ஸ்டக். ஸோ ஒரு டிட்டர்மினிஸ்டிக் வேர்ல்டுக்குள்ளே தான் அதால் ஆப்ரேட் பண்ண முடியும். இவ்வளோ வரைக்கும் தான் என்னால் பண்ண முடியும் அப்படின்றது இருக்கும். அண்ட் இந்த ஏஐ நீங்கள் இங்கே யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, யூ ஹாவ் எனி ஐடியா ஆஃப் ஹவு பிக் த சர்வர் வில் பி? இப்போ உங்கள் ஆஃபீஸில் சர்வர் ரூம் இருக்கும்ல, இப்போ பெருசாக ஒரு இன்ஃபோசிஸ்லாம் போகிறோன்னா மேபி இந்த அளவுக்கே சர்வர் ரூம்ஸ் வச்சுருப்பாங்க. ஃபுல்லாக ரேக்ஸ் வச்சு இட் வில் பி ஃபுல்லி ரன்னிங், ஏர் கண்டிஷன்ட், கூலிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் சர்வர்ஸ், அந்த மாதிரி இருக்கும். ஸோ எனி ஐடியா சாட்ஜிபிடிக்கு வந்து இந்த மாதிரி மெட்டா ரன் பண்ணுறதுக்கு இல்லை சாட்ஜிபிடி ரன் பண்ணுறதுக்கு எவ்வளோ பெரிய சர்வர் தேவைப்படும் அப்படின்னு?
Acres and acres of land. எஸ், ஒரு குட்டி ஊரே வாங்கி வச்சிருக்காங்க. ஸோ இஃப் யூ கோ அண்ட் சி கொஞ்சம் டீப்பராக அந்த யூகே ஈரான் வார் அதெல்லாம் வாசிச்சு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் நாட் அ வார் ஆன் இட்ஸ் நாட் அ வெப் பேஸ்ட் வார். அகெயின் தேர் டார்கெட்டிங் டேட்டா சென்டர்ஸ். இன்னைக்கு துபாயில் அந்த இதை தூக்குனா யாருக்கும் எதுவும் ஒர்க் ஆகாது. ஸோ அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப பெரிய Elon Musk, one of the purpose of going into satellite is to have service there. சர்வர்ஸ். யா. ஸோ அங்கே ஸ்டார்லிங்கையும் அதனால தான் ஸ்டாப் பண்ணாங்க. ஸோ ஜியோபொலிட்டிக்கலி எவ்ரி திங் இஸ் கனெக்டட். பட் நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, இட் நீட்ஸ் ஸோ மச் ஆஃப் எனர்ஜி. நம்ம இன்னைக்கு சும்மா கேட்குற ஒவ்வொரு ப்ராம்ப்ட் அதை ரன் பண்ணுறதுக்கும் தெர் ஆர் வீடியோஸ் யூ கேன் கோ அண்ட் சி வேர் இஸ் த ChatGPT சர்வர். அந்த அந்த ஒரு ஸ்மால் கம்யூனிட்டி சுற்றி இருக்கிற இடங்கள்ல தண்ணியே இல்லை. அங்கே லிவ் பண்ணிட்டு இருந்தவங்க 5 years பேக் எங்களுக்கு எப்படி இருந்தது வர்சஸ் இப்போ எப்படி இருக்கு. டேப் ஓப்பன் பண்ணால் மட்டி வாட்டர் வருது. தெர் ஆர் ஸோ மெனி வீடியோஸ் தட் ஆர் தேர். ஸோ ஐம் ஷுர் நம்ம எல்லாருமே ஒரு ரெஸ்பான்சிபிள் ஆடியன்ஸ் ஃபார் த டே. ஸோ பி மைண்ட்ஃபுல் ஆஃப் யோர் யூசேஜ். ஜஸ்ட் பிகாஸ் அது ஃப்ரீ அப்படிங்கிறதுனால இட்ஸ் நாட் என்டையர்லி ஃப்ரீ. இட் இஸ் எஃபெக்டிங் இன் சம் லார்ஜர் வே. நான் சம் அதர் வேன்னு கூட சொல்லலை, சம் லார்ஜர் வே. பிகாஸ் கண்ணுக்கு இப்போ தெரியலை, பட் பெருசாக இது எல்லாமே வரும். ஸோ இட் நீட்ஸ் அ லாட் ஆஃப் திங்ஸ் லைக் தட். இதில் வந்து திஸ் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட். ஸோ ஹியூமன்ஸ்க்கு வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்கும். இது இப்போ சொல்லுது அப்படின்னா அதை ரீட் பண்ணி பார்த்துட்டு இது அனுப்பலாமா வேண்டாமா, இந்த கிளைண்ட்டுக்கு நீங்கள் அந்த கிளைண்ட்டை பற்றி ஒரு இப்போ உங்களை பற்றி நம்ம கேட்டப்போ அது கொடுத்துச்சு தெரியுமா, அது மாதிரி ஒரு கிளைண்ட்டை எப்படி உங்களால் டிஃபைன் பண்ண முடியும். என் கூட இத்தனை வருஷம் இருந்திருக்காங்க, ஒன் ஆஃப் மை டாப் 3 ரெவென்யூ கஸ்டமர்ஸ், அந்த மாதிரி நம்ம வந்து எப்படினாலும் டிஃபைன் பண்ணலாம். பட் ஃபைனலி ஒரு ஜட்ஜ்மெண்ட், இந்த மெயிலை நம்ம அனுப்பலாமா, இந்த வேர்ட் யூஸ் பண்ணலாமா அப்படிங்கிறது நமக்கு தான் தெரியும், ரைட். செகண்ட் ஒன் இஸ் எத்திக்ஸ். இது வந்து ஹைலி டிபேட்டட் டாபிக் அகேன். பிஹைண்ட் எவ்ரி எத்திக்ஸ் ஏஐ தேர் இஸ் அ ஹியூமன். ஸோ எத்திக்ஸ் வந்து கண்டிப்பாக ஹியூமன்ஸ் நோ தட் பெட்டர். ஏன்னா சில இடங்கள்ல ஹியூமன் லைஃப் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், பட் ஏஐ பொறுத்த வரைக்கும் இட் வில் கோ பை ரூல்ஸ் ப்ராசஸஸ். ஸோ தட் இஸ் தட். நெக்ஸ்ட் ஒன் இஸ் கான்டெக்ஸ்ட். ஸோ கான்டெக்ஸ்ட் கொடுக்கறது அப்படிங்கிறது ஹியூமன்ஸ் டூ தட் பெட்டர். த லாஸ்ட் ஒன் இஸ் மீனிங். வாட் எவர் இட் இஸ், ஹியூமன்ஸ் ஆர் மீனிங் மேக்கிங் மிஷின்ஸ். இந்த சேர் ஏன் இங்கே இருக்கு, ஏன் இந்த லைனோட வைக்கல அப்படின்னா, ஒருவேளை அவங்க வச்சிருப்பாங்களோ, இவங்க தான் தள்ளி உட்கார்ந்துருப்பாங்களோ, இல்லை வைக்கிறவங்களே தப்பாக வச்சிருப்பாங்களோ, நம்மளை விட்டா அவ்வளோ சினாரியோஸ் நமக்கு வந்து யோசிக்க தோணும். ஒவ்வொரு ஸ்மால் திங்கிங்க்கும் வி ஸ்டார்ட் ஆடிங் மீனிங். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்ல ஹியூமன்ஸ் ஆர் வெரி குட் அண்ட் திஸ் இஸ் வேர் ஏஐ இஸ் வெரி குட். ஸோ ரொம்ப லாங்காக பியூட்டிஃபுல்லாக எழுதியிருக்கு அப்படின்றதுனால அது ஃபுல்லி கரெக்ட் கிடையவே கிடையாது. ஆல்வேஸ் டூ அ செக். ஸோ திஸ் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் செகண்ட் பார்ட் தட் ஸ்டார்டிங்கில் இன்ட்ரடக்ஷன்லேயே சொல்லியிருந்தாங்க இல்லையா. ஸோ காக்னிட்டிவ் ரிஸ்க். காக்னிட்டிவ் அப்படின்னா நம்மளுடைய திங்கிங்கை எவ்வளோ எஃபெக்ட் பண்ணியிருக்கு, மூளை எவ்வளோ வாங்கியிருக்கு ChatGPT யூஸ் பண்ண போகிறோம். டு பி வெரி ஆனஸ்ட், ஃப்ளூவெண்ட்டாக வேர்ட்ஸ் வரும். வேர்ட்ஸ்க்கு திணறவே மாட்டோம். ஒரு எழுதுகிற போனாலும் சரி, இல்லை பேசுகிற போனாலும் சரி, என்ன சொல்ல வரோமோ ஈஸியாக வேர்ட்ஸ் கனெக்ட் பண்ண முடியும். ChatGPT வந்த பிறகு அது மாறிடுச்சு. இது ஒரு மாதிரி அப்படின்னா ChatGPT லாங்குவேஜ்னு ஒன்று உருவாயிட்டு இருக்கு. ChatGPTனா ஜென் ஏஐ லாங்குவேஜ் அப்படின்னு ஒன்று உருவாயிட்டு இருக்கு. ஸோ அதில் வந்து பார்த்தாலே தெரியும். நம்ம எழுதுறப்போ டிண்ட் அப்படின்லாம் யூஸ் பண்ணவே மாட்டோம். டிட் நாட் அப்படின்னு தான் எழுதி பழகிருப்போம். பட் அந்த டிண்ட்டை பார்த்தாலே சொல்லுவேன், நீ ChatGPTயில் போட்டு எடுத்துட்டு வந்த அப்படின்னு. ஸோ நீங்களாம் ChatGPT யூஸ் பண்ணுறீங்கன்னா டிண்ட், காண்ட் அதெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. கான்ட்ராக்ஷன்ஸ்ன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். அண்ட் சர்டன் திங்ஸ் லைக் அந்த லாங் ஹைஃபன் இருந்ததுன்னா கண்டிப்பாக ChatGPT அது பார்த்தாலே தெரிஞ்சிடும். எங்களுக்குலாம் பெயின்ஃபுல்லான விஷயம் என்னன்னா, 10-15 days கஷ்டப்பட்டு ஒரிஜினல் ரிசர்ச் வச்சு ஒரு ரிப்போர்ட் எழுதி அனுப்பியிருப்போம். 5 minutes நாங்கள் வந்து கிளைண்ட் டேட்டா ப்ரெஷியஸ் அப்படின்லாம் யோசிச்சு விதவுட் ஏஐ வி ஜஸ்ட் டூ ப்ராப்பர் ரிசர்ச் அண்ட் பில்ட் த ரிப்போர்ட். கிளைண்ட் அதை போய் ChatGPT கொடுத்து கிவ் அ ஃபீட்பேக் ஆன் திஸ் ரிப்போர்ட். எவ்வளோ பேஜஸ்க்கு ஃபீட்பேக் வரும்னு நினைக்கிறீங்க? 65-70 pages ஃபார் அ 15-page டெக். ஸோ சம்மந்தமே இல்லாமல் ரேண்டமாக இதை மாற்றி அதை மாற்றி, இது கோரிலேட் ஆகலை, இங்கே இஸ் வச்சா நல்லாயிருக்கும், ரேண்டம் கமெண்ட்ஸ். குட் டு ஹேவ், நைஸ் டு ஹேவ்லாம் தான் பாதி இருக்குமே தவிர கான்டெக்ஸ்ட் வைஸ் தட் இஸ் அ பியூட்டிஃபுல் டாக்குமெண்ட். பட் அது ஜென்ரேட் பண்ணணும், தப்பு கண்டுபிடிக்கணுமா, நான் கண்டுபிடிச்சு தரேன். ஸோ இப்போல்லாம் நாங்கள் கிளைண்ட்டை சொல்லிடுறது, நீங்கள் ChatGPT ஃபீட்பேக்னா வி ஆர் நாட் ஹியர்.
ப்ளீஸ் நீங்கள் அது வேறு யாரையாவது வச்சு செகண்டாக க்ளோஸ் பண்ணிக்கோங்க. பட் இஃப் யூ ஆர் ரெடி டு கம் சிட் ஆன் அ கால் அண்ட் டிபேட் இட் வித் அஸ், வி ஆர் ஹாப்பி டு ஹெல்ப் யூ அப்படின்னு. ஸோ எந்த மாதிரிலாம் சாட் ஜிபிடி அதோடைய அவதார்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இன்னொரு சைடில் வந்து நம்மளுடைய காக்னிட்டிவ் ரிஸ்க் இஸ் வெரி வெரி ஹை. ஸோ இதில் வந்து 3 இம்பார்ட்டண்ட் இது நான் வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த ஆடியன்ஸ் நம்ம ரெகுலராக ஒரு ஆஃபீஸ் லெவலில் நம்ம பண்ணுற அது தப்பாகவும் இருக்கலாம், இல்லைன்னா கன்வீனியன்ஸ்க்காக பண்ணிட்டு இருக்கோம், முடிஞ்சா மாற்றிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இஸ் ஃப்ரேமிங் லேசினஸ். சாட்ஜிபிடி வச்சு தான் எழுத போகிறோம், பட் கோபைலட் கிட்ட போய் சாட்ஜிபிடி ப்ராம்ப்ட் கூடன்னு கேட்டு அந்த ப்ராம்ப்டை எடுத்து சாட்ஜிபிடியில் போடுறோம். ஆல் ஆஃப் அஸ் ஆர் கில்ட்டி. இன்னைக்கு ஏதோ ஒரு விஷயம் பண்ணணும், ஒரு இன்னைக்கு நான் பேசிட்டு இருந்தப்போ கேட்டேன், எங்க இருந்து இந்த பாட்டு கிடைச்சிச்சு அப்படின்னு கேட்டேன். அந்த ப்ரோமோக்கு சாட்ஜிபிடிட்டே கேட்கலாம், அது இன்னும் மோசம். கிவ் மீ அ ப்ராம்ப்ட் அப்படின்னு கேட்டு போடுறது போடலாம். பட் ஐம் ஜஸ்ட் டெல்லிங் நெக்ஸ்ட் லெவல் வந்து கோபைலட் கிட்ட கேட்டு நம்ம சாட்ஜிபிடி கிட்ட கொடுக்குறோம். ஸோ இந்த மாதிரி பண்றது தான் ஃப்ரேமிங் லேசினஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுல என்ன ஆகுது அப்படின்னா, என்ன ப்ராப்ளம்னு நம்மளே தெளிவா இல்லை, ப்ராப்ளமையும் அவங்க கிட்டே போய் கேட்குறோம். எப்படி அவனுக்கு ஸ்கோப் டிஃபைன் பண்ணுன்றதும் தெரில, நீயே எனக்கு ஸ்கோப் டிஃபைன் பண்ணிக்கோ. ஸோ எல்லாத்தையும் அதுக்கிட்டே கொடுத்து நீயே கொஸ்டினை பண்ணிக்கோ, நீயே ஆன்சரும் கொடுன்ற மாதிரி ஆகுது. உண்மையா இல்லையா? ஸோ யோசிச்சு பார்த்தா தயவு செஞ்சு ப்ராம்ப்டை மட்டும், தட் இஸ் யோர் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். எப்போவுமே சொல்லுவாங்கல்ல, பிளானிங் வந்து நல்லா பண்ணால் எக்ஸிக்யூஷன் வில் பி அ ஷார்ட்டர் டைம், டேக் டைம் டு பிளான் யோர் ஒர்க்னு. அது மாதிரி ப்ளீஸ் டேக் டைம் டு செட் கான்டெக்ஸ்ட் அண்ட் ரைட் யோர் ப்ராம்ப்ட். இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இல்லை அப்படின்னா அதுவே அது அசியூம் பண்ணிக்கும், அந்த அசியூம் பண்ணதை பேஸ் பண்ணி அதுவே கண்டென்ட் கிரியேட் பண்ணிக்கும். நமக்கு அது என்ன அசியூம் பண்ணுச்சுன்னு தெரியாது, ஏன்னா நம்ம அதுக்கிட்ட எக்ஸ்ட்ராவாலாம் கேட்க மாட்டோம். நம்ம டைம் ரொம்ப ப்ரெஷியஸ், அது கொடுத்துச்சு எடுத்து காப்பி பேஸ்ட் அவ்வளோதான். அண்ட் யாருக்கெல்லாம் சாட் ஜிபிடி வந்து வாட்டர் மார்க் ஆயிடுச்சுன்னு தெரியும் இல்லையா? ஸோ இப்போ சாட் ஜிபிடிலேருந்து கண்டென்ட் பேஸ்ட் பண்ணீங்கன்னா டாக்குமெண்ட்ஸ் பண்ணுறப்போ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. லாஸ்ட்டில் இல்லை மிடில் எங்கேயாவது ஒரு இடத்துல ஹைப்பர் லிங்க் ஆகிடுது. இப்போ அந்த டாக்குமெண்ட்டில் அந்த ஹைப்பர் லிங்க் கிரியேட் கிளிக் பண்ணால் உங்களுடைய சேட் இருக்கு இல்லையா, அதை காமிக்குது. மாட்டிக்குவீங்க. ஸோ இது கேன் கம். ஆமாம், அங்கே போய் பட் யூ கேன் ஜஸ்ட் செலக்ட். இப்போ நமக்கு லிங்க்னா எப்படி இருக்கும்னு தெரியும் இல்லையா, ப்ளூ அண்ட் அண்டர்லைன்ட் அண்ட் போல்டாக இருக்கும் இல்லையா, சம்வேர் யூ கேன் நோ இட் இஸ் அ லிங்க். பட் இட் இஸ் ஹேப்பனிங். ரீசெண்டாக சாட் ஜிபிடி ஹஸ் ஸ்டார்டட் டு வாட்டர்மார்க் ஆல் இட்ஸ் ஐட்டம்ஸ். ஸோ ஹைப்பர் லிங்க் பண்ணி அந்த சேட்டுக்கே கொண்டு விட்டுருது. அவங்கள பொறுத்த வரைக்கும் we are helping you back to the chat அப்படின்னு சொல்லுவாங்க, பட் அது may not serve the purpose. ஸோ அது போய் you can go and say remove, right click போய் hyperlink, remove hyperlinkனா எடுத்துடும். பட் that is happening. So again, so whatever you do, thinkingல வந்து அந்த first step always own that step. எப்படி planning is very importantோ அது மாதிரி prompt creations and this particular context setting is very very important. So don't give that off to AI. இந்த மாதிரி framing lazinessல நிறைய context மிஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. செகண்ட் ஒன் வந்து fluency bias. அது மட 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 மடன்னு கேட்ட உடனே 1000 வேர்ட்ஸ் கொடுக்குது அப்படிங்கிறதுனால அது கரெக்ட் கிடையாது. உங்களுக்கு 1000 வேணும்னா மட்டும் 1000 கேளுங்க. 100 வேர்ட்ஸ் சஃபிஸ்னா 100 வேர்ட்ஸ் மட்டும் எடுங்க. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பாருங்க, அது என்ன மாதிரி கிரியேட் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஏன்னா 1000 வேர்ட்ஸ் ரீட் பண்ணோன்னா தேர்ட் டைம் ரீட் பண்ணுறப்ப எனக்கே நானே தனியாக எடுத்துகிட்டு போயிடலாம் போல, மாற்றி 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 கொடுக்கும். ஃபர்ஸ்ட் ரெஸ்பான்ஸ், செகண்ட், சிம்பிளாக ட்ரை பண்ணி பாருங்களேன். 1000 வேர்ட்ஸ் 1000 வேர்ட்ஸ் 1000 வேர்ட்ஸ் 3 ஐட்ரேஷன்ஸ் நான் பண்ணியிருக்கிறேன்னா கன்ஃபியூசிங் ஆகிடும். ஸோ கம்மிங் பேக் டு தட், நம்ம பார்த்தோம் இல்லையா ஒரு அவுட்புட்ஸ் வர்சஸ் அவுட்கம் ஸ்லைடு, இது யோசிச்சு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லைடு இப்போ புரியும். ஸோ அந்த 1000 வேர்ட்ஸில் அதோடைய ரெஸ்பான்ஸே நமக்கு வந்து கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கும். ஸோ இட்ஸ் ஆல்வேஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு நாட் பிலீவ் இன் த ஃப்ளூயன்சி. என்ன வேணுமோ அதை கிளியராக கேட்டு அந்த அளவுக்கு மட்டும் அந்த இதை டீப்பாக ரீட் பண்ணுங்கள். ஸோ மிஸ்டேக்கிங் பாலிஷ் லாங்குவேஜ் ஃபார் ட்ரூத். இதில் இன்னொரு இம்பார்ட்டன்ட் திங் இஸ் வி டோன்ட் செக் ஃபார் ஃபேக்ட்ஸ், வி டோன்ட் செக் த சைட்டேஷன். சைட்டேஷன் செக் பண்ணலான்னு போனால் சைட்டேஷனும் இப்போல்லாம் அந்த ஏஇஓ சொல்லி கொடுத்தேன் இல்லையா, அந்த மாதிரி யாரோ ஒருத்தர் முன்னாடிலாம் லேண்டிங் பேஜ்னு சொல்லுவாங்க, இப்போ இட்ஸ் கால்ட் அ சைட்டேஷன் பேஜ். ஒன்று கிரியேட் பண்ணி they are linking it there. So again it's a loop cut out from there. The last one is safe thinking. Somewhere we are losing all originality. இன்னைக்கு நீங்கள் எல்லாரும் what do you know about me போட்டிங்க இல்லையா, அந்த பர்சனாக தான் சாட் ஜிபிடி உங்களுக்கு ரிப்ளை பண்ணுது. பட் அது போக பியாண்ட் தட்
நீங்கள் எவ்வளோ விஷயங்கள்ல யூஆர் ஸோ குட், ஹவு மச் நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் இருக்கலாம். இட் மே பி யுவர் கேரக்டர், யுவர் பர்சனாலிட்டி, யுவர் ட்ரேட், ஸோ மெனி திங்ஸ் ஆர் தேர் பியாண்ட் தட். பட் அது எதையுமே கேப்சர் பண்ணாது, ரைட்? ஸோ சம்வேர் யுவர் ஒரிஜினாலிட்டி இஸ் கோயிங். யாரெல்லாம் எல்ஐகே படம் பார்த்தா? யோ ஓகே, ஆல்மோஸ்ட் எவ்ரி ஒன் இல்லையா? நீ நிஜமாவே பார்க்கலையா? நீங்கள் பார்க்க? ஓ ஓகே, நைஸ். ஸோ வைப் வாசி அப்படின்னு சொல்லிட்டு பிரதீப் ரங்கநாதன் எல்ஐகே ஆப்யா? எஸ். ஸோ எல்ஐகேல வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டானது, அவன் ஹலோன்னு சொல்ல மாட்டான். அவனோட வாய்ஸை ஏன் ஹை லோ அப்படின்வான். ஹாய் ப்ளஸ் ஹலோவை வந்து நான் சேவ் பண்ணி, அது வந்து என்னுடைய ஹாய், யா இட்ஸ் அ காம்பவுண்ட் வேர்ட், ஹி கிரியேட்டட் தட். ஸோ அதுதான் வந்து ஒரு ஒரிஜினலாக இனிஷியல் கனெக்ட் ஆகி சூர்யா வில் ப்ரிஃபர் தட் வாய்ஸ். ஸோ அதுதான் ஒரிஜினாலிட்டி, அதுதான் கிரியேட்டிவிட்டி. இன்னைக்கு நம்ம போய் ChatGPT என்ன பேசுவோம்? அன்னைக்கு வந்து சுவாமி விவேகானந்தா while addressing the audiences, my dear brothers and sisters, அது அவ்வளோ ஸ்போக்கன் அபவுட்டாக இருக்கு. இன்னைக்கு நம்ம போய் ChatGPT ஓகே ஃபர்ஸ்ட் ஹுக் ஸ்டேட்மெண்ட் என்ன வைக்கலாம்னா, ஒருத்தர்கிட்ட போய் பேசணும்னா how do I address, how do I impress that person with a particular content, அந்த மாதிரி தான் கேட்கும். அந்த கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம உட்காந்து யோசித்தோம் அப்படின்னா அதுலேருந்து வர்ற அவுட்புட் இஸ் வெரி வெரி குட். ஸோ ஒரிஜினல் திங்கிங்கை என்றைக்குமே லூஸ் பண்ணிடாதீங்க. ஸோ இதில் தான் ஐ வாண்ட் டு கிவ் யூ ஒன் ஸ்மால் கான்ட்ராஸ்ட். ஸோ மைண்ட் வாண்டரிங் அப்படின்ட்டு நாங்கள் மோஸ்ட் ஆஃப் அஸ் ஹியர் ஆர் பார்ட் ஆஃப் அ புக் கிளப், புக் சைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட் வாண்டரிங் அப்படின்னு ஒரு புக் இருந்தது. கிரியேட்டிவ் பீப்புள், ஏன் கிரியேட்டிவாக இருக்கிறவங்க வந்து நிறைய ஒர்க் அவங்களால டிஃப்ரெண்ட்டாக பண்ண முடியுது, அவுட்லையர்ஸாக இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு லாட் ஆஃப் ரிசர்ச் பேக் டேட்டா. ஸோ அதில் ஒரு பியூட்டிஃபுல் சமேஷன் என்ன அப்படின்னா, எல்லா நேரமும் நான் வந்து கிரியேட்டிவாக ஒரு அவுட்புட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என் பாஸ் என்கிட்ட வந்து ½ அன் ஹவரில் ஒரு ரிப்போர்ட் தாங்கன்னா, இல்லை இந்த ரிப்போர்ட்டை நான் ரொம்ப கிரியேட்டிவாக யோசிச்சு எனக்கு ஒரு ஃப்ரீ ஸ்பேஸ் வேணும், வேற எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இருக்கக்கூடாது, 9 o'clock யாரும் என்னை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது ஆஃபீஸில், நான் கிரியேட்டிவாக ஒரு ரிப்போர்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறதுக்கு நமக்கு பாசிபிலிட்டியே கிடையாது. ஸோ அந்த மாதிரி இடங்கள்ல when speed is a necessity, use certain bit of automation. But otherwise, when you have the luxury of time, ஸோ ஒரு 1 weekல எனக்கு கிளைண்ட்ஸ் இருக்காங்க, திவ்யாவை பர்டிகுலராக உட்கார சொல்லி இதில் வந்து ஃபுல்லாக ரீட் பண்ணி எங்களோட பிஸ்னஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஒரு 10 calls உட்காந்து ஒரு டீம் மெம்பரோட பேசி அப்புறம் பில்ட் பண்ணுவோம் அந்த பிளான். அதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் ஷார்ட்ல இன்வெஸ்டர் லவ்ஸ் த பிளான். ஸோ அது எதனால வருது அப்படின்னா கிரியேட்டிவிட்டி. அந்த கிளைண்ட் எங்க கூட வந்து 2 months ஒர்க் பண்ணியிருப்பாங்க, ஜஸ்ட் வந்து 3 daysல எனக்கு ரிப்போர்ட் கொடு அப்படின்னு கேட்கவே மாட்டாங்க. ஸோ லாங்கர் டைம் இருக்கிறப்போ சிட் டவுன், யூஸ் யுவர் ஒரிஜினாலிட்டி, யூஸ் யுவர் கிரியேட்டிவிட்டி. ஒரு ரஷ்ல ஒரு ரிப்போர்ட் பண்ணணும், ஒரு டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணணும் அப்படின்னா யூஸ் GenAI. அட்லீஸ்ட் இந்த மாதிரி ஒரு டிஃப்ரென்ஸ் வச்சுக்கோங்க. 80% ஆஃப் த டைம் ஒரு ரஷ்ல நான் கொடுக்குறேன் ஓகே, பட் ஒரு 20% ஆஃப் டைம் நான் உட்காந்து நிதானமாக யோசிச்சு எதையாவது ஒன்று டிஃப்ரெண்ட்டாக க்ரியேட் பண்ணுவேன். அது என்னவா வேணாலும் இருக்கலாம். இப்போ அவங்க டெய்லி மார்னிங் தாட் ஃபார் த டே போடுறாங்க, ஸோ ஹீ ஸ்பெண்ட் சம் டைம் டு ரைட் இட் ஆர் அட்லீஸ்ட் கொலேட் இட், கீப் இட் சேஃப்லி அண்ட் தென் ஷேர் இட். ஸோ அந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் ஆக்டிவிட்டி எடுத்துக்கோங்க. கீப் யோர் மைண்ட் பிஸி, கிரியேட்டிவிட்டி லூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக கீப் தட் ஒன் பர்டிகுலர் டைம் வேர் யூ வில் பி டூயிங் சம்திங் கிரியேட்டிவ் ஒன்லி. ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா இந்த ஒரிஜினாலிட்டி லாஸ் இருக்காது, ஷுவராக வந்துது. இதில் இன்னொரு இது என்ன அப்படின்னா, கொஞ்ச நாள் கழிச்சு நீங்கள் யாருன்றதை ChatGPT டிஃபைன் பண்ணிடும், மாற்றவும் செஞ்சிடும். ஸோ உங்கள் லாங்குவேஜ்லேருந்து, உங்களோட ரிட்டன் லாங்குவேஜ்லேருந்து எல்லாமே வந்து ChatGPT-யோடையதாக தான் இருக்குமே தவிர நம்மளுடைய ஒரிஜினல். ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் எப்படி மெயில் எழுதியிருந்தேன், எனக்கு வந்து PFA போட்டால் பிடிக்கவே பிடிக்காது. ஐ எம் சம் ஒன் ஹூஸ் வெரி பர்டிகுலர், ப்ளீஸ் ஃபைண்ட் அட்டாச்னா நான் எழுதுவேன். அண்ட் அந்த ASAPலாம் எழுத மாட்டேன், என்ன எழுதணுமோ அதை எழுதிட்டு போகணும், இட் ஷுட் பி வெரி பர்சனல் அப்படின்னு நினைக்கிறாள். இன்னைக்கு இந்த ChatGPT மெசேஜ்லாம் எடுத்து பார்த்தா எடிட்டட், சாப் இட், இதெல்லாம் தேவையே இல்லை, நிறைய வளவலன்னு we will get back to you at the earliest போட்டால் போதும், அதுக்கு ஒரு 2 paragraph எழுதியிருக்கோம். அண்ட் பீப்புள் திங்க் வா நான் ஒரு லாங் மெயில் எழுதியிருக்கேன் கிளைண்ட்டுக்கு, தேவையே இல்லை. நோ ஒன் ஹேஸ் த டைம் டு ரீட் யுவர் மெயில்ஸ். ஸோ ChatGPT-ல மெயில் எழுதுங்கன்னா கூட 2 lines எழுதுங்க. லீவ் அப்ளிகேஷன்லாம் சில நேரம் இவ்வளோ பெருசாக வருது. ஸோ அதில் நாங்கள் தேடி ஓகே எக்ஸாம்க்காக கேட்குறாங்க இம்பார்ட்டன்ட் மேலே, ஆனால் ஒரு வேர்டு தான் அப்ரூவ்டு தான் போக போகுது, இல்லைன்னா ரிஜெக்டட் தான் போக போகுது ஃபார் ரீசன்.
அப்ரூவ்ட்னா ரீசன் கூட கிடையாது. பட் அதில் தேடி எடுக்கிற மாதிரி இருந்ததுன்னா இதே ஃப்ரஸ்ட்ரேஷன் இன்னொரு பர்சனுக்கு அதர் சைடு வரும். ஸோ நிறைய கிடைக்குது, நிறைய ஜென்ரேட் பண்ணுது, ஃப்ளூவெண்ட்டாக இருக்குது அப்படின்றதுக்காக தயவு செஞ்சு தேவைக்கு மீறி எதுவும் ஜென்ரேட் பண்ணி அனுப்பாதீங்க. இது வந்து சிம்பிள் கான்டெக்ட். ஐம் ஷுவர் லீவ் மெயில்ஸ் வந்து வில் பி கன்சிடர்ட், பட் இட்ஸ் அன் ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட் எக்ஸாம்பிள். ஸோ ஐ ஜஸ்ட் டோல்ட் தட். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபியூ திங்ஸ் காக்னிட்டிவ் ரிஸ்க் நிறைய நம்ம நோட்டீஸ் பண்ணுறோம். தீஸ் ஆர் த 3 மெயின் ரிஸ்க்ஸ் தட் ஐவ் ஃப்ரேம்ட். ஸோ இதில் வந்து என்ன கேப் இருக்கு? ஏஐ எக்ஸல்ஸ் அட் சர்ஃபேஸ் இன்டெலிஜென்ஸ். ஹியூமன்ஸ் வந்து டீப் திங்கிங்கில் தே எக்ஸல். ஸோ வாட் எவர் யூ ஹாவ் டு கோ டிக் டீப்பர். இன்னைக்கு இந்த மெயிலை லாங்காக அனுப்பலாமா வேண்டாமான்ற ஜட்ஜ்மெண்ட் வந்து ஹியூமன்ஸ் கேன் டூ பியூட்டிஃபுல்லி. ஸோ டேக் தட் அடிஷ்னல் டைம் அண்ட் பி த ஹியூமன் தட் வில் ஹெல்ப் யூ. வெறும் ஏஐயாக இருந்துடாம யூ பி அ ஹியூமன் வித் ஏஐ. Okay. So this is the cognitive gap. இப்போ இந்த சர்ஃபேஸ் இன்டெலிஜென்ட்லேருந்து நம்ம எப்படி டீப் திங்கிங் மோட் போகணும் அப்படிங்கிறதுக்கு தான் அந்த 2 ஃப்ரேம் ஒர்க்ஸு. நீங்கள் எதுவும் பிரேக் கொடுப்பீங்களா? ஸோ ஐ வாஸ் டாக்கிங் அபவுட் ஃபர்ஸ்ட் பிரின்சிபல்ஸ் திங்கிங். இதில் வந்து ஒரு 2 டிஃப்ரெண்ட் திங்ஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் பிரின்சிபல்னா என்ன? எதுலனாலும் இருக்கலாம், எனி திங் தட் வி டூ. ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் திங்கிங்கில் ஃபர்ஸ்ட் பிரின்சிபல்னா என்ன? பேசிக். நம்ம சொல்லணும் இல்லையா, இது வந்து ஆட்டிடியூட் ஆஃப் டூயிங் இட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த முதல் அப்படின்ற மாதிரி. ஸோ ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் அப்படிங்கிறது ரா பேசிக், ஒரு ஃபவுண்டேஷனல் லெவல் ஆஃப் திங்கிங். அதுலேருந்து நம்ம மற்றது எல்லாமே பில்ட் பண்ணிட்டு போகலாம். 2 + 2 = 4 இஸ் ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் திங்கிங். அதை மாற்ற முடியாது. ஸோ எப்படி ப்ரூவ் பண்ணுவீங்கன்னா, இந்த 2 ஃபிங்கர்ஸ் இருக்குது, 2 ஃபிங்கர்ஸ் இருக்குன்னு சொல்லலாம். இல்லை you can show it in parts. So many different ways you can prove. It can't change. So on the basic of it is called first principles thinking. Now in the first principle thinking la vandu there's something called imitation thinking and there's something called foundational thinking. Base level la correct ah irukka appdin check pandrathu foundation thinking. Adha check panna palagitom appadina we'll be the experts of AI. Okay, but unfortunately somewhere we are caught into the imitation thinking. So small examples. Like நான் இதே எக்ஸாம்பிளில் கண்டினியூஸாக எடுத்திருக்கேன். ஸோ ஐ ஜஸ்ட் டேக் தட். எனக்கு ஒரு பிஸ்னஸ் ஐடியா கொடுக்க சொல்லி நான் வந்து ChatGPT போய் கேட்குறேன். ஸோ எனக்கு வந்து சேல்ஸ் சரியா இல்லை, எனக்கு வந்து கிவ் மீ சம் சஜஷன்ஸ் அப்படின்னா, ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் ஓனர் மேபி நான் வீட்டில் இருந்து ஐம் டூயிங் சம் ஹோம்மேட் ப்ராடக்ட்ஸ் ஃபார் சம் ஒன் அண்ட் ட்ரைங் டு செல். பட் நான் ஜஸ்ட் போய் ChatGPT மை சேல்ஸ் இஸ் லோ, கிவ் மீ சம் சஜஷன்ஸ் அப்படின்னு கேட்டோன்னா இட் இஸ் ஆஸ்கிங் மீ டு டூ இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங், இல்லை இன்ஸ்டாகிராமில் போய் மார்க்கெட் பண்ணு அப்படின்னு சொல்லி அது சொல்லுது. இது எல்லாருமே கேட்டால் ஃபஸ்ட்டு வாட் ஆர் த மார்க்கெட்டிங் டெக்னிக்ஸ்னா SEO ஆப்டிமைசேஷன், இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங், இதெல்லாம் பேங் ரெகுலராக வருது. ஸோ இந்த இதில் என்ன ஆகுது அப்படின்னா, காம்படிட்டர் இஸ் டூயிங் ரீல்ஸ், நானும் பண்ணுறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆன்லைன் ப்ராடக்ட், ஃபேஷன் பேஸ்ட் ப்ராடக்ட்டுக்கு அவங்க ரீல்ஸ் பண்ணுறாங்க, ஒரு யூசர் ஜென்ரேட்டட் ரீல் வாங்கி யூஸ் பண்ணவங்க அதை பற்றி ஒரு ரெவ்யூ கொடுக்குறாங்கன்னா அந்த ப்ராடக்ட்டுக்கு வெரி குட், ரைட்? ஒரு ரெவ்யூ ரிலேட்டட் இதுவாக இருந்தால் ஓகே. பட் இது ஒரு நார்மல், இப்போ ஒரு மசாலா இருக்குது, அவங்க யார்கிட்ட வித்துட்டு இருக்காங்களோ அவங்க இன்ஸ்டாகிராம்லேயே இல்லை, பட் நீங்கள் ரீல்ஸ் போட்டிங்கன்னா அதுக்கு வந்து யூஸ் இருக்குமா? ஸோ உங்களோட ஆடியன்ஸ் இருக்காங்களா அப்படின்னு பார்க்குறது இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு காம்படிட்டர் ரீல் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட ஆடியன்ஸ் மேபி அந்த பர்டிகுலர் சேனலில் இருப்பாங்க. ஸோ இஃப் சம்ஒன் இஸ் டூயிங் இட், டோன்ட் ஃபாலோ அண்ட் டூ இட். குவெஸ்டின், இது எனக்கு கரெக்டாக வருமா, இது நான் பண்ணலாமா அப்படின்னு. யா இஸ் இட் நெசசரி ஃபார் மீ, தேவையா அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ செகண்ட் ஒன் இஸ் எவ்ரி ஒன் இஸ் யூஸிங் ஏஐ, அதனால நான் யூஸ் பண்ணணும், கிடையவே கிடையாது. எனக்கு டைம் இருக்குது, என்னுடைய ஜாப் கிரியேட்டிவ் ஜாப், டைம் கொடுக்குறாங்க, நான் என்னோட மைண்ட் யூஸ் பண்ணியே பண்ணலாம், என்னோட ரிசர்ச் ஸ்கில்ஸ் யூஸ் பண்ணி பண்ணலாம். ஸோ ஏஐயை நான் யூஸ் பண்ணல அப்படிங்கிறதுனால வில் ஐ ஃபால் பேக் அப்படின்னா கிடையாது. தேவையான இடங்கள்ல ஏஐ யூஸ் பண்ணுங்க, தேவைப்பட்டா மட்டும் யூஸ் பண்ணுங்க. ஸோ எல்லாரும் பண்றாங்கன்ற அந்த ஒரு க்ரௌட் திங்கிங்குள்ள போகாதீங்க. ஆட்ஸ் ஆர் க்ரௌட் பார்த்து ஃபாலோ பண்றது இல்லை, நமக்கு நெசசிட்டி இருந்தா மட்டும் அதை யூஸ் பண்ணா போதும். தென் ஆட்ஸ் ஆர் ட்ரெண்டிங். ஸோ ஏதாவது ஆட்ஸ் போடலாம் அப்படின்னு. ஆட்ஸ் வந்து இட்ஸ் அகெயின் பிக் ஃபிஷ் கேச்சஸ் பிக் ஃபிஷ்.
ஸோ நம்ம போய் அந்த இடத்துக்குள்ள ஒரு ஆடை போட்டோம் அப்படின்னா ஜஸ்ட் லைக் தட் $100 போயிடும். எங்கே போச்சு என்ன ஆச்சு, ஆனால் ஒரு பியூட்டிஃபுல் ரிப்போர்ட் கொடுத்துருவாங்க. இத்தனை பேர் உங்கள் போஸ்ட்டை பார்த்தாங்க, இத்தனை பேர் அதில் வந்து கிளிக் பண்ண ட்ரை பண்ணாங்க, கிளிக் த்ரூ ரேட், லாஸ்ட்டில் கன்வர்ஷன் ஜீரோவாக தான் இருக்கும். ஸோ நம்ம பிஸ்னஸுக்கு இங்கேருந்து ஆட்ஸ் ரன் பண்ணுறது நெசசரியா, இல்லை ஒரிஜினலாக கண்டென்ட் எழுதி ஒரிஜினல் கண்டென்ட் வச்சு மார்க்கெட் பண்ணுறது பெட்டரா அப்படிங்கிறது வந்து ஒரு வெரி இம்பார்ட்டன்ட் கால் யூ ஷுட் டேக். Second one, last one is others are automating, let me also automate anything. So automation does not come without a cost. Automation is a lot of thinking, it is costly. Automate பண்ண பிறகு people எல்லாம் ட்ரெயின் பண்ணணும்னு நம்ம பேசணும் இல்லையா, மெஷின்ஸை ட்ரெயின் பண்ணுறதை விட ஹியூமன்ஸை ட்ரெயின் பண்ணுறது இஸ் வெரி டிஃபிகல்ட். ஸோ அந்த மாதிரி தேர் ஆர் லாட் ஆஃப் சேலஞ்சஸ் அரவுண்ட் இட். ஸோ இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட் என்னன்னா, இன்னொருத்தருக்கு ஒர்க் ஆனது எனக்கு ஒர்க் ஆகணும்னு கிடையவே கிடையாது. பட் ChatGPTக்கு அது தெரியாது. ஏன்? ஏன்னா என்னுடைய கான்டெக்ட் நான் கொஞ்சம் தான் கொடுத்துருக்கேன் ChatGPTக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு இதில் வந்து எப்படி வெளியில் வர்றது அப்படிங்கிறதுக்கு தான் ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் திங்கிங். இந்த மாதிரி ஏதாவது ஒன்று சஜஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிச்சுன்னா, அந்த சொல்லுவாங்க தெரியுமா, கோ பேக் டு யுவர் சவுண்ட் போர்ட், ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. இது ஏதோ சொல்கிறாங்க, இது கரெக்டா, எனக்கு செட் ஆகுமா, இது எனக்கு தேவையா அப்படிங்கிறத பார்க்கறது தான் ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் திங்கிங். ஸோ இதில் என்ன ஆகும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்லேருந்து போவாங்க. பிரச்சனை என்ன? சேல்ஸ் கம்மியாக இருக்குது. ஃபைன், டிஃபைன் த ப்ராப்ளம் கிளியர்லி. வாட் டு கஸ்டமர்ஸ் ரியலி பை ஃப்ரம் அஸ்? ஸோ அந்த ப்ராடக்ட் வந்து இருக்குதா, ஆன்லைனில் இருக்குதா அப்படிங்கிறது ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். எங்கே இருக்காங்க ஆடியன்ஸ், வாட் டு தே பை, விச் போர்ஷன் ஆஃப் த ப்ராடக்ட் கம்ஸ் ஃப்ரம் ஆன்லைன், அது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். வாட் கிரியேட்ஸ் ட்ரஸ்ட்? ஆப்வியஸ்லி இந்த மாதிரி ஒரு 100-200 வேர்டட் வெப்சைட் இருக்குது, இல்லை ஒரு 1 பேஜ் வெப்சைட் போய் பார்த்தாலே தெரியும் லவபிள்லேருந்து எடுத்து போட்டிருக்காங்கன்னு. அந்த சைட்டில் போய் நான் ப்ராடக்ட் வாங்கவே மாட்டேன். இன்னும் பர்சனலாக ஒரு ஸ்டோரி டெல்லிங் வெப்சைட்டாக அவங்களே அவங்களோட ஃபோட்டோஸ் எல்லாம் ஷேர் பண்ணி ஏஐ இமேஜஸ் இல்லாமல் இருக்கிற ஒரு சைட்டை பார்த்தீங்கன்னா, அந்த சைட்டை நம்புவீங்களா, இல்லை ஃபுல்லாக ஏஐ ஜென்ரேட்டட் இமேஜஸ் இருக்கிற சைட்டை நம்புவீங்களா? ஸோ திங்க் வாட் ஒர்க்ஸ் ஃபார் யூ. வாட் ட்ரூலி இம்ப்ரூவ்ஸ் யோர் பிஸ்னஸ் அவுட்கம்ஸ். ஸோ அவுட்புட் பேஸ்டாக யோசிக்காதீங்க, அவுட்கம் பேஸ்டாக யோசிங்க. இன்னைக்கு போய் 100 கஸ்டமரை பார்த்தேன் அப்படிங்கிறது அவுட்புட், அதில் 10 பேரை கன்வெர்ட் பண்ணேன் அப்படிங்கிறது அவுட்கம். ஸோ நீங்கள் 15 பேர் பார்த்தா கூட போதும், அதே 10 பேரை நீங்கள் கன்வெர்ட் பண்ணுற அளவுக்கு ரிஃபைன் யுவர் லிஸ்ட். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ஹியூமன்ஸ் ஆர் வெரி குட். இந்த இடத்துல தான் யூ கேன் டேக், ஓகே ஏஐ வந்து எனக்கு 100 ஐட்டம்ஸ் கொடுத்துருக்கா, லிஸ்ட் ஆஃப் சிம்பிள் திங்ஸ். இப்போ நாங்கள் டூல்ஸ்லாம் பில்ட் பண்ணுறப்போ ஈவன் லீட் ஸ்க்ரேப்பிங் டூல் அப்படிலாம் பில்ட் பண்ணுறோம். இந்த ஜியாகிரஃபியில் தூத்துக்குடி விட்டு 5 கிலோமீட்டர்ஸ்க்குள்ளே இந்த பர்டிகுலர் பிஸ்னஸில் இருக்கிறவங்களோட லிஸ்ட் எல்லாம் கொடு அப்படின்னு சொல்லி நம்ம டிஃபைன் பண்ணி அந்த ஆடியன்ஸ் எடுத்தோம்னா, இட் இஸ் கிவிங் அஸ் அ லிஸ்ட் வித் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ், வித் டிசிஷன் மேக்கர், அவங்களுடைய இமெயில் ஐடி எல்லாமே கொடுத்துருது. சிம்பிளாக ஒரு டூலால் அது பண்ண முடியுது. ஸோ அந்த டூலை எடுத்து அப்படியே ஒரு கோல்டு மெயில் எல்லாருக்கும் போடுறது கரெக்டாக இல்லை, அந்த டூல்லேருந்து வந்த லிஸ்ட்டை ஒரு ஹியூமனாக நம்ம அசஸ் பண்ணி பார்க்கணும். ஓகே, திஸ் ஒர்க்ஸ் ஃபார் மீ, திஸ் டசன்ட் ஒர்க் ஃபார் மீ. இதில் வந்து இது ப்ரையாரிட்டி 1, இது ஹை ப்ரையாரிட்டி, இது வந்து டாப் ஆஃப் ஃபனல், இது வந்து பாட்டம் ஆஃப் ஃபனல், பாட்டம் ஆஃப் ஃபனலை ஃபஸ்ட்டு டார்கெட் பண்ணலாம். அந்த மாதிரிலாம் யோசிக்கிறது வந்து அவுட்கம் பேஸ்ட். ஸோ அது கொடுக்குறத ரேண்டமாக எடுத்து ப்ராசஸ் பண்ணுறதுக்கு பதில நடுவில் ஒரு பாஸ் பண்ணுறது இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸ்பீட் அப்படின்றதுல ஜென்ரேட்டிங்கில் அது ஸ்பீட் இருந்தாலும் பாஸ் அண்ட் திங்க் அண்ட் வெரிஃபை. ஸோ இதுதான் வந்து ஃபவுண்டேஷனல் திங்கிங். ஸோ ஏன் பண்ணுறோம், எதுக்கு பண்ணுறோம், இது பண்ணால் எல்லாம் கரெக்டாக இருக்குமா அப்படிங்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஸோ திஸ் வாஸ் த செகண்ட் பார்ட் ஆஃப் த செஷன். இன் பிட்வீன் வந்து ஒரு ஸ்மால் டெமோ மாதிரி ஒரு ஆப் மட்டும் பண்ணலாம், ஒரு பர்டிகுலர் டூல் மட்டும் பண்ணலாம். யூ நீட் அ ஜிமெயில் அக்கௌண்ட் ஃபார் இட். ஸோ கூகுளோடைய நோட்புக் எல்எம் யாராவது யூஸ் பண்ணியிருக்கீங்களா சார்? ஸோ கூகுளோட நோட்புக் எல்எம் அப்படிங்கிறதுல இட் டேக்ஸ் சம் டைம் டு ஜென்ரேட், பட் இட் இஸ் டூயிங் சம் ஃபேண்டாஸ்டிக் ஒர்க். ஸோ உங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷனை ப்ராசஸ் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா யூ கேன் யூஸ் தட்.
ஸோ நோட்புக் எல்எம் அப்படின்னு போட்டால் வந்துடும். ட்ரை நோட்புக் எல்எம். ஆல்ரெடி நீங்கள் வந்து கூகுள் லாக்டின்னாக இருந்ததுங்கன்னா இட் வில் ஜஸ்ட் லாக் யூ இன். ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் பேஜ் ஆஃப் நோட்புக் எல்எம். ஸோ இதில் வந்து ஆக்சுவலாக அகெயின் இதுவும் ஒரு 6 monthsல இந்த இன்டர்ஃபேஸ் ரொம்ப நிறையா மாறி இருக்கு. ரைட் சைட் ஆஃப் இட் பார்த்தீங்கன்னா இட் ஹேஸ் ஒரு ஓகே சென்டர் போர்ஷன் வந்து இப்போ எல்லா ஜென்ஏஐ சாஃப்ட்வேர்ஸும் ஒரே டைப் ஆஃப் ஃப்ரேம் ஒர்க் தான். சென்டரில் வந்து ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் கொடுத்துருவாங்க, நம்மளோட ப்ராம்ப்ட் கொடுக்கறதுக்கு அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ். ஏதாவது அப்லோட் பண்ணணும்னா யூ கேன் அப்லோட் ஃபைல்ஸ், எனி ரெஃபரன்சஸ் ஆஃப் வெப்சைட்ஸ் யூ கேன் ஆட், டிரைவை அட்டாச் பண்ணணும், லிங்க்கு, காப்பி டெக்ஸ்ட் பேஸ்ட் பண்ணுறதுக்கும் விடுது. வை திஸ் இஸ் வெரி குட் அப்படின்னா ChatGPT போய் நீங்கள் வந்து ஒரு நல்ல ஸ்ட்ரக்சர் உட்காந்து ரிஃபைன் பண்ணி ஒரு 5 iterations எடுத்துட்டு அந்த டெக்ஸ்ட்டை யூ கேன் பிரிங் ஹியர் அண்ட் டிசைன் அ ஸ்லைட் ஃபார் இட். ஓகே, ஒன்லி திங் இதில் என்ன டிஸ்அட்வான்டேஜ்னா பிபிடியாக டவுன்லோட் பண்ணாலும் ஒன் சிங்கிள் இமேஜாக தான் காமிக்கும், எலமெண்ட் பை எலமெண்ட்டாக கொடுக்காது. பட் அதோடைய டிசைன்ஸ் வந்து ஃபுல்லி டீப்பாக இருக்கும். ஸோ இப்போ மேலே வந்து இப்போ உங்ககிட்ட சோர்ஸ் இருந்ததுன்னா இந்த ட்ராப் ஃபைல்ஸ்குள்ளே யூஸ் பண்ணணும். உங்ககிட்ட சோர்ஸே இல்லை, புதுசாக ஏதோ ஒரு விஷயம் வந்து ஒரு நியூ டூலாக இருக்கலாம், நியூ டாபிக், உங்களுக்கு தெரியாத ஒரு டாப்பிக்கில் ஒரு பர்டிகுலர் ப்ரெசன்டேஷன் நீங்கள் பண்ணணும் அப்படின்னா மேலே போய் அங்கே வந்து சோர்ஸஸ்க்கே சர்ச் பண்ணலாம். இந்த மாதிரி நான் இந்த டாபிக் பண்ண போகிறேன், எனக்கு வந்து ஒரு சோர்ஸ் கொடு அப்படின்னா இட் வில் ஸ்டார்ட் லிஸ்டிங் த சோர்ஸஸ் ஹியர். ஸோ சோர்ஸஸ் வந்து நீங்கள் டாக்குமெண்ட்ஸாக கேட்கலாம், இல்லை லிங்க்ஸாக கேட்கலாம், அது பேஸ் பண்ணி இட் வில் கிவ் இட் ஹியர். ஸோ அதுக்கு தான் அந்த பாக்ஸ். அது ஆல்ரெடி ஃபாஸ்ட்டாக தான் பண்ணும், பட் ஸ்டில் ஃபாஸ்ட் ரிசர்ச் வேணும்னாலும் we can do that. On the right hand side is your output. So the best part is ஒரு single source வச்சு you can get an audio file. எனக்கு ரீட் பண்ண பிடிக்காது, சம்மரைஸ் பண்ணாலும் நான் தான் ரீட் பண்ணணும், பட் ஒரு போட்காஸ்ட் மாதிரி என்னால் கேட்க முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆடியோ ஃபைல் ஒர்க்ஸ் பெஸ்ட். இஃப் யூ வாண்ட் அ டெக் யூ ஹேவ் ஸ்லைட் டெக், வீடியோ ஓவர்வியூ. ஸோ வீடியோ ஓவர்வியூலாம் இப்போ இந்த ஃபுல்லாக ஒயிட் போர்ட் ட்ராயிங்ஸ் மாதிரிலாம் வருதுல்ல, அது எல்லாமே ரொம்ப குவிக்காக பண்ணிடலாம். மைண்ட் மேப், ரிப்போர்ட்ஸ், ஃப்ளாஷ் கார்ட்ஸ் அப்படின்ட்டு இருக்குது. ஸோ யூ கேன் கீப் கண்டினியூஸ்லி ஷேரிங். குவிஸ், இன்ஃபோகிராஃபிக், டேட்டா டேபிள். ஸோ இது ஆக்சுவலி இன்ஃபோகிராஃபிக், இந்த டெக், ஆடியோ, இந்த மூணும் வந்து இட்ஸ் ஒர்க்கிங் பிரில்லியன்ட்லி. மைண்ட் மேப் நம்ம மற்ற நிறைய டூல்ஸ் கம்பேர் பண்ணுறப்போ இட் இஸ் ஸ்டில் லேகிங், பட் கூகுள் பீயிங் கூகுள் இன்னொரு 3 மாதத்தில் எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. ஒரு 6 months பேக் இந்த இதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டு இன்னைக்கு இந்த இன்டர்ஃபேஸ் பார்த்தா அவ்வளோ மாறி இருக்கு. ஸோ சிம்பிள் ஃபைல், மேபி ஹூ மூவ்ட் மை சீஸ் அப்படின்னு ஒரு புக் இருக்கு. இட்ஸ் அ சிம்பிள் 150 page புக், பட் இட்ஸ் அன் இன்ஃபர்மேட்டிவ் புக். நம்ம அதை பிரேக் போகிறதுக்கு முன்னாடி அப்லோட் மட்டும் போட்டுடலாம். ஸோ அந்த 10 minutesல இட் வில் கிவ் யூ த கான்டெக்ஸ்ட். இது நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி பிடிஎஃப் வச்சுருக்கேன். ஸோ நான் அந்த அன்டைட்டில் நோட் புக் அப்படின்னு சொல்லி அதை எடுத்துருது. லெஃப்ட் சைடில் வந்து நம்ம என்ன சோர்ஸ் கொடுத்துருக்கோமோ இட் வில் சே ஹூ மூவ் மை சீஸ் அண்ட் தென் இட் வில் கிவ் அ ஸ்மால் சம்மரி ஆஃப் தட் புக் ஆல்சோ. ஸோ அதை அனலைஸ் பண்ணி ஓகே இதில் என்ன இருக்குது அப்படிங்கிறத இட் வில் டூ. இட் கிவ்ஸ் சம் சஜஷன்ஸ். இதுலேருந்து என்ன எடுக்க ட்ரை பண்ணுறீங்க, ஹூ ஆர் த 4 characters, வாட் தே ரெப்ரசென்ட்டா, இந்த மாதிரி நம்ம எதுனாலும் கேட்கலாம். ஸோ இப்போ ஹூ ஆர் த 4 characters, வாட் தே ரெப்ரசென்ட் அப்படின்னா இட் வில் கிவ் யூ ஒன் ஆட்டோ ஜென்ரேட்டட் ஃப்ரம் த புக். இது இட்ஸ் அ வெரி நைஸ் புக். ஒரு சிம்பிள் 100 pages தான். எல்லா பேஜ்லேயும் லெஃப்ட் சைடில் ஒரு இமேஜ் இருக்கும். ஸோ நீங்கள் அதை வாசிச்சிங்க அப்படின்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஃபினிஷ் பண்ணிடலாம். பட் 2 எலி 2 மனுஷங்க அவங்களுடைய கதை தான் அந்த ஃபுல். இதில் ஈஸியாக யார் அடாப்ட் ஆகிட்டாங்க, யார் அடாப்ட் ஆகலை. ஸோ 2 எலியில் வந்து ஒரு எலிலாம் எப்படி இருக்கும்னா அதோடைய சீஸ் ஒரு மேஸ் மாதிரி இருக்கும். ஸோ அதில் வந்து அது மூவ் ஆகிக்கிட்டே இருக்கிறப்போ ஒரு எலி வந்து கழுத்தில் எப்போவுமே ஷூவை தொங்க போட்டுகிட்டே இருக்கும். அப்படியே ஒரு ரூம் ஃபுல்லாக சீஸ் பார்த்தாலும் அதோடைய கான்செப்ட் வந்து காலைல அந்த சீஸ் சாப்பிட வந்தாலும் கழுத்தில் ஷூ இருக்கணும், என்னைக்கோ ஒரு நாள் அந்த சீஸ் இல்லைன்னா நான் அந்த ஷூவை போட்டுட்டு திரும்ப தேடி அலைய போகிறேன் அப்படிங்கிற ஒரு தாட். ஸோ அந்த மாதிரி ஒரு ரேட்டு. அதோடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு வந்து இங்கே சீஸ் இருந்துச்சு, யாரும் என் சீஸை எடுத்துட்டாங்க, நான் இந்த இடத்த விட்டு போகவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அடமெண்ட்டாக திரும்ப இந்த இடத்துல சீஸ் வரும் அப்படின்னு.
இதே மாதிரி ஒரு ஹியூமன் வெர்ஷனும் இருக்கு. நான் அதை டிஸ்க்ளோஸ் பண்ணல, பட் இஃப் யூ ஹேவ் டைம் டெஃபினட்டாக ரீட் பண்ணுங்க. சிம்பிள் புக் வித் வெரி ப்ரொஃபவுண்ட் டேக்அவேஸ் ஃப்ரம் இட். ஸோ ஸ்னிஃப்ஸ், கரி, ஹா, ஹெம் இந்த நாலும் அதில் உள்ள கேரக்டர்ஸ். ஸ்னிஃப்ஸ் கரி வந்து அந்த ரேட் இது. ஸோ இதை பேஸ் பண்ணி வில் ஆஸ்க் இட் டு ஜென்ரேட் அ இன்ஃபோகிராஃபிக். ஸோ நம்ம வந்து பார்த்தோன்னா அந்த இன்ஃபோகிராஃபிக் வில் பி ரெடி. ஸோ இப்போ வரைக்கும் ஃபாலோ பண்ண முடியுதா? லைக் த கோர் கான்டெக்ஸ்ட் ஆஃப் த செஷன், எனிதிங் தட் நீட்ஸ் டு கோ டிஃப்ரெண்ட்லி? ஆல் குட்? You go for a short break. 5:30 முடிஞ்சது. 5:20 முடிஞ்சு ஒரு So welcome back. Mike, ஸோ நம்ம ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்துட்டு போயிருந்தோம் இல்லையா, அந்த ஒரு புக்கோடையது. ஐ டோல்ட் யூ தேர் ஆர் 4 கேரக்டர்ஸ், 2 மைஸ் அண்ட் 2 ஹியூமன்ஸ் இருப்பாங்கன்னு. ஸோ அந்த 4 கேரக்டர்ஸை ரொம்ப கிளியராக எழுதிட்டு, ஸோ ஒன்று வந்து ப்ரோஆக்டிவ் மைஸ், ஸ்னிஃப்ஸும் ஸ்கரியும். ஸோ தே ஸ்பாட் சேஞ்ச் ஏர்லி, இமீடியட்லி ஸ்கரி இன்டு ஆக்ஷன் வித்தவுட் ஓவர் அனலைசிங் த சிச்சுவேஷன். சொன்னேன் இல்லை, கழுத்தில் எப்போவுமே அது வந்து அந்த ஷூஸ் போட்டிருக்கோம். பிரச்சனை வந்துச்சுன்னா வா என்னன்னாலும் ஃபேஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி போகிறாப்புல. தென் ஹெம், ஹா, ஸோ ரெசிஸ்டன்ட் டினையர். கடைசி வரைக்கும் அந்த இதுலேருந்து ஹில் நாட் கம் அவுட் அட் ஆல். எல்லாரும் ட்ரெடிஷ்னல் பிரிக் அண்ட் மார்ட்டர்ல இருந்து ஆன்லைனுக்கு போகிறாங்க, நம்ம ஆன்லைன் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுமா அப்படின்னா இல்லவே இல்லை, நம்ம இதிலே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பர்சன். ஒரு ஸ்டேஜில் ஹா போய் எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு, வா வெளியில் ஒன்றும் பெரிய டேஞ்சர் இல்லை, நம்ம 2 பேரும் சேர்ந்து போகலான்னு சொல்லிட்டு மிச்சம் இருக்கிற கொஞ்சோண்டு குட்டி குட்டியாக சீஸ் கிடைக்கும்ல, அதில் ஒரு பீஸை கொண்டு வந்துலாம் அந்த ஃப்ரெண்டுக்கு கொடுக்கும். பட் ஸ்டில் டினையல்னா டினையலில் இருக்கிற மாதிரி ஒரு பர்சன். ஸோ இந்த 4 கேரக்டர்ஸையும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இது வந்து கொண்டு வந்துடுது. இட்ஸ் அபவுட் சேஞ்ச் மேனேஜ்மெண்ட். ஸோ இதில் வந்து அந்த என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஸ்டேஜ்லேயும் அவங்களோட லேர்னிங்ஸை வந்து வாலில் எழுதி வச்சுட்டே போவாங்க. ஸோ ஃபுல்லாக சீஸ் மாதிரி ஒரு படம் வரைஞ்சு, ஸோ இதுதான் புக்கு. ஸோ என்னென்ன வாலில் வரைகிறாங்களோ அது வந்து அந்த சீஸ் இமேஜோடு வரும். ஸோ ஹேண்ட் ரைட்டிங் ஆன் த வால் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அவங்க நிஜமாவே அடுத்த சீஸ் ஸ்டேஷன் பார்க்குறப்போ இது எல்லாத்தையும் அது பேக்வர்ட் திரும்ப நடந்து வரும் அதே பாதையில் அந்த இன்னொரு ஃப்ரெண்டை பார்க்குறதுக்கு. அப்போ ரியலைஸ் பண்ணுவோம், ஆமாம் நான் இதுக்கெலாம் நினச்சி பயந்தேன், பட் இன்னைக்கு ஐ எம் ஹியர் டுடே. ஸோ இதை பற்றி நான் பயந்துருக்க தேவையே இல்லை. அந்த ஃபர்ஸ்ட் ஆக்ஷனை கொஞ்சம் ஏர்லியராக எடுத்து வச்சுக்கலாமோ, சரௌண்டிங்ஸ் அவேராக இருந்துக்கணும். சீஸ் கம்மியாகுதுன்னு நான் என்னைக்காவது அனலைஸ் பண்ணேன்னா, இருக்கிற வரைக்கும் யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஸோ நிறைய அந்த ஹேண்ட் ரைட்டிங்ஸ் ஆன் த வால் இருக்கும். ஸோ அந்த ஹேண்ட் ரைட்டிங்ஸ் ஆன் த வால் பேஸ் பண்ணி தான் அந்த கீ லெசன்ஸ். மானிட்டர் த சீஸ், குவான்டிட்டி கம்மியாகுதா, சீஸுக்குன்னு ஒரு வேலிடிட்டி இருக்கும், ஸ்மெல் ஏதாவது மாறுற மாதிரி தெரிஞ்சுதா, டிட் ஐ இக்னோர் ஆல் த இனிஷியல் திங்ஸ். ஸோ அந்த மாதிரி எல்லாம் பண்ணுறது. ஸோ இது வந்து ஒரு சிம்பிள் இன்ஃபோகிராஃபிக். அந்த ஃபுல் புக்கை இவ்வளோ ஈஸியாக எடுத்து கொடுத்துருச்சு. பட் அகெயின் இந்த புக்கை வாசிச்சதுனால எனக்கு இது எல்லாமே அதில் இருக்குது அப்படின்னு சொல்ல முடியுது. இப்போ அந்த புக்கை வாசிக்காதவங்க இல்லை வேறு ஏதாவது ஒரு டாக்குமெண்ட், இப்போது நம்ம கொடுத்தது வந்து ஒரிஜினல் ஆத்தரோடைய புக்கு. இப்போ நானே என்னுடைய ஒப்பீனியன் ஒன்று எழுதி 2 + 2 = 5ன்னே போட்டு அதுக்கு ஒரு தியரி, அதுக்கு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் எல்லாம் போட்டு ஒரு இன்ஃபோகிராஃபிக் கேட்டால் கிடைச்சி நான் அதை இன்டர்நெட்டில் போஸ்ட் பண்ணால் அது வைரலாகவும் செய்யும். ஸோ அதை வந்து நம்ம அந்த ஜட்ஜ்மெண்ட் வச்சு பார்த்துக்கணும். ரீசெண்டாக அந்த ChatGPT கிட்ட எங்கள் வீட்டிலேருந்து 100 மீட்டர்ஸில் ஒரு கார் சர்வீஸ் ஸ்டேஷன் இருக்குது, ஸோ ஷுட் ஐ வாக் தேர் ஆர் ஷுட் ஐ டேக் மை கார் அப்படின்னா, யூ ஷுட் ஆல்வேஸ் சூஸ் த ஹெல்த்தி ஆல்டர்னேட்டிவ், டோன்ட் டேக் த கார். கார் எடுத்துகிட்டு போகாமல் நான் எப்படி கார் வாஷ் பண்ணுறது? ஸோ கான்டெக்ஸ்ட், ரைட்? ஸோ இதெல்லாம் வந்து இன்னைக்கு நம்ம யோசிக்கிறதெல்லாம் அது வந்து பேக் எண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டும் வர்றாங்க. ஸோ வி வில் சி இம்ப்ரூவ்மெண்ட். பட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் அந்த ஸ்மால் திங்ஸில் தான் நம்மளுடைய அப்பர் எட்ஜ் இருக்கவே போகுது. எப்போனாலும் அதில் தான் அந்த அப்பர் எட்ஜ் இருக்கும். ஸோ வில் கோ பேக் டு த ஸோ அகெயின் இந்த நோட்புக் LLM பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த இடத்துல அது ஆட்டோ ஜென்ரேட் பண்ண கண்டென்ட்டை நீங்கள் எப்போ வேணாலும் ரீட் பண்ணி பார்த்து எடிட் பண்ணணும்னா யூ கேன் கோ அண்ட் எடிட். இல்லை எனக்கு இந்த இடத்துல மாற்றி வேணும், ஸ்டோரியில் டிஃப்ரெண்ட்டாக இந்த பர்டிகுலர் கேரக்டரை இப்படி ப்ரொஜெக்ட் பண்ணியிருந்தது எனக்கு பிடிச்சிருந்தது, இந்த பர்டிகுலர் இன்சிடென்ட் கொண்டு வரணும்,
என்ன சேஞ்சஸ்னாலும் நம்ம இதில் யூஸ் பண்ணிக்கலாம். இது அகெயின் ஒரு சம்மரைசிங் ஜென் ஏஐ தான். இதுலேருந்து இந்த இன்ஃபோகிராஃபிக் மாதிரி ஸ்லைட் டெக், ஆடியோ எது வேணாலும் நம்ம வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். திஸ் ஆல்சோ ஹேஸ் சம் கிரெடிட்ஸ், ஃப்ரீ கிரெடிட்ஸ் வந்து கம்மியாக இருக்கும், எவ்வளோ முடியுதோ பண்ணிக்கலாம். கூகுள் அப்படிங்கிறதுனால இதில் பீட்டான்னு போட்டிருக்கிறது எல்லாமே டெஸ்டிங்கில் இருக்குது. ஸோ இட் டஸ் நாட் டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் பீட்டா வெர்ஷன்ஸ். ஸோ நோட்புக் LLM கேன் பி inaccurate, ப்ளீஸ் டபுள் செக் இட்ஸ் ரெஸ்பான்சஸ் அப்படின்னு போட்டுறாங்க. ஸோ ஒன் குட் திங் அபவுட் நோட்புக் LLM, ஒரு டாக்குமெண்ட் கொடுத்து இந்த டாக்குமெண்ட்டில் இருக்கிறத மட்டும் சம்மரைஸ் பண்ணு, டு நாட் டேக் எனிதிங் ஃப்ரம் அவுட் சைட்னா பக்காவாக பண்ணுது. இட் வாஸ் வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் மீ டு ஃபினிஷ் மை எக்ஸாம்ஸ். ஸோ நான் ஃபுல் டைம் ஒர்க்கோட சேர்ந்து சைக்காலஜி படிச்சுட்டு இருந்தேன். ஸோ பெரிய பெரிய புக்ஸாக இருக்கும், பிடிஎஃப்ஸாக இருக்கும், கான்செப்ட் படிக்கணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கிறப்போ சம்மரைஸ் பண்ணி நோட்ஸ் மாதிரி நான் இதில் எடுத்து படித்தேன். டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிறத அப்படியே சம்மரைஸ் பண்ணி பண்ணி என்னால் நோட்ஸ் ஹோல்ட் பண்ண முடிஞ்சது. ஸோ சாட்ஜிபிடிட்ட இருக்கிற சொல்யூஷனை ப்ராப்ளம் வந்து திஸ் இஸ் த சொல்யூஷன். க்ரியேட்டிவாக ஹாலுசினேட் பண்ணாமல் ஒரிஜினல் கண்டென்ட்டை ரிட்டர்ன் கொடுக்கணும் அப்படின்னா நோட்புக் LLM ஒர்க்ஸ் வெரி வெல். ஸோ நம்ம வந்து லாஸ்ட்டாக பார்த்தது வந்து ஃபர்ஸ்ட் பிரின்சிபல்ஸ் திங்கிங். ஸோ ஃபவுண்டேஷனல் லெவல் ஆஃப் திங்கிங் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். எப்போவுமே இமிட்டேஷனில் போயிடாதீங்க, யாரோ பண்ணுறாங்கங்கிறதுக்காக பண்ணவே பண்ணாதீங்க. நமக்கு அது சூட்டபிளா, இதுக்கு நமக்கு வந்து கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகுமா நமக்கு அப்படிங்கிறத செக் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுக்குன்னு ஒரு ஸ்ட்ரக்சர்ட் அப்ரோச் இருந்தால் நல்லா இருக்கும்ல. லைக் சாட்ஜிபிடியில் ஜென்ரேட் பண்ணோம், செக் பண்ணணும்னு எனக்கும் தெரியும், பட் அது கம்பர்சமாக இருக்குது, கிளியராக இல்லாத ப்ராசஸ் அப்படிங்கிறதுனால we have the 4 filters thinking method. இது வந்து ஒரு கண்டென்ட் கொடுத்துச்சு அப்படின்னா இந்த 4 லென்ஸ் வழியாக அந்த கண்டென்ட்டை நம்ம செக் பண்ணணும். செக் பண்ணிட்டோம் அப்படின்னா your content will be fantastic. So this is one of the very important frameworks. So the first filter is a assumption filter. என்னென்னலாம் அதுவாக அஸ்யூம் பண்ணியிருக்கு, கான்டெக்ட் நம்ம கொடுக்காத விஷயங்களில் எதெல்லாம் அதை அஸ்யூம் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத நம்ம கொஸ்டின்ஸ் கேட்டு பார்க்கணும். ஸோ வாட் மஸ்ட் பி ட்ரூ ஃபார் திஸ் டு ஒர்க். ஓகே, இது ஒரு ஓவரால் ஒரு டாப் லெவலில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிள்ஸ் வச்சு ஐ வில் டீச் யூ பிகாஸ் திஸ் இஸ் அ வெரி நைஸ் யூஸ்ஃபுல் ஃப்ரேம்வொர்க் தட் வி கேன் யூஸ் இன் டே டு டே லைஃப். செகண்ட் ஒன் இஸ் எவிடன்ஸ் ஃபில்டர். என்ன டேட்டாலாம் அந்த சாட்ஜிபிடி ஆர் கோபைலட் சொல்கிறத ப்ரூவ் பண்ணுது, what is supporting this particular data. Next one is alternative filter. நம்ம ஒரே ஒரு டைரக்ஷனில் தான் திங்க் பண்ண வைக்குதோ, மாற்றி யோசிக்க விடாமல் தடுக்குதோ, இதில் வேற ஏதாவது ரீசன்ஸ் இருக்க முடியுமா அப்படிங்கிறது தான் நீங்கள் ஸ்டார்டிங்கில் சேலஞ்ச் சாட்ஜிபிடி சொன்னீங்கல்ல. ஸோ அதை எப்படி சேலஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிறது. லாஸ்ட் ஒன் இஸ் ஸ்ட்ராட்டஜிக் இம்பேக்ட் ஃபில்டர். இதெல்லாம் பண்ணி எனக்கு இதில் ஏதாவது யூஸ் இருக்கா, நான் கடைசியில் நினைக்கணும் என்ன பர்பஸ்க்கு இது பண்ண ஆரம்பிச்சேனோ அது வந்து சால்வ் ஆகுதா அப்படின்னு. ஸோ அசம்ஷன் ஃபில்டர் வந்து இந்த பர்டிகுலர் ஐடியா சஜஸ்டட் ஒர்க் ஆகணும், இஸ் இட் ட்ரூ ஃபார் திஸ் டு ஒர்க் அப்படின்றத செக் பண்ணும். எவிடன்ஸ் வந்து வாட் இஸ் த டேட்டா தட் இஸ் சப்போர்ட்டிங் இட். ஆல்டர்னேட் ஃபில்டர் இஸ் இதை வேற எப்படியெல்லாம் நம்மளால ஜஸ்டிஃபை பண்ண முடியும், ஒரு நேரோ திங்கிங்குள்ளே நம்ம போயிட்டோமோ, பிகாஸ் அது நம்மள ஒரு பாத்தில் அதை எடுத்துகிட்டு போகும். அதை அஸ்யூம் பண்ணிக்கோம், ஓகே லோ சேல்ஸ் அப்படின்னா இதனால தான் அப்படின்னு சொல்லி அதில் அப்படியே டீப்பராக போகும். பட் மேபி நம்மளுடைய ரியல் ரீசன் வேறையா இருக்குமோ அப்படிங்கிறத அந்த இடத்துல யோசிக்கிறது. ஸ்ட்ராட்டஜிக் இம்பேக்ட் இஸ் டஸ் திஸ் ஆக்சுவலி சேஞ்ச் த டிசிஷன். ஸோ இவ்வளோ பண்ணி முடிச்சிங்க அப்படின்னா த இம்பேக்ட் வில் பி குட். ஸோ ஒரு ஸ்மால் ஹோம்மேட் பிஸ்னஸ், அகெயின் ஃபர்ஸ்ட் எடுத்த எக்ஸாம்பிளே தான், ஒரு பிக்கிள் பண்ணி விற்கிற ஒரு லேடி. ஓகே, ஸோ ஷீ இஸ் அ ஸ்மால் பிஸ்னஸ் ஓனர். She goes and asks ChatGPT, how can I increase my sales? வெறும் how can I increase my sales. ஸோ இதில் ப்ராப்ளம் என்ன, சேல்ஸ் கம்மியாக இருக்க, சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ ChatGPT is saying launch an Instagram campaign with influencer marketing. இது வந்து அந்த walk and go give your card for car wash மாதிரி தான். ஸோ இன்ஸ்டாகிராமில் அவங்க இருக்காங்களா நமக்கு தெரியாது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அசம்ஷன் ஃபில்டர். வாட் மஸ்ட் பி ட்ரூ ஃபார் திஸ் டு ஒர்க். Are my customers active on Instagram? இது கேட்க வேண்டிய ஃபர்ஸ்ட் கொஸ்டின். செகண்ட், இப்போ நம்ம இன்ஸ்டாகிராமில் போய் அந்த பிக்கில் போடணும் அப்படின்னா என் பக்கத்து வீட்டில் விற்கிறப்போ நான் ஒரு லேபிள் கூட இல்லாமல் விற்றுருவேன்.
பட் நான் ஒரு எம்டி பாட்டில் கிளாஸ் பாட்டிலில் ஒரு ரீயூஸ்ட் கிளாஸ் பாட்டிலில் என்னால் இன்ஸ்டாகிராமில் விற்க முடியுமா? Do I need a premium? Can I afford a premium packaging? Can I manage online orders? ஸோ ஆன்லைன் ஆர்டர் வந்து வெரி வெரி டைனமிக். ஜெய்ப்பூர்லேருந்து ஒரு ஆர்டர் வரலாம், இன்னொன்று வந்து பக்கத்தில் திருச்செந்தூர்லேருந்து வரலாம். எல்லாமே நம்மளால் ஷிப்பிங் காஸ்ட் பேர் பண்ணி அனுப்ப முடியுமா? நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் வந்து எனக்கு அந்த ப்ரொடக்ஷன் ஃபெசிலிட்டி இருக்கா? நம்ம போய் போட்டுட்டு வைரல் ஆச்சு அந்த ப்ராடக்ட் அப்படின்னா டு ஐ ஹாவ் த டிமாண்ட் மீட் பண்ண முடியுமா என்னால் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி அசம்ஷன்ஸ் ஃபஸ்ட்டு நம்மளை வந்து கொஸ்டின் பண்ணிக்கிறோம் இல்லையா, இது நமக்கு கரெக்டாக வருமா அப்படின்றது அசம்ஷன் ஃபில்டர். செகண்ட் ஒன் வந்து எவிடன்ஸ் ஃபில்டர். வாட் ப்ரூஃப் சப்போர்ட்ஸ் திஸ்? ஸோ அது என்ன அசியூம் பண்ணியிருக்குன்னா, சேல்ஸ் கம்மியாக இருக்குது அப்படின்னா உனக்கு மார்க்கெட்டிங் இல்லாதது மட்டும்தான் சேல்ஸ் கம்மியாக இருக்கிறதுக்கு ரீசன் இல்லை. ஸோ வாட் ப்ரூஃப் அப்படின்னா, நம்மள மாதிரி வேற ஏதாவது ஒரு ஸ்மால் பிக்கிள் பிராண்ட் வந்து இவ்வளோ வைரல் ஆயிருக்காங்களா இன்ஸ்டாகிராம் மார்க்கெட்டிங் பண்ணி? ஸோ டூ வி ஹாவ் precedence of such a success அப்படிங்கிறத பார்க்கறது தான் ஃபர்ஸ்ட் இது. செகண்ட், இந்த எவிடன்ஸ் ஃபில்டரில் வந்து யாராவது ஒரு கஸ்டமர் பேக்கேஜிங் மட்டும் நல்லா இருந்தால் சூப்பராக இருக்கும், உங்கள் ப்ராடக்ட் எங்கேனாலும் செல் பண்ணிடலான்னு சொல்லியிருக்காங்களா, அந்த மாதிரி உங்களுடைய டேட்டாவில் யோசிக்கிறது. தேர்ட் ஒன், விச் ப்ராடக்ட்ஸ் கரண்ட்லி செல் த மோஸ்ட். ஃபோர்த் ஒன், வாட் டு ரிப்பீட் பையர்ஸ் ஆக்சுவலி கேர் அபவுட். திரும்ப திரும்ப உங்ககிட்ட அந்த வாங்குறவங்க பேக்கேஜிங் பற்றி யோசிக்கிறாங்களா, இல்லை நீங்கள் கம்மி ப்ரொடக்ஷன் பண்ணுறீங்க, இல்லை உங்களோட குவாலிட்டிக்காக அவங்க வந்து திரும்ப வராங்களா, வாட் இஸ் த ரீசன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். தேர்ட் ஒன் வந்து ஆல்டர்னேட்டிவ் ஃபில்டர். ஸோ இதுதான் வந்து அந்த இம்பார்ட்டன்ட் சேலஞ்சிங் ChatGPT ஆர் கோபைலட் பார்ட். ஸோ வாட் எல்ஸ் குட் பி த ப்ராப்ளம்? மேபி என்னோட டெலிவரி வந்து ரொம்ப லாங் டைம் இருக்கும், அது மேக் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கறதுக்கு நான் டைம் எடுக்கிறேன். மேபி வாட்ஸ்அப்பில் ரிப்ளை பண்ணுறதுக்கு நான் டிலே பண்ணுறேன். Because of that my sales is coming down. Maybe customers don't know my prices clearly. நான் எங்கேயாவது ஒரு இடத்துல மேபி அந்த வாட்ஸ்அப் பிஸ்னஸ் அக்கௌண்ட்டுக்கு மைக்ரேட் பண்ணி ப்ராப்பர் மெனு கார்டு எல்லாம் வைக்கணும். ப்ராடக்ட் ஃபோட்டோஸ் ஆர் அன்கிளியர். இப்போ இந்த இதையும் ஃபர்ஸ்ட் ப்ராப்ளமையும் பார்த்தீங்கன்னா, ஹவு கேன் ஐ இன்க்ரீஸ் மை சேல்ஸ்ன்னு கேட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக ChatGPT தாட் மார்க்கெட்டிங் கேன் ஒன்லி இன்க்ரீஸ் த சேல்ஸ். But there could be so many other reasons because of which sales is down. ஸோ அந்த சேலஞ்ச் பண்ணி அது சொல்கிற டைரக்ஷன் வந்து கரெக்டாக அப்படிங்கிறது பார்க்கணும். ஏன்னா ஃபாஸ்ட்டாக நமக்கு எல்லாத்தையும் ஜென்ரேட் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கும், ராங் டைரக்ஷனில் ஃபாஸ்ட்டாக போயிடுவோம். அது போயிட்டீங்க அப்படின்னா 5-6 ஐட்ரேஷன்ஸ்க்கு அப்புறம் உங்களுக்கே வந்து என்ன ஆகும், ஒரிஜினாலிட்டி மிஸ் பண்ணிடுவோம். ஸோ அகெயின் இட் கம்ஸ் பேக் டு தட் பயஸ், காக்னிட்டிவ் பயஸ். நம்ம ஒரிஜினலாக என்ன பண்ணணும்னு நினச்சோன்றதை விட அதுவாக சொல்கிறது எல்லாத்தையும் பண்ண ஆரம்பிப்போம். இது வந்து ஒரு முன்னாடி மீடியா இஸ் பிளான்டிங் ஐடியாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அகெயின் இப்போது இன்ஸ்டாகிராமை தான் அது சொல்லுது, இல்லை டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பற்றி தான் பேசுது அப்படின்னா தீஸ் ஆர் ஃபியூ மெத்தட்ஸ் தேர் ஆர் டைரக்ஷன்ஸ் இன் விச் இட் வாண்ட்ஸ் அஸ் டு மூவ். ஸோ அந்த மாதிரி கைட் பண்ணுற இடத்துல நம்ம வந்து பிரேக் பண்ணி பாஸ் பண்ணிடணும். The last filter is the strategic impact filter. ஸோ இது செய்கிறதுக்கு எனக்கு எவ்வளோ காசு ஆகும்? ஒரு 25,000 rupees ஆகும். இந்த பாட்டிலேருந்து எனக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்குது? இதை நம்ம யூஸ் பண்ண முடியுமா? ஆர் ஷுட் ஐ ஃபர்ஸ்ட் இம்ப்ரூவ் ரிப்பீட் ஆர்டர்ஸ்? ஒரு 10 கஸ்டமர்கிட்ட ஃபோன் பண்ணி நீங்கள் ரெகுலராக வாங்கிட்டு இருந்தீங்க, ஏன் வாங்கலை? மேபி இது ஒரு சீசனல் வேரியேஷனா, இல்லை டிட் யூ ஃபைண்ட் எனிதிங் ராங் இன் த ப்ராடக்ட், நான் ஏதாவது உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்கவா? அந்த மாதிரி ஒரு கால். விச் ஆக்ஷன் கிரியேட்ஸ் லாங் டேர்ம் க்ரோத்? இப்போ நீங்கள் கால் பண்ணி ஒரு ஃபீட்பேக் வாங்கி எடுக்கிறது வந்து லாங் டேர்ம் அசோசியேஷன் வித் தட் கஸ்டமர் கொடுக்குதா அப்படிங்கிறதையும் செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 4 ஃபில்டரும் எனி பர்டிகுலர் திங் நீங்கள் அதுக்கிட்ட போய் கிவ் மீ 3 டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் அப்படின்னு கேட்டிங்கனாலும் ஃபைன், வாட் ஆர் த 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அ பர்டிகுலர் திங் அப்படின்னு கேட்டிங்கனாலும் ஃபைன். எல்லாத்துலேயுமே அது கொடுக்குறப்போ அது என்னெல்லாம் அசியூம் பண்ணியிருக்குன்னு பாருங்கள். கான்டெக்ஸ்ட் கான்டெக்ஸ்ட் கான்டெக்ஸ்ட், அதுக்கு நம்மளை பற்றி எவ்வளோ தெரியும், ப்ராம்ப்டில் நம்ம அதுக்கிட்ட எவ்வளோ கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறது வெரி இம்பார்ட்டன்ட். அதை பேஸ் பண்ணி தான் அதை அசியூம் பண்ணியிருக்கோம். செகண்ட் வந்து அது சொல்கிறதுக்கு ஏதாவது எவிடன்ஸ் இருக்கா அப்படின்னு. அது ஜஸ்ட் ரிசோர்ஸஸ் மட்டும் கிடையாது, சுற்றி உள்ள, ஸோ நம்ம சுற்றி அப்படின்னு இன்டர்நெட்டில் சொல்கிறது போய் ஒரு 10 டேப் ரீட் பண்ணி அதில் ஒரு டீப் ரிசர்ச் பண்ணி ஓகே இது நம்மளுக்கு வந்து ஃபீஸிபிள், இது கரெக்ட் தான் அப்படின்னு பார்க்குறது. ஆல்டர்னேட் ஃபில்டர் வந்து வாட் ஆர் த அதர் ரீசன்ஸ் தட் இட் குட் ஹவ் ஃபெயில்ட். ஸ்ட்ராட்டஜிக் இம்பேக்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். என்னால் இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமா அப்படின்னு.
ஸோ இந்த எல்லாத்தையும் சேர்த்து வச்சுட்டு அதுக்கப்புறம் கோ அஹெட் அண்ட் டூ எனி டெசிஷன்ஸ் பேஸ்ட் ஆன் ChatGPT. அகெயின் இது வந்து எல்லா ChatGPT ஜென்ரேட்டட் கண்டென்ட்க்கும் கிடையாது. ஒரு லீவ் அப்ளிகேஷன், ஒரு ரிப்ளை மெயில், அதெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி ஃபில்டரில் போடாதீங்க. எப்போ ஸ்ட்ராட்டஜிக் திங்கிங் தேவைப்படுதோ, எப்போ நம்மளுடைய ஜட்ஜ்மெண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கோ, கண்டிப்பாக இந்த 4 ஃபில்டர் டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அக்செப்ட் வாட் த ஜென் ஏஐ இன்ஜின் இஸ் கிவிங் யூ. நம்ம அப்படி பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா நம்மளுடைய அவுட்புட் வந்து ரொம்ப கிளியராக இருக்கும். இப்போ இங்கே ஒருத்தவங்க ஆல்ரெடி சொல்லிட்டு இருந்தாங்க, அது எதாவது சொல்லும், நான் அதுக்கிட்ட 2 கேள்வி திரும்ப கேட்பேன், அப்புறம் அது வந்து அப்படியே ட்வீக் பண்ணி ஆன்சர் மாற்றும் அப்படின்னு. ஸோ மேக்ஸிமம் ஒரு 7-8 ஐட்ரேஷன்ஸ், 5 இஸ் பெட்டர். அதுக்குள்ளே எவ்வளோ கான்டெக்ட் கொடுக்க முடியுமோ கொடுத்து ஸ்டார்ட் பண்ணிடுங்க. தேவைப்பட்டால் டிஃப்ரெண்ட் த்ரெட்டு கூட ஓப்பன் பண்ணுங்கள். பட் இந்த ஃபில்டர்ஸ் எல்லாத்துலேயும் கோ த்ரூ பண்ணீங்க அப்படின்னா யூ வில் நோ வெதர் இட் ஹேஸ் சம் ப்ராப்பர் கிரவுண்டிங். Right? So this is one of the important things. Across any particular tool you can use this. So what will matter the most? இவ்வளவும் பார்த்துட்டோம். AI, humans, human plus AI, human with AI, empowered humans, என்னன்னாலும் சொல்லிக்கிறாங்க. So what will matter the most? So in the age of AI பார்த்தீங்கன்னா everyone has answers, everyone has access to answers. ரைட்? இது வந்து ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி சொல்லுவாங்கல்ல. இன்டர்நெட் வந்த பிறகு படிக்க முடியல அப்படிங்கிறது சொல்லவே முடியாது. இட் பிகேம் அ ஈக்குவல் லெவல் பிளேயிங் கிரவுண்ட் ஃபார் எவ்ரி ஒன். ஸோ எவ்ரி ஒன் ஹேஸ் ஆக்சஸ் டு ஆன்சர்ஸ். ரேர் ஸ்கில்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா ஹூ கேன் ஆஸ்க் பெட்டர் கொஸ்டின்ஸ். சேலஞ்சிங் ChatGPT. ஏன் இதுவாக இருக்காது, ஏன் அதுவாக இருக்கும், எனக்கு இந்த மாதிரி ஒர்க் ஆன சில எக்ஸாம்பிள்ஸ் கூட, இதெல்லாம் கேட்கலாம். So evidence filter you can keep asking it so many different things. Next one is connecting dots. 2-3 இதை வந்து கனெக்ட் பண்ணுறது human mind does it very easily. இப்போ பார்த்தா ஃபயர்ன்னு தெரியும், there could be 10 different sources of fire. ஒரு தீபமாக இருக்கலாம், இல்லை ஒரு கேம்ப் ஃபயராக இருக்கலாம், கேஸ் ஸ்டவ்வில் இருக்கிற ஒரு ஃபயராக இருக்கலாம். நம்ம மைண்டுக்கு தெரியும் அது ஃபயர், அது தொட்டா சுடும், அதுக்கிட்டேருந்து ஹீட் ஜென்ரேட் ஆகும், கையை பேர்ன் பண்ணும். அவ்வளோ நாலேஜ் நமக்கு வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம பிரெயின் அவ்வளோ ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ நமக்கு அந்த கான்டெக்ட் நிறையா இருக்கும். கனெக்டிங் டாட்ஸ் ஈஸியாக பண்ணும். ஸ்ட்ராட்டஜிக் திங்கிங் நான் சொன்னேன் இல்லையா, இதுலேருந்து எடுக்கிறதெல்லாம் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய டிசிஷன் உங்கள் ஜட்ஜ்மெண்ட்டில் பண்ண வேண்டியது. இமோஷனல் இன்டெலிஜென்ஸ், இது என்னோட பிஸ்னஸ்க்கு சூட் ஆகுமா, வில் ஐ பி ஏபிள் டு டேக் த இம்பேக்ட் ஆஃப் இட். ஜட்ஜ்மெண்ட் அண்ட் கிளாரிட்டி. ஸோ இந்த மாதிரி இதில் எல்லாத்துலேயுமே ஹியூமன்ஸ் வில் எக்ஸல். ஸோ உங்களோட ஒர்க்கில் எப்போ நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னாலும் ஆன்சராக யூஸ் பண்ணாமல் ஒரு இந்த அவ்வளோ இதையும் ஆட் பண்ணீங்க அப்படின்னா இட் பிகம்ஸ் வெரி குட். ஸோ இப்போ வந்து ஒரு நியூ டிவைட், எல்லார்கிட்டையும் ஆன்சர்ஸ் இருக்குல்ல. ஸோ முன்னாடி என்ன சொல்லுவாங்க, தோஸ் ஹூ யூஸ் ஏஐ, தோஸ் ஹூ டோன்ட் யூஸ் ஏஐ, இவங்க ஒரு கேட்டகரி இவங்க ஒரு கேட்டகரி அப்படிம்பாங்க. பட் இப்போ அந்த டிவைட் கிடையவே கிடையாது. எல்லாருமே வந்து ஏஐ யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ வாட் இஸ் த நியூ டிவைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாசிவ் ஏஐ யூசர்ஸ் வர்சஸ் கான்ஷியஸ் ஏஐ யூசர்ஸ். அந்த கான்ஷியஸ் யூசர்ஸ் வந்து அந்த 4 ஃபில்டர் மெத்தட் யூஸ் பண்ணி அண்ட் அந்த 80-20 ரூல் சொன்னேன்ல, குவிக்காக பண்ண வேண்டியதெல்லாம் குவிக்காக பண்ணி எடுங்க. ஒரு 20% க்ரியேட்டிவாக உங்கள் மைண்ட் யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணி ஒரிஜினல் ஐடியாஸ் ஜென்ரேட் பண்ணிட்டே இருங்க. ஸோ தோஸ் ஆர் த கான்ஷியஸ் ஏஐ திங்கர்ஸ். கண்டிப்பாக அவங்களுடைய ஸ்கோப் வில் பி வெரி ஹியூஜ். செகண்ட் வந்து காப்பி பேஸ்ட் கிரியேட்டர்ஸ். எடுக்கிறோம் மல்டிபிள், இது லிங்க்டின் போஸ்ட்டாக கொடுனா கொடுக்கும், இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டாக கொடுனா கொடுக்கும், ரீபர்பஸிங் கண்டென்ட் எப்படி வேணாலும் காப்பி பேஸ்ட் பண்ணுறோம். இந்த சைடு வந்து ஸ்ட்ராட்டஜிக் திங்கர்ஸ். இஸ் இட் நெசசரி, ஷுட் ஐ டூ இட், 100 வேர்ட்ஸ் பத்தாதா, ஏன் 200 வேர்ட்ஸ் கொடுக்குது, அந்த மாதிரி சேலஞ்ச் பண்ணி கிடைக்கிறது. ஃபாஸ்ட் ரெஸ்பாண்டர்ஸ், 80% ஆஃப் டைம் குவிக்காக ரிப்ளை பண்ணணும்னா ப்ளீஸ் யூஸ் இட். பட் டீப் திங்கிங் மோட் தேவைப்பட்டால் கண்டிப்பாக டீப் திங்கிங்காக இருக்கணும். ஸோ அந்த டீப் திங்கர்ஸ் வில் ஹாவ் அ ஹியூஜ் டிமாண்ட் இன் ஃபியூச்சர். பிகாஸ் அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம், ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள், நாங்கள் வந்து ஒரு யூகே கிளைண்ட்டுக்கு ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ யூகேல கொஞ்சம் டீம் இருக்காங்க. ஒரு 3-4 பேருடைய ஒர்க்கை இங்கே வந்து 15 பீப்புள், அதே சேலரிக்கு 15 பீப்புள் வச்சு இங்கே பண்ண முடியுன்றதுனால தே அவுட் சோர்ஸ். இங்கே வி ஹேவ் 15 பீப்புள். எஸ்ஓபி டாக்குமெண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இந்தியா டீம்கிட்ட சொல்கிறாங்க. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபுல்லாக ப்ராசஸை டாக்குமெண்ட் பண்ணுறோம். அதை எடுத்துகிட்டு தேங்க்யூ ஸோ மச், சென்ட் இட் டு த யூகே டீம் அப்படிங்கிறாங்க.
ஸோ இந்தியா டீமுக்கு வந்து ஒரே கோவம், நம்ம தானே எஸ்ஓபி பண்ணோம், கொடுத்துட்டா அப்புறம் நம்ம ஒர்க் போயிடும், அவங்க பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு. ஒரே ஒரு சிம்பிள் திங் தான் சொன்னேன், இன்னைக்குள்ள யாரும் 60 பேஜ் டாக்குமெண்ட் ரீட் பண்ண மாட்டாங்க. நோ ஒன் ஹேஸ் த எபிலிட்டி டு டூ இட். தைரியமாக கொடுங்க, வந்தா பார்த்துக்கலாம். இன்னைக்கு வரைக்கும் யாருமே அதை எடுத்து வாசிக்கல. ஸோ அதில் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற ஒரு ஆள் கண்டிப்பாக ஷைன் ஆவாங்க. ஒரு விஷயம் தெரியலையா, நான் அதை பற்றி ரீட் பண்ணுவேன். எனக்கு ஒரு விஷயம் புரியலையா, அதை பற்றி போய் மேனுவல் கைடு யார்கிட்டயாவது கேட்கணுமா கேட்பேன். அப்படிங்கிறவங்களுக்கு தான் வந்து அந்த அல்ட்ரா எட்ஜ் இருக்கும். ஸோ ப்ளீஸ் மேக் ஷுர் யூர் பார்ட் ஆஃப் தட். ஸோ ஏஐ கேன் கீப் ரைட்டிங் மெனி 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 வேர்ட்ஸ். அது கொடுக்குற வேர்ட்ஸில் எந்த வேர்ட்ஸை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற பவர் இன்னும் நம்மக்கிட்ட தான் இருக்குது. அது சும்மா பேச விட்டு பார்க்குறதும் நம்மகிட்ட தான் இருக்குது. அது பேசுகிறத உபயோகமாக ப்ராப்பராக யூஸ் பண்ணுறதும் நம்மக்கிட்ட தான் இருக்குது. ஸோ டோன்ட் பி டிபெண்ட் ஆன் ஏஐ. 20% கான்ஷியஸாக க்ரியேட்டிவாக எழுதுங்க. பிகம் பவர்ஃபுல் வித் ஏஐ. ஸோ டிபெண்டன்ஸ் அப்படிங்கிறதுலாம் கிடையவே கிடையாது. வித் ஏஐ ஹவு டு எம்பவர் யுவர் செல்ஃப். ஸோ தட் வாஸ் வாட் த ஹோல் செஷன் வாஸ். தேங்க் யூ. So the floor is open for question and answers. Any questions you can ask? अगर केले ना कर. அந்த arithmetic வந்து tools ஏதாவது சொல்லுவாங்க. என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணும்போது அந்த மேக்ஸ்லாம் we don't go with the formulas, we should know the tricks. அண்ட் அதை அப்ளை பண்ணி கேட்கும்போது அது ஒரு ஆன்சர் இருந்துச்சு, எனக்கு ஒரு ஆன்சர்ஸ் இருந்துச்சு. என்னால் கிராஸ் செக் பண்ண முடியல, எனக்கு வந்து ஆன்சர் கரெக்டாக. அப்போ நான் போய் சொல்கிறேன், நான் இந்த மெத்தட் யூஸ் பண்ணேன், எனக்கு இதுதான் வந்துச்சு. எஸ் யூ ஆர் கரெக்ட். எனக்கு வந்து அவங்க உடனே அக்செப்ட் பண்ண உடனே எனக்கு நான் இது ஒரு பெரிய ப்ராப்ளம். ஆக்சுவலாக எல்லாரையும் ஆன்லைனில் எக்ஸாம் எழுத விட்டுறாங்க. 2வது விண்டோவில் எல்லாரும் அங்கே போனால் 2 டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணால் நான் எல்லா ஆன்சரையும் கொடுக்குது. பட் அதால் வந்து இந்த இதுக்கு ஒரே ஒரு சொல்யூஷன் இருக்குது மஞ்சு. ஒரு எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் கொடுத்து இந்த எக்ஸாம்பிள் ப்ராப்ளமை இப்படி தான் சால்வ் பண்ணும், நவ் டூ திஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா கரெக்டாக ஆன்சர் கொடுத்துரும். ஸோ யூ ஆர் டீச்சிங் அண்ட் தென் கெட்டிங் அன் அவுட்புட். வேறு எதுலேயும் இது சால்வ் ஆகாது. இது ஒன்று தான் அரித்மெட்டிக் உள்ளது. வேறு ஏதாவது கொஸ்டின்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்ததா டு சம் எக்ஸ்டென்ட்? ஒரு ஏஐ கோர்ஸ் நிறைய வருது. லேர்ன் டு ப்ராம்ப்ட் ஏஐ அப்படின்னா நிறைய Prompt engineering. ஆமாம், அது எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குமா, எக்ஸ்டெண்ட் அதை யூஸ் பண்ணலாம். ஆனால் டெக்னாலஜி வந்து ரொம்ப அடாப்ட் ஆகிட்டு ஃபாஸ்ட்டாக, நம்ம வந்து படித்தாலும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்குமா? கரெக்ட். ஸோ இதில் டிபெண்ட்ஸ் ஆன் ஹவு மச் ஆஃப் ஒர்க் யூ டூ இன்சைட் ஏஐ, எவ்வளோ ப்ராம்ப்டிங் வந்து இம்பார்ட்டண்ட் அப்படின்னு. இப்போ நம்ம சாட் ஜிபிடியில் பார்த்தீங்கன்னா ப்ராம்ப்டிங் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆர்டிஎஃப்னு சொல்லுவோம், ரோல் டாஸ்க் ஃப்ரேம் ஒர்க், நிறைய டிஃப்ரெண்ட் ஃப்ரேம் ஒர்க்ஸ் இருக்குது. அது பேஸ் பண்ணி இப்போ கிளாட் போன பிறகு ஃப்ரேம் ஒர்க்கே கிடையாது. அவங்க வந்து \L99 அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் லெவல் ஆஃப் கோட்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ இது டெம்ப்ரரினும் சொல்ல முடியாது. அன்னைக்கு டேட்டுக்கு ஒரு 6 monthsல இது யூஸ் ஆகும் அப்படின்னா படித்து வச்சுக்கலாம். பட் கண்டிப்பாக இவால்வ் ஆகிக்கிட்டே இருக்கும். அனதர் திங் இஸ் கோர்சஸ் அப்படின்னு பார்க்குறப்போ இந்த ஆப்ஸ், இந்த கோர்சஸ்லாம் நிறைய வரும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஆண்ட்ராய்டு ஃபோன் எடுத்தப்போ எவ்வளோ ஆப், எவ்வளோ இது வந்துக்கிட்டே இருந்தது. இன்றைக்கி எல்லார் ஃபோன்லேயும் மேக்ஸிமம் 20-30 ஆப்ஸ் தான் வச்சுருப்போம். தேவையானது மட்டும்தான். 10 சைட் இருந்தாலும் அந்த தேவையான ஆப் தானே வச்சுருக்கோம். ஸோ அதே மாதிரி இட் வில் செட்டில் டவுன். அண்ட் இன்னைக்கு ஒரு மாஸ்டரி கிளாஸ் படித்து தான் நம்ம ஏஐ பற்றி இது பண்ணிக்கணும்னு கிடையாது. செல்ஃப் எக்ஸ்ப்ளோரேஷனில் தேவ் மேட் இட் வெரி வெரி ஈஸி. இப்போ இது எதுவுமே கோர்ஸ் படித்து நம்ம போய் நோட் புக்லாம் இது பண்ணணும்னு இல்லை. என்ன அந்த வாட் ஆப் கேன் ஐ யூஸ் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த எனிதிங் வித் ஏஐன்னு ஒரு வெப்சைட் இருக்குது. ஐ திங்க் தேர் ஆர் அரௌண்ட் 1.5 lakh ஏஐ டூல்ஸ். AI.tv-யா? இல்லை, இது வந்து ஒரு வெப்சைட்டு. தேர் இஸ் அன் ஏஐ ஃபார் எனிதிங் அப்படின்னு நினைக்கிறேன். தேர் இஸ் அன் ஏஐ ஃபார் எனிதிங். ஸோ அந்த வெப்சைட் போய் பார்த்தா நம்ம என்ன பர்பஸ்க்கு கேட்குறோமோ அது அதுக்குள்ளே ஏஐ டூல் கொடுத்துருது. ஃப்ரீயாக கொடுத்துருது. இப்போ சிம்பிள் திங்ஸ், ஒரு வேர்ட் டாக்குமெண்ட் இருந்தது, வேர்ட் டாக்குமெண்ட்டை ஃபார்மேட் பண்ணுற மாதிரி கடி வேறு எதுவுமே இல்லை. எதை தொட்டாலும் டிஸ்டார்ட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ அதுக்கு ஏதாவது டூல் கண்டிப்பாக இருக்குமே அப்படின்னு அதில் போய் தேடி எடுத்து ஃப்ரீ வெர்ஷனே இருந்தது முடிச்சிட்டோம். ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு 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 ஸ்மால் பர்டிகுலர் ப்ராப்ளம் இருக்கிறப்போ we can go and search for a tool. கோர்சஸ் வைஸ் இப்போ அந்த ரோலில் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா எடுத்து படிங்க. சம்திங் வெரி ஸ்பெசிஃபிக்னா, இல்லைன்னா இட்ஸ் வெரி சிம்பிள். அதில் ஒன்றும் ராக்கெட் சயின்ஸில் செல்ஃப் எக்ஸ்ப்ளரேஷன்லேயே படிச்சுக்கலாம். இப்போ நான் சாட் ஜிபிடி யூஸ் பண்ணுறேன்.
அது ஓரளவு எனக்கு புரிஞ்சிருச்சு. ம் இது ஸ்டார்ட்ஸ் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் மீ, நோஸ் வாட் ஐ டூயிங். ம் நான் புதுசாக ஒரு ஏஐ பிளாட்ஃபார்ம் போனால் ம் திருப்பி நான் ட்ரெயின் பண்ணணும்ல. இல்லை இப்போ அதுக்கு தான் இப்போ க்ளாட்லாம் என்ன பண்ணிட்டாங்க ப்ராஜெக்ட்ஸ் க்ளாட்ல வந்து க்ளாட் லெஃப்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கேட்கணுமா? ஸோ க்ளாட்ல வந்து லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா ஒரு 5 டிஃப்ரெண்ட் திங்ஸ் கொடுத்துட்றாங்க. கோட், யூ கேன் ரைட் கோட், ப்ராஜெக்ட்ஸ், ஸ்கில்ஸ், அந்த மாதிரி. ஸ்கில்ஸ் வந்து நம்மளுடைய இந்த ஜென்ரேட்டிவ் இது மாதிரி. இந்த ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் ஒரு பர்டிகுலர் இப்போ நீங்கள் அந்த பாமிக்கு வந்து நீங்கள் ஒரு பர்டிகுலர் டெஃபினேஷன் வச்சுருக்கீங்க, அதை தாண்டி அது போகக்கூடாதுன்னு நினச்சோன்னா அதை போய் ஒரு ப்ராஜெக்டாக க்ரியேட் பண்ணிவிட்டு அதுலேருந்து ஜென்ரேட் பண்ணுறது எல்லாமே அந்த ஒரு ப்ராம்ப்ட் வச்சே நான் பண்ணிக்கலாம். அப்படி கேட்குறேன். நான் கேட்குறேன், நம்ம சேட் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நான் வந்து அது ஏற்கனவே நிறைய ப்ராம்ப்ட்ஸ் கொடுத்து இட் இஸ் ஆல்ரெடி அண்டர்ஸ்டுட் வாட் ஐ டூ. இப்போ நான் ஒரு புது ஏஐக்குள்ள போகிறதா இருந்தால் திருப்பி இன்னொரு மாதிரி யோசிச்சு பாருங்க, அது உங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிச்சா இல்லை நீங்கள் அதுக்கு அடாப்ட் ஆகிட்டீங்களா? இல்லை நினைச்சல வரேன்னா கிவன் லாட் ஆஃப் இன்புட். கண்டிப்பா போய்க்கலாம். அது அவங்க என்ன சொல்றாங்க, ட்ரெயின் ஆயிருக்கும்ல, சென்ட்ரல்னா இப்படிதான் திங்க் பண்ணுவாங்க, இதான் கேட்பாங்க அப்படின்னு சொல்லல. வாட் ஆர் ஐ டூ? ஓகே, ஃபார்ம்ஸ் பண்றேன், ஸ்பார்க் பண்றேன், எல்லா ஆக்டிவிட்டீஸும் எல்லா ஜென்ஏஐ காப்பி ஆகாது. இன்னொரு காப்பி ஆகாது. காப்பி ஆகணும்னே கிடையாது. அதோடைய ரன்னிங் பிளாட்ஃபார்ம் இருக்குல்ல, அந்த லாமா அந்த மாதிரிலாம் சொல்றாங்க இல்லையா, அந்த ஜிபிடி இன்ஜின்ஸ் எல்லாமே வெரி காமன். ஓப்பஸ்னா ஓப்பஸ் தான் எல்லாத்துலேயும் ஓடுது. லிட்டில் சேஞ்சஸ் தான் இருக்குது. ஸோ அந்த talking about personalizing the experience, everything it will do. it takes some time தானே. It will not take time. அது வந்து அது வந்து நீங்கள் என்ன கொஸ்டின்ஸ் கேட்டிங்கனாலும் இட் இஸ் கோயிங் டு கிவ் யூ ஆல் தீஸ் திங்ஸ், நாட் அ ப்ராப்ளம் அட் ஆல். இப்போ நீங்கள் கோபைலட்லேருந்து நீங்கள் சாட் ஜிபிடி மாறுங்க, சாட் ஜிபிடிலேருந்து கோபைலட் மாறுங்க அப்படின்னா யூ வில் நாட் ஃபேஸ் அந்த ஃபர்ஸ்ட். எஸ் யூ கேன். அந்த இப்போ சாட்டில் வந்து ஒரு த்ரெட் இருக்குது இல்லையா, சாட் ஜிபிடியில் வந்து யூ வில் ஹாவ் அந்த காப்பி அண்ட் ஷேர்னு ஒரு த்ரெட் இருக்கும். அதை எடுத்து யூ கேன் கிவ் இட் இன்சைட் கோபைலட் ஃபார் கான்டெக்ஸ்ட் அப்படின்னு போட்டு அந்த த்ரெட்டை போட்டுட்டு தென் யூ கேன் கண்டினியூ வித் கோபைலட். கோபைலட் இஸ் வெரி குட் ஃபார் எக்ஸல் ஷீட்ஸ். எக்ஸல் வந்து எக்ஸலோடைய ஒர்க்கே வைப் அவுட் பண்ணிட்டு ஃபுல்லாக இப்போ ஒரு பேலன்ஸ் ஷீட் கிரியேட் பண்ணுறது, காஸ்ட் மாடல்ஸு, ஃபினான்ஷியல் அனாலிசிஸ் எல்லாமே கோபைலட் இஸ் டூயிங் அ ஃபேண்டாஸ்டிக் ஜாப். கோபைலட் பொறுத்த வரைக்கும் ஒரு பேஜ் ஃபுல்லாக அசம்ஷன்ஸ் கொடுத்துருது, இன்டர்லிங்க் பண்ணி மல்டிபிள் ஷீட்ஸ்க்கு நடுவில் உள்ள ஃபார்முலாஸ் எல்லாமே இது பண்ணிடுது. லாஸ்ட்டாக இப்போ நம்ம அந்த ஃபார்முலா செக்ஸ்லாம் வைப்போம்ல, எல்லாம் கரெக்டாக வந்திருக்கா அப்படின்னு தம்ப் ரூல் செக்ஸ் அது கொண்டு கொடுத்துருது. ஸோ டேக்ஸ் டைம். இப்போ நம்ம இப்போ போட்டுட்டு போயிட்டு வந்தோம் இல்லையா, ஸோ அந்த அளவுக்கு நம்ம டைம் கொடுத்தோம் அப்படின்னா கோபைலட் இஸ் டூயிங் அ ஃபேண்டாஸ்டிக் ஜாப். டிசைனிங் கிராஃபிக் டிசைனிங் அதனால எவ்வளோ ட்ரை பண்ணுறேன். சார் இப்போதைக்கு சாட் ஜிபிடியில் போட்டாலே நிறையா வருது சார். இன்னைக்கு ஸ்டேட்டஸ் ஃபுல்லாக சாட் ஜிபிடி தான். ஸோ சாட் ஜிபிடிலே வந்துடுது. இப்போ சப்போஸ் நீங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும்னா மிட்ஜர்னி இஸ் த பெஸ்ட். ப்ரொஃபஷ்னலாக நீங்கள் பண்ணணும்னா பெய்டு அக்கௌண்ட் வாங்கிக்கோங்க. இந்த பெய்டு அக்கௌண்ட் வாங்குறப்போ 2 திங்ஸ் பார்க்கணும் சார். இப்போ முன்னாடிலாம் நமக்கு பெய்டு அக்கௌண்ட்னா அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் ஒரு அடிஷ்னல் ஐட்ரேஷன்ஸ் அப்படி கொடுப்பாங்க. இப்போ நீங்கள் க்ளாட் வச்சிருக்கிறதுக்கும், இப்போ நான் என்னோட ஆஃபீஸில் க்ளாட் ப்ரோ வச்சுருப்பேன், பெய்ட் அக்கௌண்ட் வச்சுருப்பேன், அதுக்கும் வந்து டிஃப்ரென்ஸே கிடையாது. ஒன்லி திங் என்னன்னா, இதுலேயும் காலையில் 10 டோக்கன்னா 10 டோக்கன் தான், அதுக்கு மேலே கிரெடிட்ஸ் ஆர் ஓவர்னு சொல்லிடும். ஒன்லி திங் டேட்டா ப்ரைவசி, டேட்டா செக்யூரிட்டி, நான் உன் டேட்டா டச் பண்ண மாட்டேன், அந்த மாதிரி தான் நிறையா கொடுக்குறாங்க. ஸோ பெய்டு வெர்ஷன் போகிறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் மேக் ஷுர் யூ அனலைஸ் இட் வெல் அண்ட் பை. டோக்கன்ஸாக இருந்தால் 2 வாட்டி ஜென்ரேட் பண்ணுறதுக்குள்ளே போயிடும். ரொம்ப குயிக்காக வந்து இப்போ க்ளாட் பார்த்து நாங்கள் ரொம்ப பயப்படாததுக்கு ரீசன், கிளைண்ட் எல்லாம் க்ளாட்ல 2 வாட்டி போட்டாங்கன்னா அவங்க டோக்கன்ஸ் முடிஞ்சிடும். ஸோ எப்படியும் அவங்களால வந்து பெருசாக இது பண்ண முடியும். க்ளாட் வந்து எக்ஸ்பென்சிவ், அந்த டோக்கன்ஸை பர்ச்சேஸ் பண்ணுறது வந்து அதில் தான் அவங்களுடைய மணி. ஸோ பேக் அண்ட் ஃபோர்த் ஏபிஐ டோக்கன்ஸ் தான் அதோடைய கிரெடிட். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா மிட்ஜர்னி யூஸ் பண்ணுங்கள் சார். அது ரொம்ப வருஷமாக ஸ்டாண்டர்டாக இட்ஸ் கிவிங் குட் அவுட்புட். கேன்வா பெய்ட் லைசன்ஸில் தே ஹாவ் அ டூல் நவ், மேஜிக் வாண்ட், அந்த போய் என்னென்ன இமேஜ் சொல்கிறோமோ ஜென்ரேட் பண்ணுது. யூ கேன் ட்ரை தட் ஆல்சோ. ஸோ பிபிடி பொறுத்த வரைக்கும் காமா இஸ் பெஸ்ட் ஃபார் நவ், அட்லீஸ்ட் ஃபார் மை பர்சனல் யூஸ். ஏன்னா ரொம்ப கிளியராக என்ன அந்த ஃப்ரீ கிரெடிட்ஸ் கொஞ்சம் தான் கொடுக்குது. ஃப்ரீ கிரெடிட்ஸ் ஆனா இப்போ அந்த ஃபாண்ட் எல்லாம் பெருசா அதெல்லாம் பண்ண முடியுமா? அது எல்லாமே ஐட்ரேஷன்ஸ் பண்ணிக்கலாம். அந்த அவுட்புட் இப்போ நீங்க ரீசெண்டா யூஸ் பண்ணி பாத்தீங்கன்னா ஒரு 20-30 கொஸ்டின்ஸ் கேக்குது. லைக் உங்களுக்கு டெக்ஸ்ட் ஹெவியா வேணுமா, ஒரு 2 ஆப்ஷன் கொடுக்குது. சாட் ஜிபிடி 2 ரெஸ்பான்ஸ் கொடுக்கும்ல, அது மாதிரி இது பிடிச்சிருக்கா இது பிடிச்சிருக்கா இது பிடிச்சிருக்கான்னு ரொம்ப ஈஸியா கிளிக் பண்ணிக்கிட்டே போற மாதிரி இருக்கு. நம்ம எக்ஸல் இமேஜஸ் கொண்டு வர முடியுமா? கொண்டு வந்துக்கலாம். காமால வந்து அது கிரியேட் பண்ண பிறகு எவ்ரி ஸ்லைட் சேஞ்ச் பண்ண முடியுது.
பட் அது இப்போ நோட் புக் எல்லாமும் கீழே வந்து கிரியேட்டட் இப்போ நம்ம இந்த கம்பெனிஸ்லாம் இப்போ லோகோ போட்டு ஒரு ஃபிக்ஸட் ஃப்ரேம் கிரியேட் பண்ணி அது பண்ண முடியுமா? எல்லாமே பண்ணிட்டு சார். அந்த காமா இஸ் குட். இந்த நோட் புக்லயுமே ஸ்லைட் டெக் பண்ணணும்ல? நோட் புக்லயும் கீழே வந்து அந்த நோட் புக் எல்எம்ல கிரியேட்டட் அப்படின்னு சொல்லி வருது. காமாலையும் வரும். ஐ திங்க் பெய்ட் வெர்ஷன் வாங்கிட்டோம்னா டவுன்லோட்ல ரிமூவ் பண்ணி கொடுத்துட்றாங்க. தெரிஞ்சவங்க ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம தான் இந்தியன்ஸ் ஜுகாத். இப்போ நான் வந்து ரிப்போர்ட்ஸ்லாம் கிரியேட் பண்றோம்னா இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து செக் பண்றதுக்கு வந்து அவங்க ஒரு டூல் வச்சிருக்காங்க. அவங்க இன்ஸ்டிடியூஷன்ல இருந்தே டர்னிட்டின் ஒண்ணுமே பண்ண முடியாது மஞ்சு, படிச்சுதான் எழுதணும். டர்னிட்டின் ஸோ ரொம்ப கிளியரா சொல்லிடுது ஒரிஜினாலிட்டி இதுல எவ்வளவு ஏஐ பர்சன்டேஜ்னு. பட் இட் டசன்ட் மேபி ஏஐ அப்படின்னு சொல்லுது. பட் யூனிவர்சிட்டிஸ்ல மேபி ஏஐ வந்தாலும் ருப்ரிக்ஸ்ல வந்து அஃபெக்ட் ஆகுது. எழுதணும், எழுதி படிக்கணும் எழுதணும். ஸோ அது கொஞ்சம் ஒரிஜினல் கண்டென்ட்க்கு வந்து அது ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும். இந்த ஹியூமனைஸ்ட் வெர்ஷன்லாம் சும்மா அது வந்து செக் ஆகும். அதனால இது வந்து பெஸ்ட்டு ஸ்ட்ரக்சர் நீட்டாக கொடுத்துட்டு அதெல்லாம் வந்து கேட்டு வாங்கிட்டு அந்த டைம் சேவ் பண்ணிக்கலாம். ப்ரீ ரீட் எல்லாமே வந்து அந்த டூல்ஸ் யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். ஸோ என்னென்ன லிங்க்ஸு ஒரு பர்டிகுலர் டாபிக் இப்போ ஸ்பாட்டிஃபைல வந்து ஹவுஸ் த க்ரோத் ஆஃப் ஸ்பாட்டிஃபை தான் உன்னுடைய ரிசர்ச் பேப்பர்னா அது ரிலேட்டடாக உள்ள ப்ரீ ரீட்ஸ் எல்லாத்தையும் வாங்கிட்டு அப்புறம் கொலேட் பண்ணி உன்னுடைய பர்சனல் ஒப்பீனியன்ஸ் மேட்டர் அ லாட் இன் ரிசர்ச் பேப்பர். ஸோ ஐ ஃபீல் தட் பிகாஸ் ஆஃப் திஸ் ரீசன்ன்றது தான் ரிசர்ச் பேப்பரோடைய இம்பார்ட்டன்ட் க்ரக்ஸாக இருக்கணும். ஸோ ஒரிஜினல் கண்டென்ட் ஒரிஜினல் ஒப்பீனியன்ஸ் இருந்தால் தே லைக் இட் அ லாட். டர்னிட்டின்ல ஈஸியாக இட் வில் ஸ்கோர். எனக்கு ஆயிருக்கு, நோ ப்ராப்ளம். Any other questions? ஃபீட்பேக் கொடுத்துருந்தீங்களா? ஹவுஸ் ஸ்டோர் ஹவுஸ் நிறைய புதுமாக வந்திருக்கீங்க. ஹாப்பி டு see you all. Anybody wants to share some feedback about the store? அதை உட்காந்து புரியுது. நோ ஃபீட்பேக்கா? சொல்லுங்க. ஜெனரலா எல்லாரும் வந்து ஏஐ யூஸ் பண்ணுங்க என்கரேஜ் பண்றாங்க. இங்கெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம்லாம் காஷியஸா யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி Thank you so much. அதுதான் வந்து was the sole aim and purpose. So thank you. Anybody else? ஸோ ஆக்சுவலாக திவ்யா வந்து டீப் திங்கர். ஆக்சுவலாக நான் சொல்லும் போது நான் சொல்ல முடிஞ்சது ஏன்னா டாபிக் சூஸ் பண்ணுறது வந்து நாங்கள் ரொம்ப டிபேட் பண்ணிட்டு இருந்தோம். இந்த டாபிக் சொல்லலாமா அந்த டாபிக் சொல்லலாமான்னு. ஸோ இது ஆக்சுவலி கான்சென்ட்ரேட்டிங் ஆன் வாட் ஷுட் பி given as the input for a Tom's group. So this was one thing which is always disturbing in the world of AI, that we are losing our originality. That was one of the most disturbing facts, and that's what we have been discussing in many forums also. So I said that though people are AI use பண்றாங்களோ அவங்களுக்கு வந்து there should be some inputs which will make them aware that AI could be wrong. So AI is not always right அப்படிங்கிற ஒரு தாட் வந்து நம்ம சொல்லணும் அப்படிங்கிறது தான் நினைச்சோம். I think இது எப்படி 2 hours பேச போறான்னு நினைச்சிட்டு இருந்தேன். இன்னும் ஒரு 1 hour கூட I think she'll have content. 2 hours she has delivered a very structured presentation about how this is affecting our day-to-day life and how you can integrate AI in a meaningful manner அப்படிங்கிறத நல்லா செஞ்சிருக்காங்க நினைக்கிறேன். So thank you Divya. So whenever Divya does a program, she does something unique for farms. So AIங்கிறத பற்றி நாங்க ஏற்கனவே 2 years back வந்து B20 AI சொல்லும்போது அப்போ அது சொல்லுவாங்க அந்த காலத்துலலாம் ஏலாம் ஒன்றும் பெருசாக பண்ணிடாது அப்படின்னு சொன்ன ஒரு காலம் போய் இன்னைக்கு ஏஐ பார்த்து எல்லாருமே கொஞ்சம் சேர்த்து போயிருக்காங்க. நான் ஒரு குரூப்ல இருக்கேன், வாட்ஸ்அப் குரூப்ல, அதில் அடிக்கிற சண்டை ஏஐ மக்களை ஜெயிச்சிருப்பான்னு ஜெயிக்காது. நான் வந்து ஜெயிச்சிருன்னு சொல்லுவேன், ஒருத்தர் இல்லை அது முடியவே முடியாது அப்படின்னு சொல்லி. ஸோ பீப்புள் ஹேவ் தேர் ஓன் ஒப்பீனியன், தட்ஸ் ஆல் ஃபைன். பட் வி ஷுட் ஆல்சோ நோ த ஃபேக்ட். ஸோ பிகாஸ் ஐ நோ தி டெப்த் ஆஃப் வேர் இட் இஸ் கோயிங். ஸோ வெளியே இருந்து பார்க்குறவங்க ஒரு மாதிரி இருக்கலாம், உள்ளது இருக்கும்போது தான் இருக்கலாம். திவ்யா ரொம்பவே இருக்கா. ஸோ ஷி இஸ் டூ மச் இன்டு ஒர்க் ரிலேட்டட். ஸோ ஷி explored so many AI platforms. So she understands the thinking pattern of the AI. So I think it has been a very enlightening session for all of us here, Divya. Thank you so much. So I'd like to thank all of you for being here. So ஒரே ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணுறதுக்கு ஸ்டார்டிங்கில் ஐ செட் வில் ஏஐ டேக் ஓவர் ஜாப்ஸ், ஏஐனால நிறையா லே ஆஃப் ஆகுது, நிறையா பிஸ்னஸஸ் க்ளோஸ் ஆகுது ஏஐனாலன்னு. ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா ஜீவன்ஸ் பேரடாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தியரி இருக்குது.
just go and read about it. JEVON, Jeevan's paradox. ஸோ இது என்ன சொல்லுது அப்படின்னா, ஒன் சைட் ப்ரைஸ், ஒன் சைட் குவான்டிட்டி. ஸோ ப்ரைஸ் வந்து மோர் பீப்புள் ஏஐ யூஸ் ஆகிறப்போ என்ன ஆகும், ப்ரைஸ் வில் ஸ்டார்ட் ஃபாலிங் டவுன். ரைட் நவ் இட்ஸ் வெரி எக்ஸ்பென்சிவ். ஸோ ப்ரைஸ் வந்து பாதி ஆகிறப்போ குவான்டிட்டி வந்து டபுள்ஸ். ஸோ அஃபோர்டபுள் ஆகிறப்போ என்ன ஆகும்னா, இப்போதைக்கு ஓகே நான் வந்து ஒரு 100 crores டர்ன் ஓவர் பண்ணுற கம்பெனியாக இருக்கேன், நான் எல்லாத்தையும் ஆட்டோமேட் பண்ணால் இட் மேக்ஸ் சென்ஸ், என்னால் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும்னு இருக்கும். பட் இனிமேல் உள்ள இதில் வந்து இப்போ ஆல்ரெடி கரண்ட் சினாரியோவில் ஸ்மால் பிஸ்னஸஸ் ஆர் ஸ்டார்டிங் டு எக்ஸ்ப்ளோர் ஏஐ. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா இந்த ஸ்மால் உங்களுடைய கஸ்டமர் வந்து பெரிய ஒன் பிக் கஸ்டமராக இல்லாமல் 10 ஸ்மால் கஸ்டமர்ஸாக இருக்கிறதுக்கு நிறைய ஸ்கோப் இருக்குது. So this Jeevan's paradox says it's only shifting from one place to another. Earlier பெரிய கிளையண்ட்டுக்கு ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம், 5 people கண்டினியூஸாக ஒர்க் பண்ணுவாங்க, 5 full time equivalents கொடுத்து ஒர்க் பண்ணியிருப்போம். இப்போ அவங்க நாங்கள் எல்லாத்தையும் ஆட்டோமேட் பண்ணிட்டோம், ட்ரைனிங் பண்ணிவிட்டு நீங்கள் கிளம்பிடுங்க அப்படின்ட்டாங்க. பட் அடுத்த செட் ஆஃப் 10 பேருக்கு எங்களால் அதே சர்வீஸ் ப்ரொவைட் பண்ண முடியுது, பிகாஸ் இட்ஸ் பிகமிங் அஃபோர்டபுள். ஸோ அந்த ஷிஃப்ட் இன் லேண்ட்ஸ்கேப் மட்டும் புரிஞ்சு உங்களுடைய வேர் யூ புட் யுவர் அட்டென்ஷன் அண்ட் வேர் யூ புட் யுவர் சேல்ஸ் மேட்டர்ஸ் ஆர் நாட். ஸோ அந்த அந்த இது வந்து ஜீவன்ஸ் பேரடாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஜஸ்ட் ரீட் அபவுட் இட் அண்ட் சி. இப்போ புதுசாக என்ன வந்துச்சுன்னா ஏ ஆங்ஸைட்டி, ஏ வந்து என்ன ஆகும், ஸோ வில் பி அவுடேட்டட், வில் பி ரிலவெண்ட் ஆகிடுமா. ஸோ இதில் நான் என்ன ஆக்சுவலி ஃபோக்கஸ் பண்ணிக்கிறேன்னா, என்ன மாதிரி எல்லாருமே இருக்காங்க, அதனால அவங்க எல்லாரும் சேர்ந்து அங்கே போகிறோம். ஸோ இல்லைன்னா எல்லாராலும் டக்குனு ஏஐ அடாப்ட் பண்ண முடியாது. ஸோ ஃபார் மை ஏஜ் we can know something. For a person like Manju, she can learn fast. So we can't compete with the 20 years, 30 years. I had to accept my age, my learning curve. This is what I can learn at this age. So that is happy. You should be happy with that. So don't have the anxiety. You always have some value in this world. So at least there's a small group of people who will always trust you, believe you. So the world is big. I think so. The AI anxiety. இத்தனை வருஷம் நம்ம உலகத்துல இருந்தப்போ பட் அவேர்னஸ் ஒரு பக்கம், பட் ஏஐ வந்து என்ன பண்ணிடுவோம் அப்படின்னு நம்ம பதற்றம்லாம் வர வேண்டாம். அது ஒரு பக்கம் இருக்கும், நான் ஒரு பக்கம் வாழ்ந்துட்டு தான் இருக்கோம். ஸோ தேங்க்யூ அகேன் திவ்யா. சிம்பிளா பார்க்கணும்னா ரெகுலேஷன்ஸ் வில் கம் இன் டு பிளேஸ். க்ளோன்ஸ் இருந்தது, க்ளோனிங் பண்றாங்க அப்படின்றதுலாம் ஒரு அவ்வளோ டாக்ட் அபவுட்டா இருந்தது. வி சா அபவுட் இவி கார்ஸ், அந்த மாதிரி சோ மெனி டிஃப்ரெண்ட் கான்செப்ட்ஸ் ஆர் கமிங். ட்ரோன்ஸ், அப்புறம் அதுக்கு ஒரு ரெகுலேஷன் வரும், இவ்வளோ வரைக்கும் தான் நீ யூஸ் பண்ணணும், பியாண்ட் திஸ் டோன்ட் டச் மை டேட்டா, GDPR, ரைட் டு பி ரிமூவ்ட், அந்த மாதிரி என்னென்னலாம் இருக்கோ அது எல்லாமே வர ஆரம்பிச்சிடும். ஸோ இதில் 2 இது இருக்குது, லேர்னிங் பை டூயிங், லேர்னிங் பை எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்ககிட்டலாம் நிறையா இருக்கும். ஸோ நாங்கள்லாம் வந்து அந்த லாஸ்ட் ஃபார்ம் ஆஃப் டிசிஷனில் வந்து ஒன்றுமே இல்லை, எதுவும் கொஸ்டின்ஸே கேட்க வேண்டாம். செந்தில் மாவட்டத்தில் போய் எதாவது ரேண்டமாக பேசிகிட்டு இருந்தோம், ஒரு விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னா அவங்க ஒரு பெர்ஸ்பெக்டிவ் ஷேர் பண்ணுவாங்க. இது வந்து கிராஸ் ஃபங்க்ஷனல் திங்கிங் அப்படின்னு சொல்லுவோம். நான் என்னோட இண்டஸ்ட்ரியில் பேசிகிட்டு இருப்பேன், அவங்களோட பழைய எக்ஸ்போர்ட் பிஸ்னஸாக இருக்கணும், ஏதோ ஒரு இதில் ஒரு இன்சிடென்ட்டை ஷேர் பண்ணுவாங்க. தட் வில் கிவ் மீ சம் பெர்ஸ்பெக்டிவ். ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து தட்ஸ் த அல்ட்ரா எட்ஜ். எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக மேட்டர்ஸ், கான்டெக்ஸ்ட் அண்ட் ஜட்ஜ்மெண்ட். ஸோ மிடில் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக அடாப்ட் வெல், பி தட் அவுட்லயர் இன் ஏஐ. இப்போ நீங்கள் இந்த ஃபில்டர்லாம் யூஸ் பண்ணி த வே யூ ப்ரெசென்ட் யுவர் திங்ஸ், த கண்டென்ட் தட் யூ டெலிவர் ஷுட் பி கான்ஷியஸ்லி டெலிவர்ட். அப்படி இருந்தால் யூ ஹாவ் அ வெரி பிக் ஸ்கோப். Nothing to worry. The filters, the questions you asked after the... It is self-reflection process. Not to AI. Not necessarily to AI. So, நம்ம self-reflection பண்ணிட்டு அதுக்கப்புறம் start challenging AI. So, I will give you more context. I am not actually having customers in Instagram. Can you refine it? அப்படின்னா அது சொல்லும். Why do you think it's only a marketing related problem? Will there be something like my product design is not good? Could that be a reason? அப்படின்னு. ஆனால் அதுக்கு வந்து நம்மளுடைய கஸ்டமர் ரிவ்யூவோ எதுவோ தெரியாது. ஃபுல்லி ஆன்லைன் பிஸ்னஸஸ், டிஜிட்டல் ஃபர்ஸ்ட் பிஸ்னஸஸ்க்கு இந்த மாதிரி இதெல்லாம் நல்லா ஒர்க் ஆகும். பட் பிரிக் அண்ட் மார்ட்டர் பீப்புள் ரிலேட்டட் இதுக்கு யூ ஹாவ் டு பி மோர் கான்ஷியஸ், கிவ் கான்டெக்ஸ்ட். I can request Konagresh to come and share a few words. டாபிக் ஆஃப் கோர்ஸ் திங்கிங் வந்து ஒரு பெரிய விஷயம். ஏன்னா நிறைய வந்து திங்கிங் இல்லாமல் இந்த டாபிக் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் டாபிக். பர்டிகுலர்லி இப்போ இன்ஃப்ளூயன்சர்ஸ் வச்சு நிறைய பம்பார்ட் பண்றாங்க. ஸோ அதுல வந்து நம்ம திங்கிங் வந்து ரொம்ப க்ரூஷியல். அதுல நம்ம இது வந்து அவர் காமன் சென்ஸ். கண்டிப்பா காமன் சென்ஸ் எப்படி யூஸ் பண்றோம், வெதர் இட் இஸ் ட்ரூ ஆர் நாட்,
இது உண்மையிலே இருக்குமா, இந்த கால்குலேஷன் கரெக்டானா, இவங்க சொல்றது கரெக்டானா, யூ ஹேவ் டு வெரிஃபை. அப்படின்னா நம்ம காமன் சென்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் திஸ் திங்கிங் ப்ராசஸ். And common sense and our creativity will bring out some lot of changes. So this thinking keeps on happening. I think you touched on the very good. Thank you, Mama. Thank you. So I always say this common sense is commonly absent. So thank you once again, everybody. On behalf of Palms, I have a small hand to Thank you, Mama. So I'm very happy to see large number of people coming for this program. Probably the AI is the last magic Islam. But I request all of you to attend more programs in Palms every month. Second Thursday we do a program. So this program, I also request you to leave a Google review for Palms. We'll be sharing the link of the program. Link of the program feedback link. I can request all of you to please take a few seconds to give a rating and share the word with others. Thank you so much.